ஸோ ஜென்ரலாக மிடில் கிளாஸ்னாலே பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. கடன் நிறையா வாங்குங்க. கடன் வாங்கினா தான் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு கடனே இல்லைன்னா உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. If you have to really stretch yourself and see your limit, you have to get lot of loans. ஒரு ஹை ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது சார். இதுக்கு டைட்டன் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. இதில் ஒன்றும் ரிஸ்கே கிடையாது. தாஜ்லேருந்து ஹையர் பண்ணிட்டேன், இட்டாலியன் ஃபர்னிச்சர் வாங்கிட்டேன், லாரியால வந்து எல்லாம் பொருள்லாம் போட்டுட்டேன். அது வந்து நான் பரபரப்பாக பண்ண போகிறேன் நல்லா அனௌன்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தா ஒரு ஆளும் வரல. ஓ அப்படியா? நான் பயந்துட்டேன். ஒரு ஆண்டர்பிரனர் பயந்துட்டாருன்னா கேம் முடிஞ்சு போச்சு. ஆண்டர்பிரனர்ஷிப் இஸ் அ லோன்லி ஜர்னி. நீங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துன்னு அவங்களோட கைத்தட்டலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களால் கேமை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. தி எம்ப்ளாயி இன் யூ ஷுட் டை ஸோ தட் தி ஆண்டர்பிரனர் இன் யூ வில் எமர்ஜ். நீ ஜெயிச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நீ ஜெயிச்சு தான் ஆகணும். அது ஒன்று தான் உனக்கு ஆப்ஷன். அப்ப எப்படி ஜெயிப்பேன்? அவ்வளவுதான். CK Kumaravel. He is the co-founder and CEO of Naturals. He is a master of building businesses, turning a 5 crore rupees debt into a 1,000 crore rupees brand, and creating India's largest salon chain with 800 plus outlets and 10,000 plus employees. He is an entrepreneurial powerhouse and the opening guest on the world's first AI storytelling podcast in Tamil. Success is like knowing the combination to your number லாம். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சம்மப் பண்ணி நான் சொன்னேன்னா இட் இஸ் கால்டு 5 Ds. ஃபர்ஸ்ட் டி வந்து டூயிங். ஒரு பிஸ்னஸ்னா அதுக்கு 6 ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர் கஸ்டமர், செகண்ட் ஸ்டேக் ஹோல்டர் எம்ப்ளாயீஸ். என்னோட ரொம்ப ஃபேவரட் ஃப்ரேம் ஒர்க் இஸ் கால்டு CCI. அது பேர் வந்து காப்பி, கஸ்டமைஸ், இன்னோவேட். சூப்பர். ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட அவரோட ஸ்ட்ராட்டஜி கூட இப்படி இருக்கும். ஸ்டீல் தெரியாது, அவர் என்ன பார்த்து காப்பி அடிக்கலாம். ஸோ நேச்சுரல்ஸோட இப்போ 400 crore குமுலேட்டிவ்லி பண்ணிட்டா அது 4,000 crore ஆக்கிற ஜேர்னியில் ஏன் எந்த அளவுக்கு பங்கு வகிக்கும்? Concept called job will go away in the next 15 years. 2040 ஜாபே இருக்க போகிறதில்ல. சார், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். இந்தியாவில் மொத்தம் 65 லட்சம் சலூன்ஸ் இருக்காங்க. அந்த 65 lakh சலூனில் வித்தின் 5 yearsல 80% ஆஃப் சலூன் ஃபெயிலியர் ஆகிறாங்க. அதுக்கான மெயின் காரணமே ஒன்று ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை, இன்னொன்று ப்ராப்பர் சிஸ்டம் இல்லை ஸ்கேல் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ப்ராஃபிட்டபிலிட்டியில் பிஸ்னஸ் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் இருந்த ஒரு பிஸ்னஸ் 20 years தாண்டி ப்ராஃபிட்டபிளாக சர்வே ஆகுது 0.01%. ஸோ எப்படி நீங்கள் 99.9% காம்படிஷனை பீட் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறீங்கன்ற ப்ராசஸை 4 லெவல்ஸாக பிரிச்சிருக்கோம். லெவல் 0 to 1 lakh per month revenue. லெவல் 1 lakh to 10 lakh per month revenue. லெவல் 2 10 lakh to 1 crore per month revenue. லெவல் 3 1 crore தாண்டி உங்களோட லெகசி பிளானிங். இந்த ஈச் ப்ராசஸில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்கில் கற்றுக்கிட்டீங்க, என்ன கேரக்டரிஸ்டிக் கற்றுக்கிட்டீங்க, என்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் உங்களுக்கு நடந்தது ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவல் போகிறது. ஸோ இதான் இந்த பாட்காஸ்ட் பார்க்க போகிறோம் சார். வெல்கம் டு ரைஸ் வித் கிஷோர். சூப்பர். தேங்க்யூப்பா. ரொம்ப வித்தியாசமான பாட்காஸ்ட்டாக இருக்குது. உனக்கும் என்னுடைய டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நம்ம லெவல் 0ல் இருக்கும் சார். எனக்கு இங்கே க்யூரியஸே என்னென்னா, நீங்கள் நேச்சுரல்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் இவ்வளோ பெரிய லாஸ் ஆச்சுன்னா பயந்துருவாங்க ஆண்டர்ப்ரனர்ஸ். இந்த 99% பயப்படுற ஆண்டர்ப்ரனர்ஸை விட உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பிலீஃப் சிஸ்டம் இருந்தது? ஸோ உங்களால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது, அதுவும் திரும்பவும் பெரிய கடன் வாங்கி. அந்த டைம் வந்து எனக்கு கடன் இருந்தது, நிறைய பிரச்சனை இருந்தது, அதை தாண்டி சாதிக்கணுமன்ற வெறியும் இருந்தது. நான் வந்து தோத்துட்டேன்னா ஐ பிலீவ்டு தட் இட் இஸ் நாட் மை ஃபெயிலியர், இட் இஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் ஆல் குட் ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட் ஆண்டர்ப்ரனரோட ஃபெயிலியராக நான் பார்த்தேன். அதாவது எப்பயுமே உன்னுடைய ஃபெயிலியராக நீ பர்சனலைஸ் பண்ணாமல் லார்ஜர் காசுக்கு நீ உன்னை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டன்னா நீ உனக்கு அடிஷ்னல் எனர்ஜி கிடைக்கும். அந்த அடிஷ்னல் எனர்ஜி எனக்கு கிடைச்சிது அந்த லார்ஜர் காஸ்ட்டில். அப்பயே நான் போட்டுட்டேன். ஏன்னா அது வந்து என்னுடைய ஃபெயிலியர் இல்லை, அது நான் வந்து அந்த திரும்ப என்னுடைய நிறைய பாட்காஸ்ட் கேட்டிருக்கிறவங்க, இது பண்ணியிருக்கிறவங்க, என்னை பார்த்துருக்கிறவங்கெல்லாம் நான் திரும்ப சொல்கிறது, நான் அந்த ஆடியோ லேர்னிங்னு ஒரு ஹேபிட் எடுத்துட்டேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையோடைய டேர்னிங் பாயிண்ட்டு. அதில் வந்து இந்த தாமஸ் மானஹான்னு சொல்லிட்டு டொமினோஸ் பீட்சா, அவருடைய ஃபெயிலியரும் என்னோடய ஃபெயிலியரும் நிறைய பேரலல். ஓகே. அவர் எப்படி அவருடைய ஃபெயிலியரை வந்து சந்திக்கிறாரு, அவருக்கும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பேங்க் கரப்ட் ஆகிறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட லீகல் கேஸ் இருக்குது. அதுக்கு அவருடைய பார்ட்னர் அவர் விட்டுட்டு ஓடிடுறாங்க. அவர் வந்து கிரவுண்டு 0 or மைனஸில் இருக்கிறாரு. ஓகே. அந்த இடத்துலையும் வந்து மனசு விடாமல் எப்படி ஃபைட் பண்ணுறாரு, ஃபைனலாக எப்படி வில் பண்ணுறாரு. ஓகே. அவரால் முடியும்னா என்னாலையும் முடியும். ஓகே. இஃப் ஹீ கேன் டூ இட், ஐ கேன் டூ இட். ஓகே. பால்வாளியில் 2 தவளை விழுந்துடும். அந்த தவளைக்கு என்ன தெரியும்? ஜம்ப் பண்ண தெரியும். ஒரு தவளை ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து அந்த தவளை ரியலைஸ் பண்ணோம், இதுக்கு மேலே என்னால் எதுவும் வந்து ஜம்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கும். உடனே உள்ளே போய் செத்து போயிடும். இன்னொரு தவளை ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அது பால் வந்து வெண்ணையாகவும் வெண்ணெய் மேலே ஏறி நின்று வெளியே வந்துடும். இந்த கதையை நான் வந்து ஒரு 100-200 முறை நான் திரும்ப கேட்டு நானே சைக் பண்ணிக்கிட்டேன். ஓகே. நான் தான் அந்த தவளைன்னு சொல்லிட்டு.
ஓகே. இந்த மாதிரி டைமில் எனக்கு வந்து பிரச்சனை நிறைய என்னை சுற்றி வந்து எல்லா சைட்ல இருந்தும் அந்த பிரச்சனை என்ன இருக்கும்போது ஈஸியான வழி வந்து தப்பிக்கிறது. ஓகே. தப்பிக்கிறதுக்கு வந்து உடனே எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் ரொம்ப புலம்ப மாட்டோம், எங்கள் அம்மாவும் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஓகே. அப்படி வந்து இருந்த அம்மா வந்து ஒரு நாள் ரொம்ப முடியாமல் ஒரு சில கடன்காரங்கள் வந்து எங்கள் அம்மாவோடைய வீட்டுக்கே போய் கதை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் அண்ணா கிட்ட பேசி இந்த மாதிரி வந்து இருக்குது, நீ எதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அம்மா கேட்குறாங்கன்றதுனால ஒரு அண்ணா வந்து நோ சொல்ல முடியாதுமே, சரி உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த 5 கோடியை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார். அவர் ஆனால் ஒரே கண்டிஷன் போடுறாரு, நீ வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நீ வந்து யூஆர் அன் இமோஷனல் டிசிஷன் எடுக்கிற, யூஆர் நாட் டேக்கிங் அ ரேஷனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீ வந்து ஆனால் நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னையும் உன் குடும்பத்தையும், டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு சொல்றாரு. அதுதான் என்னுடைய டிஃபைனிங் மூமெண்ட் ஆஃப் மை ஜர்னி. இன் லைஃப் யூ காட் 2 சாய்ஸஸ், யூ கேன் லீட் அ கம்ஃபர்டபுள் லைஃப் ஆர் யூ கேன் லீட் அன் எக்ஸைட்டிங் லைஃப். அந்த எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் லைஃப் எனக்கு பிடிக்கல, நான் போகிறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. நான் தான் என்னை வந்து நான் லார்ஜர் காசோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். இது வந்து குமரவேலோட ஃபெயிலியர் கிடையாது, இது எல்லா ஹார்ட் ஒர்க்கிங் ஆண்டர்பிரனர்ஸ்க்கும் ஒரு டைமில் ஃபெயிலியர் வரதான் செய்யும். அந்த டைமில் அதான் எனக்கு என்ன அந்த ஆடியோ கேசட்ஸ் பேர் பண்ண மெயின் பர்சனோட நேம் என்ன சார்? தாமஸ் மோனஹான். அவர் தான் டொமினோஸ் பீட்சாவோட ஃபவுண்டர். அவரோட ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப பர்சனலாக இருந்ததால் அவரை வச்சு நீங்கள் நார்த் ஸ்டார் மாதிரி நீங்கள், அவருடைய ஸ்டோரி வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். என்ன வந்து இன்ஸ்பயர் பண்ணது வந்து டென்னிஸ் வெயிட்லின்ற ஆத்தர் இந்த சைக்காலஜி ஆஃப் மோட்டிவேஷன்ற ஒரு ஆடியோ புக்கில் தாமஸ் மானஹானை கோட் பண்ணி வேரியஸ் வேஸ் சொல்லுவார். அவர் வெறும் அந்த எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றது இல்லை, அவர் எனக்கு ஃபார்முலாவும் கொடுத்துட்றாரு. ஓகே டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சொல்கிறேன். ஆமாம், அந்த எனக்கு சைக்காலஜி ஆஃப் மோட்டிவேஷன் எனக்கு அப்பயே கொடுத்துட்றாரு. சார் ஜென்ரலாக மிடில் கிளாஸ்னாலே பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கடன் வாங்கி தான் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனருக்கும் கடனுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும்? இப்போ நீங்கள் உங்களோட வாஸ்ட் கேபிட்டல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி கடனை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம்? எந்த 5 விஷயம் ஒரு ஆண்டர்ப்ரனர் கடன் வாங்குற விஷயத்தை பண்ணவே கூடாது? அந்த காலத்தில் எங்கள் அண்ணா வந்து டாக்டர் ராஜ்குமார் ஒரு டைம் வந்து அப்போ வெல்வெட் ஷாம்பு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து சீனிவாசராவ்னு சொல்லிட்டு சாலிடர் டெலிவிஷனோட எம்டி. ஓகே. இப்போ 2 டெலிவிஷன் தான் இருக்கும், ஒன்று பேர் சாலிடர், இன்னொரு பேர் டயனரா. ஓகே. இதுதான் 2 பாப்புலர் டெலிவிஷன். ஓகே. டெலிவிஷனா அந்த காலத்தில் பெரிய விஷயம், டெலிவிஷன் மேனுஃபேக்சரிங். டெலிவிஷன் மேனுஃபேக்சரிங். ஓகே. ஆமாம், அது வந்து அவருக்கு அந்த திங் பிக்சர் டியூப் அங்கேருந்து வாங்கிடுறாருன்னு நினைக்கிறேன், மீதி எல்லாம் அசம்பிள் பண்ணுவார். ஓகே. அந்த அசம்பிள் பண்ணுறது இஸ் கால்டு மேனுஃபேக்சரிங் தான். ஓகே. அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்தபோது அவர் சொல்கிறார், அவர் வந்து கடன் நிறையா வாங்குங்க, கடன் இஸ் அ லிவரேஜ். அது முன்ன வரைக்கும் எனக்கு அந்த கடன் வாங்கக்கூடாது, கடன்ற இதுக்கே எனக்கு வந்து அந்த பேர் சொன்னாவே, கடன் சொன்னாவே ரொக்கம், என்ன கையில் காசு வாயில் அதுனா கடன், இன்னைக்கு இன்று கடன் நாளைக்கு வராது, இந்த மாதிரியான அந்த மிடில் கிளாஸில் இந்த மாதிரியான கான்வர்சேஷன் தான் நடக்கும். ஓகே. கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, கடன் கொடுத்தா இதாக கடனாலே ஆகக்கூடாது, கடன் பெற்றார் நெஞ்சம் போல் அப்படின்னு சொல்லி அந்த கர்ணனை இது பண்ணும்போது வந்து சொல்லுவாங்க. அப்படி இருந்த நான் வந்து சீனிவாசராவ் சொல்கிறார், கடன் நிறையா வாங்குங்க, கடன் வாங்கினா தான் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு கடனே இல்லைன்னா உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. இஃப் யூ ஹேவ் டு ரியலி ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப் அண்ட் சி யுவர் லிமிட், யூ ஹேவ் டு கெட் லாட் ஆஃப் லோன்ஸ். அப்போதான் உங்களுடைய ஃபுல் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ப்ரெஷர் கிரியேட். ஆமாம், அப்போதான் ப்ரெஷர் குக்கர் வில் ஒர்க் ஒன்லி வென் தெர் இஸ் அ ப்ரெஷர், ஹியூமன் பீயிங் வில் ஒர்க் ஒன்லி வென் தெர் இஸ் ப்ரெஷர். ஓகே. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து சொல்லிட்டார். அதுலேருந்து எனக்கு கடன் மேலே எனக்கு பயம் போயிடுச்சு. கடன் கொடுக்குறாங்களா வாங்கிட்டு வந்துடணும், ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த இது வந்துருச்சு. ஆனால் கட்டணும், அதில் என்ன கடன் வாங்கணுன்ற இதுவும் இருந்தது, கடன் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். நான் அந்த கடைசியாக எனக்கு அந்த ராகாவுடைய அந்த ஃபைனல் ஸ்டோரி பார்த்தேன்னு சொன்னேன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு 5 லட்சம் ரூபாய் வந்து அந்த சேல்ஸ் மேனேஜர் ஃபோன் பண்ணி இந்த 5 லட்சம் வாங்கிட்டேன், அப்போ இந்த மாதம் வந்து சம்பளம் எல்லாம் கொடுத்துடலாம், மீதி வந்து இருக்கிறத வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷனில் போட்டுட்டு நம்ம வந்து திரும்ப வந்து ப்ராடக்டை கொண்டு வந்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அன்னைக்கு வந்து மனசை விட்டுட்டேன். இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஓகே. நம்பிக்கை இருந்த வரையும் நான் வந்து கடன் வாங்குவேன். நான் ஓகே, எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கடன் வாங்க மாட்டேன். ஓகே. So that is the day I decided that no, I cannot repay, I don't want to do the business anymore, problem is too much, I need to find an alternative answer. அப்படி சொல்லி தான் எங்கள் அம்மா கிட்ட போனேன் நான். ஓகே. அப்போ என்னத்தெல்லாம் விற்று அப்போ எதெல்லாம் செட்டில் பண்ண முடியும், அவ்வளோதான் எனக்கு வந்து இது. ஓகே, புரியுது. ஸோ அந்த இது வந்த ஸ்டேஜ் எனக்கு. அதனால் அந்த கடன் வாங்குற கட்டணும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த காலத்துலேருந்தே ரொம்ப வந்து ஸ்ட்ராங் அர்ஜ். கட்ட முடியாதுன்னா வாங்கக்கூடாது அப்படின்றத நான் அந்த இடம் கரெக்டாக வந்து லைனை போட்டுட்டு நிறுத்திட்டேன். அதே கொஞ்ச நாள் வந்து கடனை வந்து இருக்கும்போது நான் வந்து அந்த கடன் எல்லாம் இந்த ராகாக்கு வந்தாச்சு, ஆனால் நேச்சுரல்ஸ்க்கு வந்தாச்சு, பிரச்சனை முடியல. ஒரு டைம் எங்கள் அம்மா கிட்ட போனேன்,
பேசிகிட்டு இருந்தேன். இன்னும் பிரச்சனை தாம்மா இருக்குது, எவ்வளோ ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல, பட் ஐ எம் ஸ்டில் ஃபைட்டிங் இட் அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, யார்கிட்ட நீ கடன் வந்து கொடுக்கணுமோ அதெல்லாம் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோ, அது நீ வந்து ஒரு காலத்தில் வந்து நீ வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும், நீ ரிட்டர்ன் பண்ணலன்னா உன் பசங்க வந்து வட்டியோடு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதனால் எல்லாத்தையும் எழுதி வச்சு ஒன்றுன்னா டிக் பண்ணேன் நான். ஸோ அது வந்து எங்கள் அம்மா வந்து கொடுத்த அந்த அதுதான் அம்மா வந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டாங்க. அவர் பேரண்ட்ஸ் லிவ் த்ரூ அஸ் அண்ட் வி வில் லிவ் த்ரூ அவர் சில்ட்ரன். ஓகே ஓகே, இதுதான் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் சில இதுதான் நடந்தது. இந்த காலத்தில் கடனை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக க்ரோ ஆகலன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பேங்க்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கடனை யூஸ் பண்ணி விசியாக இருக்கலாம், பேங்க்ஸாக இருக்கலாம், யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணலான்னா என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள்? உலகம் இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் மால். இந்த ஷாப்பிங் மாலில் நீ ஷாப்பிங் போகணும், நீ எவ்வளோ பெரிய பேக் எடுத்துன்னு போறியோ அவ்வளோ நீ ஷாப் பண்ணலாம். ஓகே. நீ வந்து பணம் வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவனுக்கு அந்த தீர்பாய் அம்பானின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆந்திரப்ரனர். அவர் என்ன பண்ணுவாராம், கடன் வாங்குவாராம். கடன் வாங்கும்போது அவர் கணக்கு போடுவாராம், 10 லட்ச ரூபா வாங்குறேன், இதை வச்சு நான் 15 லட்ச ரூபா பண்ணணும். 15 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணிட்டேன்னா அந்த கடன் கொடுத்தவனுக்கு 50-50 கொடுப்பாராம். சரி, அவர் 20 லட்சம் பண்ணுறாருன்னு வச்சுக்கேன், அந்த கூட வந்து 5 லட்ச ரூபாயை திரும்ப அவனுக்கு 50% எக்ஸ்ட்ரா கொடுப்பாராம். உடனே இதை பார்த்த உடனே அவர் ஆஃபீஸில் வந்து எல்லாரும் மூட்டையாக காசை வச்சுட்டு லைனில் நிற்பாங்களாம், எப்போ தீர்பாய் கேட்பாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த பணம் மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வராது, அதுக்கு மேலே ஒரு லாட்ரி சீட் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அவன் நிறைய பணம் சம்பாதிப்பான்ல. ஓகே ஓகே. அந்த மாதிரி வந்து அதோடைய வாடிக்கால் க்ளோரிஃபைடு மாடிஃபைடு வெர்ஷன் தான் அன்றைக்கி அவர் வந்து போன பப்ளிக் இஷ்யூ. ஓகே. பப்ளிக் இஷ்யூ ஐபிஓ போகும்போது என்ன பண்ணுவாராம், அவருடைய ஷேர் சர்டிஃபிகேட்லாம் அவருடைய இதில் வச்சிருப்பாராம். போகும்போது அந்த கிளார்க்கில் இருந்து, அந்த வாட்ச்மேன்ல இருந்து, டிரைவர்ல இருந்து, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்க கிளார்க் இதில் இருந்து ஒருத்தவங்களுக்கும் கொடுத்ததா என்னோட ஷேர் சர்டிஃபிகேட் நீ வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டா உன்னோட பொண்ணோட கல்யாணம் நடக்கும், இதை வச்சு உன்னோட பையனோட படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகும், யார் சொல்கிறாங்களும் வித்துறாத. 2 பால் போடுறாரு பாருங்க. அதில் ஒன்று அவனை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸை ஃபுல்லாக இவரோட ஆளை ஆக்குறாரு, இன்னொன்று சொல்கிறாரு விற்காதன்றாரு, ஹோல்ட் பண்ண சொல்கிறாரு வேல்யூ. என்ன ஒரு ஸ்மார்ட் திங்கிங் பாருங்க அவர்கிட்ட. நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் பொசிஷன் பண்ணிக்கிறாரு, விற்காதன்றாரு. ஸோ அதை சொல்லிட்டாரு, தீர்பாய் சொல்லிட்டாருன்னு யாரும் விற்கல. அவன் எத்தனையோ குடும்பங்கள் கல்யாணம் ஆச்சு, படிப்பாச்சு, அதுவாச்சு, ரிலையன்ஸ் ஷேர். அதனால இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா, he ensured that even in his tough times nobody is selling. ஓகே. இன்னைக்கு வந்து ட்ரேடர்ஸ் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ட்ரேடர்ஸ் கிட்ட மாட்டி முடிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட சினிமா படம் மாட்டி முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் குஜராத் மாஃபியாலையும் மார்வாடி மாஃபியாலையும் மாட்டி முடிச்சுட்டு இருக்கு. அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இன்னைக்கு தீர்பாய் அம்பானி அன்னைக்கே அந்த ரீட்டைல் ட்ரேடை உடைச்சாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ரெகுலேஷன்ற பேர்ல செபியும் அதுவும் இதுவும் வந்து இன்னைக்கு வந்து பெரிய பிக் பீப்புளுக்கு தான் இன்னைக்கு QIPன்றானுங்க, மியூச்சுவல் இந்த பெரிய ஆளுங்களுக்கு தான் வந்து ஃபேவரபிள் ஆக்கிட்டாங்க. இது வந்து உடைக்க வேண்டிய விஷயம், அன்னைக்கே உடைச்சி காட்டினாரு. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ கூட தீர்பாய் அம்பானி தான் சார். அப்படியா? வெரி குட், சூப்பர். அது வந்து பிரமாதமான ஆந்திரப்ரனர், எல்லாத்தையுமே ஒரு வித்தியாசமா உடைக்கிற ஆந்திரப்ரனர், சாதாரண ஆந்திரப்ரனர் கிடையாது. அவரோட கதையை KGF லெவலில் தான் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆந்திரப்ரனர். அவர்கிட்ட அவரோட கதையை படித்தாவே நமக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்துடும் நமக்கு. அந்த மாதிரியான ஒரு அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவர் சில தப்பு பண்ணியிருக்கிறார், அவர் பண்ணதெல்லாம் நான் கரெக்ட்னு சொல்ல வரல, பட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஆந்திரப்ரனர். அவர் லிவரேஜ் கடன் சொல்றீங்களே, கடனை அவரை விட யாரு பெருசா லிவரேஜ் பண்ணிட்டாங்க? யாருமே அவரை விட பெருசா லிவரேஜ் பண்ணிருக்க முடியாது. ஓகே. Entire government was against him, media is against him, competitor is against him, everybody is against him, but this man single-handedly பண்ணான். Candidly say, இன்னைக்கு Indian business ecosystem is before Dhirubhai Ambani, after Dhirubhai Ambani. Before Dhirubhai Ambani, Indian middle class வந்து thought they should only go for job. After Dhirubhai Ambani, Indian middle class people started dreaming. அதுதான் இந்த கண்ட்ரியில் நடந்த மிகப்பெரிய வந்து மாறுதல். ஓகே, அதை வந்து இன்னைக்கு இன்னும் சரியா சேனலைஸ் பண்ணாம திரும்ப இன்னைக்கு வந்து ரிச்சர்ன்ற கோவம் தான் எனக்கு. நீங்கள் சம்மரைஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம கடன் வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது லெவரேஜ் நம்ம யூஸ் பண்ணணும், கடனை ரீபே பண்ண தெரியுற வரைக்கும். ஸோ கடனை அந்த வழி தெரியிற வரைக்கும் நீங்கள் கடன் வாங்குறது, ரீபே பண்ணி உன்னால் அதிகம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நீ கடன் வாங்குறேன்னா அந்த கடன் வந்து ஒரு லிவரேஜ். கடனை வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து ஆப்பு வச்சுக்க போகிறேன், நான் வந்து கட்ட போகிறதில்ல, நான் அப்படின்னா வாங்காது. That's a very wrong way. இவரு சொல்றாரு, ராபர்ட் கியோசாக்கி, கடன் இஸ் அ லிவரேஜ். தரையில் உட்காரத்துக்கு பதில் சேர்ல உட்காந்தா லிவரேஜ், நீ நடந்து போறதுக்கு பதில் கார்ல போனா லிவரேஜ். இது எல்லாமே லிவரேஜ். உனக்கு இந்த லிவரேஜ் மாதிரி கடன்ன்றது ஒரு லிவரேஜ்.
கடன் கிடைக்குதுன்றதுக்காக பிசினஸ் பண்ணாத, பிசினஸுக்காக கடன். உனக்கு அந்த அந்த கடனை வாங்கி உன்னால அதிக பிசினஸ் பண்ண முடியும், நான் கடன் பண்ணு. இன்னைக்கு வந்து பார்ட்னர்ஷிப் இஸ் அ பார்ட் ஆஃப் லிவரேஜ். ஓகே, இன்னைக்கு வந்து பேங்க்ல போய் கடன் வாங்குறது லிவரேஜ், இன்னைக்கு பிரைவேட் கிட்ட கடன் வாங்குறது லிவரேஜ், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போறது லிவரேஜ். சரி, உனக்கு டிஃபரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணா வாங்கு. பட் அண்டர்ஸ்டாண்ட் தட் டெட் இஸ் ஆல்வேஸ் சீப்பர் தென் ஈக்விட்டி. ஈக்விட்டி கொடுக்கறதுக்கு பதில் டெட்டை கொடுங்க. டெட்டை எவ்வளவு முடியுமோ ரிஸ்க் இது இழுத்துடுங்க. கிட்டத்தட்ட 95% மேல கம்பெனி என்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து கடன் வாங்கியிருக்கிறேன் தவிர நான் வந்து ஈக்விட்டி கொடுத்தது கிடையாது. புரியுது. ஓகே, ஆனால் சில டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கான்டெக்சுவல். அதாவது வந்து T20 மேட்ச் மாதிரி 6 ஓவருக்கு ஒரு மாதிரி விளையாடணும், அடுத்த 10 ஓவருக்கு இன்னொரு மாதிரி விளையாடணும், கடைசி முடிக்கிற 4 ஓவருக்கு இன்னொரு மாதிரி விளையாடணும். ஸோ இந்த இதுக்கும் அதுக்கும் வச்சு அன்னைக்கு இப்படி சொன்னியே இன்னைக்கு இப்படி சொன்னியேன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் ஸ்டார்டரில் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் டிஷ்ஷுக்கு போகிறீங்க, அப்புறம் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறீங்க, டெசர்ட்டுக்கு அப்படி பாருங்கள். நீங்கள் எது வேணா அப்படியே போடுறது தெரியணும் நமக்கு. அதான் வந்து வில் கம் பை எக்ஸ்பீரியன்ஸ். அது முதல்லலாம் புரியாது. ஸோ நம்ம இருக்கிற லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லெவரேஜ் எடுத்துக்கணும் கடன்னு சொல்ல வரீங்க. ப்ளஸ் நம்ம ரீபே பண்ணுற தகுதி இருந்தால் மட்டும், நமக்கு கிளியர் பிளான் இருந்தால் மட்டும் தான் கடன் எடுக்கணுன்றது. மென்டலி நீ பே பண்ற தயாரான்னு பாத்துக்கோ. ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ் உன்னுடைய கால்குலேஷன். ஆண்டர்பிரினர் ஃபுல்லா ரிஸ்க் எடுக்கிறாங்க, அது கிடையாது. அன்பிரிப்பேர்டா ரிஸ்க் எடுக்கிற பாரு, அதுதான் பேட் ரிஸ்க். நீ உன்னுடைய கால்குலேஷனே போடல, உன்ன ப்ரிப்பரேஷனே இல்லை. ஓகே, அந்த மாதிரியான நீ வந்து பணம் வருது, நீ டகால்னு வாங்கி போட்டுக்கிற, அப்போ வந்து நீ வேற அன்பிரிப்பேர்ட், உனக்கு எதுக்கிட்டே யூஸ் பண்றதுன்னு தெரியல. அப்போ வந்துன்னா உனக்கு வந்து மாட்டிக்க வேணும். ஸோ கால்குலேட் பண்ணி ரிஸ்க் எடுக்கணும். கால்குலேட்டட் ரிஸ்க் கால்குலேட்டில் கரெக்டாக வந்துச்சுன்னா ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாது. அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க சார், எனக்கு சலூனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சலூன் இண்டஸ்ட்ரியை பற்றி சுத்தமாக நாலேஜோ ஆர் இந்த எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாதுங்க. ஸோ அப்படி ஒரு சுத்தமாக நாலேஜ் இல்லாத ஒரு ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி அந்த பிஸ்னஸை ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டீங்க? அந்த கற்றுக்கிறதுக்கு ஒரு நியூ பிஸ்னஸை ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது இருக்கா? எனிதிங் வர்த் டூயிங் இஸ் வர்த் டூயிங் பேட்லி இன் த பிகினிங். தான் எனக்கு என்னோட ஃபார்முலாவே தான். எனக்கு வந்து முதல்ல பேசவே தெரியாது. ஓகே, எனக்கு பிடிச்சா கை காலெல்லாம் நடுங்கும். மைக் கொடுத்தாங்கன்னா சூப்பர். ஓகே, காலேஜ் 40 வயசு சரி நான் மைக் பக்கமே போனது கிடையாது, பேசுறது. ஆமா. ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் இந்த எனக்கு அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது எனக்கு வந்து பட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே, and that is when I said I have invested in that. that is how நான் வந்து அதனால உனக்கு வந்து அது தேவையா அப்படின்றது பாரு. anything worth doing is worth doing badly in the beginning. This is my framework with which I look at the opportunity. ஓகே, நீ வந்து குழந்தை வந்து என்ன பண்ணோம், முதல்ல வந்து தவழ்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எழுந்து நிற்கும், அதுக்கப்புறம் கீழே விழுந்தவொடனே எல்லாரும் கை தட்டுவோம். கீழே குழந்தை விழுந்தவொடனே அப்புறம் குழந்தை நிற்கும், அதுக்கப்புறம் நடக்கும், அதுக்கப்புறம் ஓடும். இது வந்து திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் லைஃப். பிஸ்னஸும் லைஃபும் ஸ்விம்மிங்கும் மியூசிக்கும் ஸ்போர்ட்டும் இப்படி தான் கற்றுக்க முடியும், வேறு ஒன்றும் வழி கிடையாது. உங்கள் பிரதரே ஒரு இதில் சொல்லியிருப்பார் சார், அவரோட மெயின் ஃபார்முலாவே ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் ஃபெயில் ஃபாஸ்ட், அதுலேருந்து லேர்ன் ஃபாஸ்ட், திருப்பி அப்டேட் பண்ணு அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருப்பார், ஒரு இன்டர்வியூவில். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாது, எப்படியா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம மொக்கையாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண பயப்படாமல் ஃபாஸ்ட்டாக. குழந்தையா நீங்கள் நினச்சிக்கோங்க, குழந்தை வந்து நீ அந்த தவழாமல் கீழே விழாமல் குழந்தை வந்து நடந்து ஓடிட முடியுமா? ஓகே ஓகே, ஆஸ் சிம்பிள். பிஸ்னஸ்னால் அப்படி தான்ப்பா. ஓகே ஓகே, அந்த மாதிரி 2-3 அடிப்பட்டாதான். ஓகே, ஸோ அதனால் வந்து அந்த அடிப்படுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்போ நீங்கள் பேசிக்காக ஒரு லேர்னிங் பண்ணீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பிஸ்னஸ். ஆமாம், அது மட்டும் இல்லை, நான் வந்து எங்கள் அண்ணா டாக்டர் ராஜ்குமாரோட ஒர்க் பண்ண எங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க, தட் இஸ் வர்த் இட்ஸ் வெயிட் இன் கோல்டு. நாங்கள்லாம் வந்து கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்தோம். படித்து முடிச்சிட்டவுடனே நாங்கள் ஒரு 4-5 பேர் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இப்படி அப்படி சுற்றிட்டு இருக்கிறோம், ஒன்றும் செட் ஆகலை. அப்புறம் நான் வந்து எங்கள் ஒரு ஒரு CK ரங்கநாதனோட வந்து சிக் ஷாம்புவில் வந்து சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணியிருந்தவொடனே அது வந்து சுமார் சின்ன பிஸ்னஸ். ஓகே, ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் 4 டிஸ்ட்ரிக்ட் தான் விற்கும் சிக் ஷாம்பு. அப்போ ஆமாம், ஓகே, 3-4 டிஸ்ட்ரிக்டில் தான் விற்கும். ஓகே, வெல்வெட் வந்து எங்கள் 2 அண்ணா டாக்டர் ராஜ்குமாரும் அசோக் அண்ணா வந்து தமிழ்நாட்டில் விற்கிறாரு. இது ராஜ்குமார் வந்து ஆந்திராவில் விற்கிறாரு. இது எந்த இயர் சார்? இது வந்து 1987-98. ஓகே, நான் சொல்கிறது வந்து 25+13 கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே ஓகே, அப்போ வந்து 3 டிஸ்ட்ரிக்ட் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ். ஓகே, இப்படி இருந்தபோது எங்கள் அண்ணா வந்து அந்த பிக் திங்கிங் கற்றுக் கொடுத்துட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஷாம்புக்கு ரா மெட்டீரியல் யாரும் சப்ளை பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஒரு கடனை வாங்க வேண்டியது, கடனை கட்ட மாட்டார். ஓகே, எங்கள் அண்ணா வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அதில் டாக்டரேட்டே கொடுக்கணும். ஓகே, ஸோ அவர் வந்து
கடனை கட்டப்பட்டார். அதனால வந்து எல்லா சப்ளையரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸ்டாப் பண்ணிட்ட உடனே என்ன பண்ணுறது, ஆனாலும் வந்து அது விடாமுயற்சி. இப்படி ஒரு பக்கம் டாக்டரேட் கொடுத்தீங்கன்னா அந்த விடாமுயற்சிக்கு இன்னொரு பக்கம் டாக்டரேட் கொடுத்துடணும். ஓகே. அப்படி அசர மாட்டார். ஓகே, அசராம அவர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார். ஓகே. ட்ரை பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி யாரை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த காட்ரேஜ் கம்பெனி வந்து கிரவுனிங் க்ளோரின்னு ஒரு சோப் பண்ணாங்க. அந்த கிரவுனிங் க்ளோரி சோப்புக்கு தான் டிம்பிள் கபாடியா வந்து ஒரு மாடலாக அந்த ஸ்விம்மிங் பூலில் குதிப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ் ஆட் அது. ஓகே, அந்த வந்து டிம்பிள் கபாடியா வந்து அந்த ஆடு, அந்த காட்ரேஜ் வந்து அந்த கிரவுனிங் க்ளோரின்னு, அதாவது வந்து சோப்பே வந்து ஷாம்புவாகவும் யூஸ் பண்ணலாம், சோப்பாகவும் யூஸ் பண்ணலாம். அதான் அவங்களோட கான்செப்ட். ஓகே. அது வந்து ஒர்க் ஆகலை. ஓகே. அதுக்காக அவர் வந்து ஃபேக்ட்ரிலாம் போட்டுட்டாரு, ரா மெட்டீரியல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாரு, விற்க மாட்டேங்குது. ஓகே. இது வந்து ஆடி காட்ரேஜுக்கு இது ஒரு பெட் ப்ராஜெக்ட். ஓகே. ஓகே. அதனால் அவங்களுடைய மேனேஜர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விற்கிறாங்க. எப்படியாவது விற்கணும்னு ஒரு ஆளாக தட்டுறாங்க. அதில் வந்து மாட்டினது எங்கள் அண்ணா வந்து மாட்டினார். ஓகே. எங்கள் அண்ணா மாட்டினவுடனே எங்கள் அண்ணா உடனே சொல்கிறாரு, ஓகே கொடுங்க, ஆனால் எனக்கு 45 நாள் கிரெடிட் கொடுக்கணுன்றார். உடனே சரி கொடுக்குறேன்ட்டாங்க. ஓகே. அவரோட ஃபேவரட் ப்ராஜெக்ட். ஆமாம், வேற நாள கொடுக்குறாங்க. ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல கதவு திறக்குன்றதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டு அந்த பர்சன் ஹூ ரிமைன்ஸ் பாசிட்டிவ்க்கு ஏதோ ஒரு கதை திறந்தே தீரும். அது வந்து எங்கள் அண்ணா இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து எல்லாரும் உலகமே டிஸ்மிஸ் பண்ணாலும் அவர் விட மாட்டார். அவர் இப்படி பண்ணுறாரு. இப்படி பண்ணும்போது என்ன பண்ணுது, அவருக்கு வந்து பாம்பேக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டில் பிடிக்கிறதுக்கு முன்னே சொல்கிறாரு, சைன் பண்ணுறதுக்கு முன்னே நான் ஆடி காட்ரேஜை மீட் பண்ணிட்டு தான் நான் வாங்குவேன்றாரு. என்னடா அது இப்போ தான் நான் ஆர்டர் கொடுக்குறேன்னா. ஓகே. 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 ஆர்டர் கொடுத்து கையில் வந்தவொடனே இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வாங்கி கொடுங்கன்னு அந்த அவங்கள எதாவது கஜல் பண்ணி இது பண்ணிடுறாரு. ஓகே. ஓகே. உடனே வந்து அவன் 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறாங்க. ஓகே. பாம்பே போகிறதுக்கு விட்டு காசு இல்லை. ஓகே. அப்புறம் சின்னண்ணா கிட்ட போயிட்டு காசு வாங்கி பாம்பேக்கு வந்து டிக்கெட்டை போட்டு ஓகே ஃப்ளைட்டில் போயிட்டு ஆடி காட்ரேஜ் கிட்ட 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட்டை 2 மணி நேரம் பேசுகிறார். ஓகே. 2 மணி நேரம் பேசி அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வந்து எனக்கு சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு 10 டன்னு நான் மாதம் வாங்குவேன். ஓகே. நீ என்கிட்ட வந்து இப்போ நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிராண்டு. ஓகே. என்கிட்ட எக்ஸைஸ் எக்ஸம்ஷன் இருக்குது. அந்த காலத்தில் வந்து நரசிம்மராவ் மன்மோகன் சிங் வரதுக்கு முன்ன சின்ன கம்பெனிக்கு வந்து பெரிய கம்பெனிக்கு 110% எக்ஸைஸ், சின்ன கம்பெனிக்கு 0. ஸோ என்கிட்ட 0% எக்ஸைஸ் இருக்குது. நீங்கள் என்னுடைய ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா நீங்கள் 100 டன் விற்கலாம். ஓகே. என்ன நீங்கள் என்னுடைய ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னார். ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் வாங்க வேண்டிய இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டார். ஓகே. பணமே இல்லாத போது அவ்வளவு பெரிய ஆடி காட்ரேஜ்னு அப்படி மலைச்சு பார்க்காம சரிக்கு சரி பேசுவார். ஓகே. சரிக்கு சரி பேசி convinced him and made Godrej to distribute the product. That is when I realized ஒரு big company, small company is closer to market. Okay. Big company has got big leverage. ஒரு big company small company help பண்ணிச்சுன்னா miracles are possible. ஓகே. அடுத்த 6 மாசத்துல ஓவர் நைட் வெல்வெட் வந்து நேஷனல் பிராண்ட் ஆகுது. ஓகே. மகாபாரத்தில் 11 மணிக்கு 10 to 11 மணி இந்தியாவே ஸ்டாப் ஆகிடும். மகாபாரத்தில் வெல்வெட் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஓவர் நைட் நேஷனல் பிராண்ட். ஓகே. இந்த ஸ்கேலு, இந்த சைஸு, இந்த இதை நான் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி 6 மாதத்தில் நாங்கள் வந்து அப்படியே வந்து அதுக்கு முன்னே நாங்கள் வந்து 1000 பிஸ்னஸ் பண்ணது சடனாக கோடிக்கு போயிட்டோம். ஓகே. அப்போ தான் அந்த டிரான்சிஷனை நான் பார்த்தேன் நான். ஓகே. அப்போ இந்த காலத்தில் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் எப்படி பெரிய கம்பெனி அப்ரோச் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது எப்படி பெரிய கம்பெனி போய் விற்கணும்? நீ தான் சொன்னல, உன்னோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன? சேல்ஸ்மேன். உன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட், அவனோட வீக்னஸ் என்ன, அவனுடைய நீட் என்ன? ஓகே. ஓகே. Godrej wanted to hit Hindustan Lever. ஓகே. Hindustan Lever-உடைய ப்ராடக்ட் ஷாம்பு. இவங்களோட எல்லாம் கனெக்டிங் தி டாட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. Godrej wants to sell the manufacturer AOS-னு ஒரு கெமிக்கல் ஃபார் ஷாம்பு. இந்த ஷாம்புக்கு அவங்க விற்கணும், இதை கனெக்ட் பண்ணணும். நான் வந்து இதை பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபார்முலாவை கொடுக்கணும். அவங்க எல்லாருக்கும் ஒரு பிக் பிக்சர். ஈவன் பிக் பீப்புள் ஹவ் காட் சம் ட்ரீம். அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு அதை சால்வ் பண்ணு. நான் வேர்ல்டு நம்பர் 1 சலூன் செயின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அது வந்து உலக இட் இஸ் நவ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி வேர்ல்டு டு கான்ஸ்பயர் வித் மீ அண்ட் மேக் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஓகே. அந்த மாதிரி பெருசாக அதை காண்றது கனவு தானே. அதில் என்ன பிச்சைக்காரத்தனம்? நம்ம ரீசனபிளாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், மிடில் கிளாஸாக இருக்கணும். இதான் நம்மளோட பிரச்சனையே. இன்னைக்கு ஒரு பாலிட்டிஷியனும் வந்து இந்தியாவே ஆட்டையப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க ரீசனபிளாக திங்க் பண்ணுறாங்க. ஓகே. நம்ம ஏன்பா ரீசனபிளாக திங்க் பண்ணோம்? சூப்பரான பாயிண்ட் சார். எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இதுலேருந்து பிஸ்னஸை வந்து புது பிஸ்னஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும்னா பேசிக்காக அது நம்ம பெஸ்ட்டு ஃபார்முலானா பேசிக்காக பிஸ்னஸை பற்றி நம்ம தெரிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தைரியமாக நிறைய சின்ன சின்ன ஃபெயிலியர் பண்ணி கற்றுக்கணும். ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும், ஃபாஸ்ட்டாக ஸ்கேல் பண்ணணும். ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ ஆர் வித் வாட் யூ ஹேவ். கனவு மட்டும் பெருசாக இருக்கணும். ட்ரீம் பிக், ஸ்டார்ட் ஸ்மால்.
ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ ஆர் வித் வாட் யூ ஹேவ். அலாங் தி வே உனக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் புது சப்போர்ட் அண்ட் புது இது உனக்கு வந்து சேரும் உனக்கு. ஆனால் அந்த கனவு மட்டும் அங்கே இருக்கணும். அது இல்லைன்னா உனக்கு சேரனா உனக்கு தெரியாது. ஓகே, உனக்கு கனவு பெரிய கனவு இல்லைன்னா உனக்கு வர வழியில் உனக்கு வந்து கொடுத்தாங்கன்னா கூட உனக்கு அதை ரிசீவ் பண்ண தெரியாது உனக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் நேச்சுரல்ஸ் எப்படி காம்படிட்டரை விட தனியாக காட்டினீங்க? ஒரு புதுசாக இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி அவங்களோட காம்படிட்டரை விட ப்ராடக்ட்டை சர்வீஸை தனியாக காட்டுறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கா? சின்ன டிப்ஸ் ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ரொம்ப சின்ன டிப்ஸு. திங்க் சிம்பிள், திங்க் லைக் அ கஸ்டமர். திங்க் லைக் கஸ்டமர். ஓகே, கஸ்டமருக்கு நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணினே இருக்கு. என்னை வந்து என்னுடைய டீமு என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, நீ ஒரு மடையன், நீ உன்னை எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, உன்னை எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, உன்னோடைய ஃப்ரான்ச்சைஸி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, உன்னுடைய டீம் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, உன்னுடைய எல்லாரும் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. பிக்கெஸ்ட் பெனிஃபிஷரி நான் தான் பாஸ். பணம் இல்லாமல், நாலேஜ் இல்லாமல், வெறும் கான்ஃபிடென்ஸை வச்சு, வெறும் குட் தாட்ஸை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட பிஸ்னஸ் இது. ஓகே, இன்றைக்கி வந்து 1000 கோடி அளவுக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். ஓகே, அது 10,000 கோடி. இனிமேல் ஜீரோ சேர்க்க வேண்டியது தான். என்ன ரீசனு? அந்த காலத்துலையும் சரி, என்னுடைய கஸ்டமரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். கஸ்டமர் ஃபர்ஸ்ட், கஸ்டமர் அப்சஷன். ஓகே, என்னோட ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் ஜெயிச்சா ஹெல்ப் அதர்ஸ் வின். வாட் இஸ் டீம் ஒர்க்? ஹெல்பிங் அதர்ஸ் வின். ஓகே, தென் யூ ஆல்சோ வின். நான் வின் பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு வந்து என்னுடைய டீம் வின் பண்ணாது. என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் வின் பண்ணணும்னு நினச்சிட்டேன்ல, அப்போ நான் வின் பண்ணுறது இஸ் வாட் யூ கால் டிஃபால்ட். ஸோ நம்ம ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா நீங்கள் சொல்கிறது என்னன்னா, நம்ம அப்சஸ்டாக இருக்கணும் கஸ்டமருக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறதுல. ஸோ கஸ்டமரை பற்றி எவ்வளோ அதிகமாக தெரிஞ்சுக்கிறோமோ அந்த நீடை பேஸ் பண்ணி நம்ம சர்வீஸ் கிரியேட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மீதி டீடைல். காம்படிட்டரை பற்றி திங்க் பண்ணுறதோட கஸ்டமரை பற்றி திங்க் பண்ணுறது. காம்படிஷனை வந்து we should actually think good of competition. எனக்கு கிரீன் ட்ரெண்ட்ஸ் நான் நிறைய இடத்துல இருக்கேன். ஐ திங்க் குட் ஆஃப் காம்படிஷன். ஓகே, competition is good for business. Good competition is good for business. Best thing which has happened to Coca-Cola is Pepsi Cola. Minus Pepsi Cola, cola market பிக்கப் ஆயிருக்காது. உங்களுக்கு வந்து எந்த இதில் நீங்கள் போனீங்கனாலும் காம்படிஷன் பண்ணால் காம்படிஷன் தான். ஏன் இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் எவ்வளோ பரபரப்பாக இருக்குது? இன்னைக்கு வந்து அந்த T20 மேட்ச் அவ்வளோ காம்படிஷனை கொண்டு வந்துருச்சு. நீங்கள் நேச்சுரல்ஸை ஒரு ப்ரீமியம் பிராண்டாக பொசிஷன் பண்ணதுனால இதை கேட்குறேன். இவங்க தான் எங்களோட கஸ்டமர் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைலை டிசைட் பண்ணிவிட்டு அவங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸை டிசைன் பண்ணிங்கன்னா, ஆஸ் ஸ்டார்டிங்கில் எப்படி உங்கள் சர்வீஸை டிசைன் பண்ணிங்க? ஒரு ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் வச்சுக்கிறது நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நான் தான் ஐடியல் கஸ்டமர். இரிட்டேஷன் இஸ் தி பிகெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இஃப் யூ ஆர் இரிட்டேட்டட் அபவுட் சம்திங், லுக் தெம் ஓவர் வெரி கேர்ஃபுல்லி. உன்னை எது இரிட்டேட் பண்ணுதோ அது ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன இரிட்டேட் பண்ணிச்சு போட்டால், அந்த காலத்தில் பார்பர் ஷாப் பார்த்தா ஒன்றும் இதுவே இருக்காது. ஒரு தினத்தந்தி இருக்கும், ஒரு கவர்ச்சி படம் இருக்கும், ஒரு டவல்லாம் க்ளீனாகவே இருக்காது, ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். அங்கே போயிட்டு வரதே ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கும். எங்கள் அம்மா அந்த காலத்தில் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு 6 பேர் முடிவெட்ட வரவங்களுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ரூபாவே கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா தேங்காய் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. பார்ட்டர் நடக்கும் அந்த காலத்தில். ஓகே, அப்படி ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு முடி வெட்டின்னு போகிறதுக்கு இன்னும் ஒரு 1000 ரூபாய் டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. இன்னும் உலகம் படி மாறி போச்சு. ஓகே, அதையும் என்ஜாய் பண்ணணும், இதையும் என்ஜாய் பண்ணணும். ஆனால் நீங்கள் இந்த சர்வீஸ்லாம், இந்த ஸ்ட்ரைட் நீங்கள் இந்த சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணும்போது எப்படி நீங்கள் காம்படிட்டரை பார்த்து காம்படிட்டர் இந்த சர்வீஸ் இருக்குது, நம்மளும் இந்த சர்வீஸ் எடுத்து வரணும் பண்ணிங்களா? இல்லை எப்படி இந்த சர்வீஸ்லாம் டிசைன் பண்ணி கொண்டு வரும்போது ஃபஸ்ட் நீங்கள் தான் ப்ரொஃபஷனலி ஆர்கனைஸ்டு சிஸ்டம் கொண்டு வந்தீங்க. இந்த சர்வீஸ்லாம் இன்ஸ்பயர் ஆனீங்க, எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க? ஒரு நியூ ஒன்றும் இன்ஸ்பயர்லாம் ஒன்று வேணக்கா. நீங்கள் வந்து கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன். ஓகே, உங்களுக்கு இன்றைக்கி வெண்டார்ஸ் இருக்காங்கல்ல, இன்றைக்கி லாரியால் அவங்கெல்லாம் உலகத்தை பார்க்குறவங்க. தே ஆர் வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட் வெண்டர்ஸ். They not only give you product, they will tell you the latest trend, they will give you training, they will tell you how to support, how to sell. அவங்களோட அலைன் ஆகிட்டிங்கன்னாவே போதும். இன்றைக்கி ஆப்பிள் கம்ப்யூட்டரோட அலைன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மொபைல் ஃபோனு நம்ம கற்றுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். எனக்கு வந்து பெருசாக நான் பெரிய கொலாபரேட்டர். ஓகே, ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் 1 + 1 is not equal to 2, 1 + 1 is not equal to 1.5, 1 + 1 = 11. ஸோ அதனால் எல்லாரோடையும் பார்ட்னர் பண்ணுவேன். வெண்டர் இஸ் அ பார்ட்னர், கஸ்டமர் இஸ் அ பார்ட்னர், உன்னோட எம்ப்ளாயி இஸ் அ பார்ட்னர், உன்னோட ஃப்ரான்ச்சைசி இஸ் அ பார்ட்னர், உன்னோட பேங்க் இஸ் அ பார்ட்னர், உன்னோட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் எல்லாருமே பார்ட்னர்ஸ். பார்ட்னர் இன்வைஸாக வந்து அவங்ககிட்ட என்ன எபிலிட்டி நம்ம பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதில் பார்ட்னர் பண்ணிடுங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளாக சொல்கிற ஸ்ட்ரக்சர் என்னன்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு பிஸ்னஸை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சர்வீஸை நமக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு 10 ஸ்டெப்பு மேலே ஏற்கனவே யார் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து நம்ம கம்ப்ளீட்டாக காப்பி அடிச்சு கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் பண்ணாலே நம்மளோட சர்வீஸை கொண்டு வரும். அவ்வளோதான். என்னோட ரொம்ப ஃபேவரட் ஃப்ரேம் ஒர்க் இஸ் கால்டு CCI. அது பேர் வந்து காப்பி, கஸ்டமைஸ், இன்னோவேட். சூப்பர். ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட அவரோட ஸ்ட்ராட்டஜி கூட இப்படி தான் இருக்கும். ஸ்டீல் தெரியாது, அவர் வேணா என்ன பார்த்து காப்பி அடிக்கலாம். ஓகே, காப்பி, கஸ்டமைஸ், இன்னோவேட். எனக்கு சின்ன வயசில் காப்பி அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறேன்.
ஓகே. ஏன்னா அப்போ வந்து காப்பின்னாவே இந்த பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து காப்பி அடிக்கிறது. அதனால நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் காப்பி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் MS உதயமூர்த்தியோட வந்து ஜப்பானிய மனோபாவம்னு ஒரு புக்கு படிக்கிறேன். ஓகே. அதில் அந்த ஜாப்பனீஸ் வந்து காப்பி அடிங்கள்னே ஒரு சாப்டர் இருக்கு. ஜாப்பனீஸ் என்ன பண்ணுவாங்களாம், அங்கேருந்து போய் எக்ஸிபிஷனுக்கு போவாங்களாம். போயிட்டு அப்படியே வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்களாம். அப்புறம் அங்கேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து சொல்றது ஆமா 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 ஆமான்னு குனிஞ்சு தலையாட்டுவாங்களாம். எல்லாத்தையும் கற்றுக்குவானுங்களாம். இந்த ஸ்பாஞ்சி மாதிரி உரிவானுங்களாம். அவனுங்க தான் அந்த காப்பி அடிங்கள். அப்புறம் அதை இம்ப்ரூவ் பண்றது. சைனீஸா சார் இல்லை ஜாப்பனீஸ்? அப்போ ஜாப்பனீஸ், இப்போ சைனீஸ், கொரியனு, தைவான், இப்போ எல்லா காரணங்களும் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே. பட் ஒரிஜினல் வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் தான். ஓகே. அப்படி வந்து காப்பி கஸ்டமைஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் இன்னோவேட் பண்ணுங்க. அப்படியே நீங்க அடிச்சா காப்பி அடிக்க கூடாது. அப்ப நீங்க மாட்டிக்குவீங்க. உங்களை விட வேற ஒருத்தர் பெருசா. அதனால தான் காப்பி கஸ்டமைஸ் இன்னோவேட் இந்த ஃப்ரேம் ஒர்க்ல போட்டீங்கன்னா எங்க என்ன நடந்தாலும் காப்பி அடிக்கணும். ஓகே. ஏன்னா நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் கேட்கலான்னு இருந்தேன்னா, நீங்க சொல்ற விஷயம் அதுக்கு ஆன்சர் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நல்ல சர்வீஸ் இருக்கு. இப்போ கஸ்டமர் ப்ரொஃபைல் நீங்க சொன்னீங்க எப்படி நான் கஸ்டமர் ப்ரொஃபைல் எடுக்கிறேன்னு, சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ப்ரைசிங் வைக்கிறீங்க, ஃபிக்ஸ் பண்றீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து பிசினஸ் மேன் வந்து ஒன்று ரொம்ப அதிகமாக விலை வச்சிடறாங்க, வால்யூம் வர மாட்டேங்குது, யாரும் வர மாட்டாங்க. இல்லை ரொம்ப கம்மியாக வச்சிடறாங்க, மார்க்கெட் ப்ராஃபிட்டே இல்லை. ஸோ நீங்கள் எப்படி கரெக்டான ப்ரைசிங் வச்சுங்க உங்களுக்கு வால்யூமாக வருது, ப்ராஃபிட் வருதுன்னு? ஸோ இப்போ நீங்கள் அதுக்கும் CCL ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணீங்களா, CCI? இல்லை, எனக்கு வந்து அந்த காலத்தில் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, கஸ்டமர் என்ன ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் கஸ்டமராக திங்க் பண்ணி பாருங்க. அதான் திங்க் சிம்பிள், திங்க் லைக் எ கஸ்டமர். ஓகே, திங்க் லைக். ஓகே. எனக்கு வந்து அந்த காலத்தில் வந்து 80 ரூபாய் to 100 ரூபாய் வந்து ஹேர் கட் இருந்தது. 80 ரூபா தான். ஓகே, 80 ரூபா 100 ரூபா. நான் ரவிஸில் போனால் 100 ரூபாய், மற்ற கடையெல்லாம் எனிவேர் 50 ரூபாய் to 80 ரூபாய். இதுதான் வந்து அந்த ஹேர் பார்பர் ஷாப்பு இதில் ப்ரைஸ். ஸோ நான் வந்து 120 to 150 கொஞ்சம் தான் ஸ்ட்ரெச் பண்ணணும். 200க்கு போயிட்டேன்னா ஐயோ இது நமக்கு இல்லைன்னு போயிடுவாங்க. ஓகே, ஜஸ்ட் யூ ஷுட் பி அவுட் ஆஃப் ரீச், நாட் அவுட் ஆஃப் சைட். இதுதான் என்னோட பிரைசிங் பாலிசி. அவுட் ஆஃப் ரீச், நாட் அவுட் ஆஃப் சைட். அவுட் ஆஃப் சைட். ஸோ அந்த மாதிரி அந்த ஜஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி இருக்கணும். அவனுக்கு ஒரு ஆசையை தூண்டணும். நம்மளும் வரலாம் இல்லை அங்கே போகலான்னு இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. அட் தி சேம் அவுட் ஆஃப் சைட் ஆச்சுன்னா அவன் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான். ஓகே, இதுதான் என்னோட பிரைசிங் பாலிசி. இப்போ உங்ககிட்ட கஸ்டமர் ப்ரொஃபைல் இருக்கு, அவங்களோட நீடை பொறுத்து சர்வீஸும் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கான கரெக்டான ப்ரைசிங் கொடுத்துட்டீங்க. இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டியை டெலிவரி பண்ணுறதுக்கு எப்படி டீமை ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணீங்க? புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பீப்புளை ஃபஸ்ட்டு எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணுறவங்க என்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டாஜில் ஹெட் ஆஃப் தி டாஜ் சலோனை ஹையர் பண்ணிட்டேன். ஓகே, ஹையர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அவங்க தான் இன்டர்ன் டீமை ஃபுல்லாக அவங்க தான் ரெக்ரூட் பண்ணாங்க. அவங்க கிட்ட ஹெச்ஆரை ஃபுல்லாக அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ஹெச்ஆரை பொறுத்தவரையும் அவங்க ஒரு ராக் ஸ்டார், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஆமாம், பரவாயில்ல, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி தான் பிஸ்னஸை கற்றுக்கணும். ஓகே, முதல்ல கற்றுக்கும் போது நீங்கள் வந்து அது வந்து லேர்னிங் தி பிஸ்னஸ் ப்ரைஸ்னு வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், அவங்க ஒரு ஹெச்ஆரோட நிறுத்திருக்கணும். அவங்க கிட்டே வந்து நான் வந்து எங்கே பொருள் வாங்கணும், எங்கே வந்து எக்யூப்மெண்ட் வாங்கணும், எங்கே வந்து இது வாங்கணும், மீதி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு யார் இன்டீரியர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணவொடனே நீங்கள் வந்து when you have heart problem you should consult a cardiologist. Okay, you should not consult a dentist just because he is also a doctor. ஓகே, இவங்க கிட்ட போயிட்டு நான் போயிட்டு தேவையில்லாத விஷயம்லாம் கேட்டு அவங்க எக்ஸ்பர்ட்னு சொல்லி யாராவது தேவையில்லாதவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அட்வைஸ் அள்ளி வீசுவானுங்க. ஓகே, தெரியாதுன்னு சொல்ல. ஆமா, அவனுக்கு தெரியாது சொல்ல மாட்டான். அதனால நீங்க முதல்ல வந்து யார்கிட்ட எது கேட்கணும் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, மாத்தி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி எனக்கு ஆப்பு வச்சுக்கினேன். ஓகே ஓகே, தேவையில்லாத பொருள், அதுக்கு இட்டாலியன் சேர், இது ஃபர்னிச்சர், விலை ஆல்ரெடி பணம் இல்லை, பணம் இல்லாததுக்கு மேல இது வந்து தேவையில்லாத விஷயத்துலலாம் எது மஸ்ட் ஹேவ், எது நைஸ் டு ஹேவ், இதுதான் ஆந்திரப்ரனர் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு எம்ப்ளாயிக்கும் ஆந்திரப்ரனருக்கும் இந்த இடத்துல தான் முக்கியமான பிரைஸ் கட் ஆஃப் பண்ணலாம்ன்றீங்க. மஸ்ட் ஹேவ் அண்ட் நைஸ் டு ஹேவ் பேஸ் பண்ணி ஒரு எம்ப்ளாயிக்கு அது தெரியாது, ஆந்திரப்ரனருக்கு தெரியும். அது இன்ட்ரின்சிக்கா அவங்களுக்கு புரியும் எது மஸ்ட் ஹேவ், எது நைஸ் டு ஹேவ். நான் வந்து இன்னைக்கு வந்து சென்னையிலேருந்து பாம்பே போனோம்னா நான் ஃப்ளைட்டில் போகணுன்றது மஸ்ட் ஹேவ். நான் பிஸ்னஸ் கிளாஸில் போகணும்னு நினைப்பாங்க. ஆந்திரப்ரனர் பிஸ்னஸ் கிளாஸில் போக மாட்டான். ஓகே, ஏன்னா அவன் துட்டு. ஓகே, அவன் சும்மா செலவு பண்ண மாட்டான். அவன் போடுற ஒரு காசு. ஆனால் ஃப்ளைட்டில் போவான். ஃப்ளைட்டில் போனால் யூ வில் சேவ் டைம், யூ வில் ஹேவ் வாட் யூ கால் இன்வெஸ்ட்மெண்ட். அவனோட இது எல்லாம் ஆகும். அதுக்காக நீ வந்து முதல் 2 சீட்டில் தான் உட்காந்தா தான் நீ அதை தேவை கிடையாது. அதெல்லாம் ஈகோ. ஸோ நீங்கள் சொன்ன ஆன்சர்லேருந்து எனக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்ன புரிஞ்சுதுன்னா, ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நியூ கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் நினைப்பாங்க ரொம்ப ரிசர்வ்டாக, கம்மி லோ காஸ்ட் பீப்புளை வந்து நம்ம ஹையர் பண்ணிக்கலான்னு. நீங்கள் ஒரு பெஸ்ட் பீப்புளை ஹையர் பண்ணி அவங்க மூலியமாக கற்றுக்கலாம் நிறைய விஷயம். ஒரு பிஸ்னஸை நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ் யோசிக்கலாம். ஒரு பெஸ்ட் பீப்புள் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட்டாக இருக்க பீப்புளை கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள வச்சு நம்ம கற்றுக்கலாம், நம்ம பிஸ்னஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, க்ரோ பண்ணுறதுக்குன்ற ஆங்கிளில். ப்ளஸ் எது எக்ஸ்பென்ஸு எது இன்வெஸ்ட்மெண்ட்னு பிரித்து பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்ட் ஹேவ்
நைஸ் டு ஹேவ் பேஸ் பண்ணி இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு அந்த டைட்டன் கம்பெனி வந்து when they decided to start, எனக்கு ரொம்ப ஃபேவரட் என்னுடைய வாட்ச் கம்பெனி. அந்த டைட்டன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து அப்போ ஹெச்எம்டி தான் வந்து ஜுவல் ஆஃப் இந்தியா, வாட்ச் கீப்பர் ஃபார் தி நேஷன். அவங்க ஆரம்பிக்கும் போது வாட்ச் கம்பெனி ஆரம்பிக்கணுன்னே அவங்க வந்து அப்போ வந்து அவங்க ஹெச்எம்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர், இவங்க அதுக்கு ஹொசூரில் ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஏன்னா பீப்புள் ஃப்ரம் பெங்களூர் கேன் கோ அண்ட் ஒர்க் இன் ஹொசூர். எல்லா பீப்புள் ஹெச்எம்டிலேருந்து ரெக்ரூட் பண்ணாங்கன்னா பெங்களூர் இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. ஓகே, எங்கே நீ வந்து சிச்சுவேட் பண்ணுறன்னு முக்கியம். எந்த பிஸ்னஸ்லன்னா எங்கேருந்து நீ ஆள் எடுக்க போறியோ அதுக்கேற்ற ஈகோ சிஸ்டம் நீ கிரியேட் ஆகணும். அந்த ஈகோ சிஸ்டம் வாஸ் அவைலபிள் இன் பெங்களூர். தட் இஸ் வை தே புட் தேர் திங் இன் ஹொசூர். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த 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 ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க ஈஸியாக கற்றுக்குறாங்க. இல்லைன்னா உங்களோட லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் தி கம்பெனி நீங்களே என்னைக்கு கற்றுக்கிறது. நீங்கள் கற்றுக்கிறதுனா இன்னைக்கு அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்தால் நீங்கள் உனக்கு நாலேஜ் வந்துருச்சு. ஓகே, அந்த நாலேஜ் வந்து யூ கேன் கோ டு தி நெக்ஸ்ட். ஒரு ஹை ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது சார். இதுக்கு டைட்டன் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி, இதில் ஒன்றும் ரிஸ்கே கிடையாது. நீ இன்னைக்கு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எக்ஸ்பர்ட்டை நீ ஹையர் பண்ணிக்கணும். வேண்டியது தான். இங்கே இப்போ வந்து நீங்கள் வந்து ஐஃபோன் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, யூ ஹேவ் டு ஹையர் சம்படி ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் ஆப்பிள். அவ்வளோதான். அவன் வந்து சொல்லுவான் எங்கெங்கே வந்து இது வாங்கணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறது. நீங்கள் சாட் ஜிபிடி வந்துருச்சு, நீங்கள் கற்றுக்கலாம். பட் அந்த காலத்தில் அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. இது என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கே ரிலேட்டபிள் ஆன்சர் நீங்கள் கொடுத்தது. என்னென்னா இப்போ நம்ம பேசினதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணபடி உங்களுக்கு இப்போ ஐடியல் கஸ்டமர் யாரும் டிசைட் பண்ணிட்டீங்க. அவங்க நீட பேத் மாதிரி சர்வீஸ் இருக்குது, உங்ககிட்ட குவாலிட்டியான சர்வீஸ் இருக்குது, இந்த குவாலிட்டி டெலிவரி பண்ணுறது டீம் இருக்குது, ரைட் ப்ரைஸிங் இருக்குது. இதெல்லாம் இருக்குன்னு கஸ்டமருக்கு எப்படி தெரியப்படுத்துனீங்க? உங்களோட மார்க்கெட்டிங் என்ன? அந்த காலத்தில் கஸ்டமர் எப்படி கன்வின்ஸ் பண்ணி ஸ்டோருக்கு வந்து பே பண்ண வச்சிங்க? உங்களோட மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ப்ராசஸ்னால் என்னன்னு சொல்லுவீங்க? ஆமாம், நல்லா வந்து பிரமாதமாக வந்து நேச்சுரல்ஸ்னு பேர் வச்சுட்டேன். யூனிசெக்ஸ் சலூன், அந்த காலத்தில் யூனிசெக்ஸ் சலூனே ஒரு யூஎஸ்பி. ஓகே, யூனிக் சலூன். ஓகே, அப்போ வந்து விமன் சலூன் தனியாக இருக்கும், பார்பர் ஷாப் தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஹை குவாலிட்டி இந்த மாதிரி இன்டீரியர்லாம் பண்ணி ஒரு சலூனு ஒரு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ரைஸிங், ஏர் கண்டிஷனிங், இதெல்லாமே டிஃபரன்ஷியேட்டர். ஓகே, ஏர் கண்டிஷனிங் சலூன்ன்றது ஒரு டிஃபரன்ஷியேட்டர். யூனிஃபார்ம் போட்டுருப்பாங்கன்றது ஒரு டிஃபரன்ஷியேட்டர். ப்ரொஃபஷனல். ஒரு கிளீன்லினஸ் ஒரு டிஃபரன்ஷியேட்டர். ஓகே, ஒரு ரேட் கார்டு போடுவோன்றது டிஃபரன்ஷியேட்டர். டாக்ஸ் கட்டுவோன்றது டிஃபரன்ஷியேட்டர். இந்த மாதிரி நிறைய வந்து போட்டுட்டாச்சு நம்ம. இந்த போட்டுட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து எல்லாம் போட்டுட்டு பிரமாதமாக வந்து டாஜ்லேருந்து ஹையர் பண்ணிட்டேன், இட்டாலியன் ஃபர்னிச்சர் வாங்கிட்டேன், லாரியால வந்து எல்லாம் பொருள்லாம் போட்டுட்டேன். அது வந்து நான் பரபரப்பாக பண்ண போறேன்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தா ஒரு ஆளும் வரல. இது நான் கேட்கும்போது கிங்ஃபிஷரோட ஸ்ட்ராட்டஜி வேறு, காஸ்ட்லியாக எல்லாத்தையும் போட்டு. ஆமாம், ஒரு ஆளும் வரல. ஏன்னா இந்த பிஸ்னஸ் இஸ் அ ஹை லாயல் பிஸ்னஸ். ஓகே, there are people who are loyal to this business which I did not figure out. ஏன்னா அதுக்கு முன்ன நான் வெல்வெட்லையும் சிக்லியும் மீராலையும் ராகாலையும் ஒர்க் பண்ணது. எனக்கு ட்ரையல் மார்க்கெட்டிங்னு அப்போ தான் வந்து எனக்கு வந்து அடிக்குது. நாங்கள் இந்த மாதிரியான மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் வந்து நீங்கள் விசிபிளாக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த கஸ்டமர் கேப் ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த மாதிரி ப்ரைஸிங் பண்ணணும், இதெல்லாம் நான் டிக் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, போட்டால் கஸ்டமர் மட்டும் வரமாட்டாங்க. எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ்? என்னடா அது கஸ்டமர் வரமாட்டாங்க? அதான் நேச்சர். when it adds difficulty throws in brains also. ஸோ நீ பிரச்சனையில் இருக்கும்போது தான் நீ மூளையை யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன். ஓகே, ஸோ நான் பிரச்சனையில் இருக்கேன், எல்லாம் போட்டாச்சு, வரல கஸ்டமர், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். அப்படியே பார்த்து பீஸா ஹட்டை பார்க்குறேன், இவனை பார்க்குறேன், அவனை பார்க்குறேன், இந்த மாதிரி ரீட்டைலர்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பார்க்குறேன். ஏன்னா இது சோஷியல் மீடியாவே வர்றதுக்கு முன்னாடி. ஆமாம், இது சோஷியல் மீடியான்ற கான்செப்டே கிடையாது அப்போ. ஓகே, அப்படி இருந்தபோது எனக்கு இண்டு பேப்பரில் விளம்பரம் போடுறதுக்கோ மற்றதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணேன், நான் ட்ரையல் மார்க்கெட்டிங் அப்படின்றத கையில் எடுக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த வெல்வெட் சிக்லாம் வந்து நாங்கள் ராகா மீராலாம் என்ன பண்ணுவோம், இந்த குமுதத்துலேயும் ஆனந்த விகடன்லையும் சாம்பிளிங் கொடுப்போம். சாம்பிளிங் கொடுத்தா 5 லட்சம் பீஸ் கொடுத்தோம்னா அடுத்த வாரமே எங்களுக்கு வந்து ஒரு 20-30 லட்ச ரூபா பீஸ் எங்களுக்கு சேல்ஸ் ஆகும். ஓகே ஓகே ஓகே, அப்போ தான் அந்த பவர் ஆஃப் ட்ரையல் மார்க்கெட்டிங்கை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஓகே, கஸ்டமர் வந்து கம்மியான பேர் வராங்க, வரவங்கெல்லாம் ஹாப்பியாக போகிறாங்க, ஆனால் புது ஆள் வரதில்லை. ஓகே, ஏன் வரதில்லைன்னு கேட்டால் அவனை போய் கேட்டேன்னா நான் வந்து எனக்கு என்னுடைய ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு ரொம்ப அவன் தான் போவேன் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நான் இப்போ தான் ஹேர் கட் பண்ணேன், எனக்கு என்ன அடுத்த மாதம் வரணுவாங்க. இந்த 2 ப்ராப்ளம் நடுவில் நான் மாட்டி முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். Okay. On one side it is a high loyal business, another side the cycle of the business is only once in a month. Okay, between these two I was getting caught. That is when I came out with the strategy of a gift voucher. Okay. I said let customer come and try my product, I will give 200 rupees worth gift voucher.
ஓகே. தே ஹேவ் டு ஈவன் 210 கூட அவன் சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம், 10 ரூபா கொடுத்தா எனக்கு போதும், அவங்க வந்து சர்வீஸ் எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி நான் எல்லா இடத்துலையும் நானே நின்று பேண்டலூனில் லேண்ட்மார்க்கில் எல்லா இடத்துலையும் நானே கிஃப்ட் வச்சர் கொடுப்பேன். ஒரு கடையை கொண்டு போய் கிஃப்ட் வச்சர் கொடுப்பேன், நானே எதிரில் நின்று கொடுப்பேன், வாங்கன்னு கூப்பிடுவேன். ஓகே ஓகே கூப்பிட்டு இப்படி வந்து கஸ்டமரை வந்து வர வச்சேன். இந்த காலத்தில் இதான் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். அவ்வளோதான். அந்த காலத்தில் நீங்கள் பண்ணது அதே தான். இந்த காலத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற காசு நீங்கள் அந்த காலத்தில் அவ்வளோதான். ஓகே சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் இப்படி வந்து கொடுத்த உடனே எல்லார் வீட்லையும் கிஃப்ட் வச்சர் போச்சு, எல்லாரும் வந்து ட்ரை பண்ணாங்க. ஓகே. ட்ரை பண்ணதில் 20 to 30% கஸ்டமர் நேச்சுரல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ சூப்பர். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நடுவில் இந்த 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 நான் சொன்னேன் இந்த ஐடி கம்பெனி பசங்கள்லாம் ஓகே ஓகே கொத்து கொத்தா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ கொத்து கொத்தா வர ஆரம்பிச்சோன்னா எங்களுக்கு நம்பர் ஆஃப் இது பத்தலை, பிரான்ச் பத்தலை. ஸோ அடுத்த பிரான்ச் ஆரம்பிக்கணும். நீங்கள் ப்ரீமியம் பிராண்டட்னால ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்தீங்க ஸ்டார்டிங். அந்த அந்த த்ரெஷோல்டு வர வரையும் தான் எங்களுக்கு அந்த பிரேக் ஈவன், எங்களுக்கு ஆப்ரேஷனல் பிரேக் ஓகே ஓகே. ஆப்ரேஷனல் பிரேக் ஈவன் வந்துருச்சுன்னா எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஓகே. அந்த ஆப்ரேஷனல் பிரேக் ஈவன் வர வரைக்கும் தலை பிச்சுக்கணும் தான். இன்னும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு கஸ்டமர் ஏர்ன் பண்ணணும். இட் இஸ் நாட் ஈஸி. இட்ஸ் அ ஹை லாயல் பிஸ்னஸ். It's a monthly cycle business. Okay, you can't get customer just like that. There are some people who say இப்போ கூட எனக்கு அந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து வெட்டினா தான் என்னோட முடி செட் ஆகும்னுவாங்க. புரியுது புரியுது புரியுது. அந்த லாயல்ட்டியை நான் பிரேக் பண்ணணும்னா ஃப்ரீ எல்லாம் என்னோட காம்படிஷன்லாம் நேச்சுரல்ஸ் பேங்க்ரப்ட் ஆகிடுதுன்னா அது எல்லா இடமே கிஃப்ட் வச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்னாங்க. ஓகே. இன்னைக்கு வந்து ஐ கேன் வெரி ப்ரௌட்லி சே எந்த சலோனு எந்த ஊரில் ஆரம்பித்தாலும் இந்த கிஃப்ட் வச்சர் இந்த ட்ரையல் மார்க்கெட்டிங் இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க. நாட் ஒன்லி இன் சலோன் பிஸ்னஸ், டுடே திஸ் ட்ரையல் marketing has been adopted in various business because that is how customer இன்னைக்கு ட்ரையல் பண்ணாம ஊபரும் ஓலாவும் எங்க சக்சஸ் ஆகும். That's a customer CAC. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரீமியம் பிராண்டை மார்க்கெட்டை நியூவாக கொண்டு வராங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே மக்களை வர வைக்கிறதுக்கு ட்ரையல் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான். ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்களா, முதல்ல வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொட்டுன்னு கொட்டும். ஓகே. நம்ம ரெண்ட் கட்டணும், சேலரி கொடுக்கணும், ஏசி கட்டணும், அப்புறம் லாண்ட்ரி கட்டணும். வெறும் நம்ம டிஃபரன்ஷியேஷன் ஒன்லி ப்ராடக்ட் காஸ்ட். புரியுது. அண்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக இருக்க சலோனுக்கு போவீங்களா, ஃப்ரீயாக இருக்க சலோனுக்கு போவீங்களா? ஃபுல்லாக இருக்க சலோன். நம்ம ஃபுல்லாக இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோமா, ஃப்ரீயாக இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம்? ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக. அதனால் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம ஆள் பாதி ஆடை பாதி ஃபுல்லாக இருக்கு நேச்சுரல்ஸ் போனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, பிஸியாக இருக்குன்னு சொன்னால் தான் மற்றவங்க வருவாங்கன்ட்டு. ஓகே. ஃபேக் இட் டில் யூ மேக் இட். ஓகே. ஸோ இந்த காலத்தில் சோஷியல் மீடியாவில் ஃபோக்கஸோ இன்வெஸ்ட்டோ பண்ணாத பிஸ்னஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க நீங்கள் கடையை மூடுறீங்க? நீங்கள் என்ன பண்ண சார், இன்னைக்கு வந்து நாய் வேஷம் போட்டால் குலைச்சாகணும், பொமரேனியன் நாய் வேஷம் போட்டால் பொமரேனியன் நாய் மாதிரி குலைக்கணும். ஓகே. இது வந்து சோஷியல் மீடியா உலகம், பர்சனல் பிராண்டிங் உலகம். இன்னைக்கு வாட் இஸ் தி ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் மோடி, வாட் இஸ் தி ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் ட்ரம்ப்? தே ஆர் பர்சனல் பிராண்டிங் பீப்புள். ஓகே. They know whether they know to run the country or not is a completely debatable point, but they know to brand themselves well. What can we learn from them? We should not miss the main thing. Okay. Main thing is அவங்களை எப்படி அவங்க பர்சனல் பிராண்ட் பண்றாங்க. அந்த பர்சனல் பிராண்டிங் தான் அங்க எடுத்துட்டு போகுது. இன்னைக்கு டுடே every entrepreneur should do personal branding. Okay, when I am speaking to you, I am doing personal branding. எவ்ரி ஆண்டர்பிரனர் இன்னைக்கு வந்து பொருள் விற்கிறியோ இல்லையோ, நான் முதல்ல அந்த மொட்டை அடிச்சுன்னு இந்த லலிதா ஜுவல்லரி ஆளை பார்த்து என்னடா இது இப்படியெல்லாம் விளம்பரப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் புரிஞ்சுது அவன் தான் புத்திசாலி. ஏன்னா நான் வந்து 3 கோடி ரூபாய்க்கு வந்து கரீனா கபூரை கொடுத்துட்டு நான் அவங்கள கரீனா கபூரை பாப்புலர் ஆக்கிறதுக்கு பதில் இவரை பாப்புலர் பண்ணிக்கிட்டு அவர்கிட்டே வந்து ஆட்டோகிராஃப் எடுத்து செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க. அவரே செலிபிரிட்டி ஆயிட்டாரு. அப்புறம் புரிஞ்சது அவங்க தான் புத்திசாலி. இன்டெலிஜென்ஸ் கான்டெக்சுவல் இன்டெலிஜென்ஸா இருக்கணும். அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்டெலிஜென்ஸ் நமக்கு மாறணும். ஓகே. ஸோ இந்த காலகட்டத்துக்கு பர்சனல் பிராண்டிங் இன்னைக்கு ஆண்டர்பிரனருக்கு ஹவு மச் எவர் ப்ராடக்ட் தே ஆர் மேக்கிங், பீப்புள் வாண்ட் டு see the ரியல் பர்சன். அந்த ரியல் பர்சனை பார்த்து தான் அவங்க வந்து மக்கள் வந்து பொருளை விரும்புறாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா வேர்ல்டில் இது ஒரு ட்ரஸ்ட் டெஃபிஷியன்ட். இது அதில் ட்ரஸ்ட் கொண்டு வரணும்னா ஓனர் தான் அவங்க ப்ராடக்ட்டை பற்றி பேசணும். அவங்க ப்ராடக்ட் பற்றி பேசுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மேண்டேட்டரியான விஷயம் சொல்றேன் இந்த டைமில். மஸ்ட் ஹேவ். ஸோ நீங்கள் எவ்வளோ D2C பிராண்ட் இன்னைக்கு FMCG டிஸ்டர்ப் பண்ணுது. கரெக்ட். ஏன் பண்ணுது? அவங்க பர்சனல் பிராண்டிங் பண்ணுறாங்க, இவங்க வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணல. சூப்பரான பாயிண்ட் சார். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, 90% ஆஃப் மில்லியனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1 crore-லேருந்து 10 crore போகிறத விட 1 lakh-லேருந்து 10 lakh போகிறது ரொம்ப கஷ்டம்னு. அதை விட கஷ்டம் 0 to 1 lakh per month கன்ஸ்டண்ட்டாக வருதுன்னு. உங்களுக்கு 0 to 1 lakh per month கிராஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்கில், எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ 0 to 1 வந்து உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் அப்சஷன், கஸ்டமருக்கு வேல்யூ கொடுக்கணும். கிவ் தம் அன் irresistible ஆஃபர். ஓகே. அந்த 0 to 1ல நீ ப்ராஃபிட் முக்கியம் கிடையாது, அது கேஷ் ஃப்ளோ நீ ரெடி பண்ணுற. கேஷ் ஃப்ளோ இஸ் த பிளட் ஃப்ளோ. பிளட் ஃப்ளோ ஆனால் தான் மனுஷன் உயிரோடு இருக்கிறான். அது மாதிரி கேஷ் ஃப்ளோ ஆனால் தான் பிளட் இது பிஸ்னஸ் உயிரோடு இருக்குது. 0 to 1 நீ ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்காத, 0 to 1 நீ கேஷ் ஃப்ளோவை பார்த்துக்கோ.
கேஷ் ஃப்ளோவை பார்த்துக்கிட்டு பிஸ்னஸ் வைக்குது, கஸ்டமர் உன்னுடைய பொருளுக்கு வாங்குறாங்க, கேஷ் கொடுக்குறாங்க, இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது, உன்னை வச்சு அந்த ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா நீ 1லேருந்து 100க்கு போயிடலாம். நீ முதல்ல வந்து நீ வந்து ப்ராஃபிட் பண்ணணும்னு பார்த்தன்னா ஒன்னால வந்து நீ மாட்டிக்க வேண்டி. 0 to 1 இஸ் அ கேஷ் ஃப்ளோ டைம். யூ ஐடென்டிஃபை அ ப்ராடக்ட் விச் சால்வ் அ ப்ராப்ளம். வாட் ப்ராப்ளம் ஆர் யூ சால்விங்? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஆஸ்க். வேர் மணி. இன்னைக்கு நிறைய பேர் எங்கே ஃபெயில் ஆகிறாங்கன்னா எந்த பிஸ்னஸில் பணம் இருக்குது, என்ன பிஸ்னஸ் பண்ணால் நான் பணம் சம்பாதிக்க முடியும்னு கேட்குறாங்க. அவங்க முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஆஸ்க் இஸ் வாட் ப்ராப்ளம் am I solving? What is your solution to the problem? Okay, what is your plan on paper? What is your proof of concept? Proof of concept na அந்த பொருளுக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க. இன்னைக்கு ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் லாஸ்ட்ல தான் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு ஊபர், ஓலா இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணுறாங்களா, லாஸ் பண்ணலாம், அமேசான், இந்த மாதிரி அவங்களாம் கிட்டத்தட்ட இது பண்ணுறாங்க. ஆனால் தேவர் அக்வயரிங் கஸ்டமர்ஸ், தேவர் பில்டிங். அதனால தான் இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி, இந்த ஃபண்டிங் எக்ஸ்டர்னல்லாம் தேவைப்படுது உங்களுக்கு. அப்படி இல்லையா உன்னால் இன்டர்னலாகவே பண்ண முடியுமா? அந்த யூனிட் எக்கனாமிக்ஸ் இங்கே மாதிரி பிஸ்னஸ்க்கெல்லாம் முக்கியமாக ஆண்டர்ப்ரனர் தெரிஞ்சுக்க வேண்டியது யூனிட் எக்கனாமிக்ஸ். ஓகே, இந்த பிஸ்னஸுக்கு இவ்வளோ ரெண்ட்டு, இவ்வளோ சேலரி, இவ்வளோ வந்து ப்ராடக்ட் காஸ்ட்டு, இவ்வளோ வந்து மார்க்கெட்டிங் காஸ்ட்டு, இவ்வளோ வந்து எனக்கு எலக்ட்ரிசிட்டி அதர் காஸ்ட்டு, இதை தாண்டி எனக்கு வந்து இவ்வளோ டேக்ஸ் கட்டி இவ்வளோ எனக்கு வந்து இது ரீச் பண்ணால் என்னோட பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகே, இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அவங்களுக்கு தெரியணும். ஓகே, அது ரீச் பண்ணுற வரைக்கும் அது மட்டும்தான் அவங்களுக்கு திங்கிங் இருக்கணும். அது ரீச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதான் 0 to 1 ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸை நீங்கள் சொன்னீங்க, இந்த 0 to 1 ஃபேஸில் தான் நீங்களே போயிட்டு கூப்பன் கொடுத்துருக்கீங்க, நீங்களே நிறைய பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த டைமில் நீங்களே ஆஸ் அ ஃபவுண்டராக அவைலபிளாக இருப்பீங்க எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் அ 0 to 1 lakh ஃபவுண்டராக நீங்கள் டெய்லி பண்ண மேண்டேட்டரி ரொட்டீன் ஒரு பிலீஃப் என்ன உங்களையும் ஸ்டேபிளாக வச்சுக்கிச்சு, உங்கள் ரெவன்யூவும் ஸ்டேபிளாக வச்சுக்கிச்சு? ஹவு டு அக்வயர் அ கஸ்டமர், ஹவு டு மேக் மை கஸ்டமர் ஹாப்பி. ஓகே, இது ரெண்டு தான். கஸ்டமர் அப்சஷன். என்ன புது சர்வீஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், என்ன புது ஆஃபர் கொடுக்கலாம், எப்படி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகிறாங்களான்னு புது ட்ரைனிங் என்ன கொடுக்கலாம், எல்லாமே கஸ்டமரை சுற்றி தான். ஓகே, எவ்ரிதிங் வில் ரிவால்வ் அரவுண்ட் கஸ்டமர். எனக்கு ஃபார் மீ கஸ்டமர். ஸோ இந்த 0 to 1 lakh ஃபேஸில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்க்குறது ஒன்று கஸ்டமரை பற்றி நம்ம அப்சஸ்டாக இருக்கிறது மேண்டேட்ரி. ரெண்டாவது யூனிட் எக்கனாமிக்ஸ் நமக்கு மேண்டேட்ரியாக தெரியணும். யூனிட் எக்கனாமிக்ஸ் நம்ம தெரிஞ்சால் தான் நம்மளால் நம்ம சர்வே ஆகிறோமா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோமான்றதே கிளியராக தெரியும். ஏன்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பென்ஸ் வச்சு. ஸோ கேஷ் ஃப்ளோன்றதா கேமே நீங்கள் சொல்ல வரீங்க. ப்ராஃபிட்டபிலிட்டியை சுத்தமாக பார்க்கக்கூடாது இந்த டைமில். நீங்கள் கப்புலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. கப்புலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனதில் ஒன் ஆஃப் தி ஃபியூ. நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எந்த 3 விஷயத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவீங்க? அவங்க பிஸ்னஸ்லையும் மேரேஜ்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரது. வீணா வந்து முதல்ல வந்து ஃப்ரண்ட்டில் இருந்தாங்க, நான் பேக் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்போ ஐ ரியலைஸ் ஐ எம் குட் இன் ஃப்ரண்ட் அண்ட் ஷீ இஸ் குட் இன் பேக். ஷீ ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க, அவங்களுடைய இது இருக்கும். நான் ரொம்ப வந்து எல்லாரோடையும் பேசுவேன், நான் வந்து கம்யூனிகேஷனு, அந்த விற்கிறது எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ரென்த் அது. தென் வி ரியலைஸ் வி ஹேவ் டு ஸ்வாப் தி ரோல்ஸ். Okay. So the day we realized we have to swap the role and I went front and she went back, business started exploding. Okay. உங்களோட strength என்ன? A rabbit should run, a rabbit should not swim. Identify the what you call inherent strength of the partner and make them play that game. அப்படிலாம் ஃபோர்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இன்ஹரண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். வீணாக்கு நான் பார்த்துக்கிறது வந்து அவங்க ஷீ இஸ் குட் இன் தி பேக் அண்ட் ஐ எம் குட் இன் தி ஃப்ரண்ட் அண்ட். ஸோ அந்த ரோல் ரிவர்சல் பண்ணோம். ஷீ இஸ் குட் வித் இன்னைக்கு வந்து இன்டர்னல் பீப்புள் கூட பேசுறது, நான் வந்து எக்ஸ்டர்னல் பீப்புளோட பேசுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து அது வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இது ஈச் பர்சன் இட் வில் டிஃபர். ஐடென்டிஃபை இண்டிவிஜுவல் ஸ்ட்ராங் பாயிண்ட், அதுக்கேற்ற மாதிரி அவங்க விளையாடுங்க. கிட்டத்தட்ட உங்கள் லாஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்ன்றது மேத் அண்ட் பீப்புள். ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சிங்கன்னா மேம் வந்து மேத்தில் பெட்டராக இருக்காங்க, நீங்கள் பீப்புளில் பெட்டராக இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, சக்ஸஸ் ஃபாஸ்ட்டாக அவங்களால ரைஸ் பண்ண முடியுது. ஸோ அது மாற்றணும். அது மாற்றுறது வந்து இப்போ உள்ளே போய் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது முதல்ல தெரியாது அது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் ஆந்திக்கோ நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த டிசிஷன் ஒன் திங் உனக்கு வந்து வீணா பொறுத்தவரை நான் டிசிஷன் எடுத்தேன்னா ஷீ வில் சே எஸ். அது வந்து நான் தப்பு பண்ணாலும் அதை கரெக்ட் பண்ணி எப்படியா வெளியே வந்துருவேன்ற அந்த தைரியம் இருக்கு. ஓகே, ஸோ அதனால வந்து ஷீ வில் வாட் யூ கால் ஷீ ஹேஸ் என்னோட வந்து ஃபியர்ஸ் அந்த ஆர்குமெண்ட் கிடையாது இன் பிஸ்னஸ். Okay. I used to take the major leading decisions நான் எடுத்துருவேன். நான் எனக்கு அது வந்து நம்ம இன்னும் எல்லாருக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த டென்டேட்டிவ் மோடுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் டிசிஷன் மேக்கிங் பவர் கம்மியாயிடும்.
ஓகே, அது வந்து ரொம்ப தப்பான ஒரு இதுவாக பார்க்குறேன் நான். அது ஒன்று ஒருத்தவங்களோட ஸ்டைல். அதுவும் கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா ரைட்டா தப்பான்னு கேட்டால் இட்ஸ் வாட் இட் சூட்ஸ் இண்டிவிஜுவல். இன்னைக்கு ஒரு வீரேந்திர சேவாக் ஒரு மாதிரி தான் அவர் விளையாடி ஆகணும். இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கரோ ராகுல் திராவிட் இன்னொரு மாதிரி விளையாடுவாங்க. ஈச் பிளேயரோட ஸ்டைல் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து அவங்க ப்ளே பண்ணணும். இன்ஹரண்ட் ஸ்டைலை மாற்ற பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்க இதாகிடுவாங்க. இப்போ நீங்கள் சொல்ல வருது என்னன்னா, நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான ஸ்கில் நம்ம ஒய்ஃப் கிட்டே இருக்கும்போது ஒய்ஃபையே பார்ட்னர் எடுக்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன் சொல்ல வரீங்களா? வெளியிலேருந்து ஒரு ஆளை பார்ட்னர் எடுக்கிறது பதிலாக டெஃபினட்டா நம்ம சம்பளம் கொடுக்க தேவையில்ல, நம்ம வந்து பிஎஃப் கொடுக்க தேவையில்ல, இஎஸ் கொடுக்க தேவையில்ல, எல்லாம் எல்லாம் இருக்குது. அப்படிதான் ஆண்டர்பிரினர் என்ன பண்றாங்க, முதல்ல டீம் பில்ட் பண்றதுக்கு முன்ன ஓகே அவங்களே வாட்ச்மேனு, அவங்களே வாட்டிக்கல் ஆஃபீஸ் பாய், அவங்களே வந்து சேல்ஸ், அவங்களே ஃபைனான்ஸ், அவங்களே மார்க்கெட்டிங். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் டீம் வராங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சம்மப் பண்ணி நான் சொன்னேன்னா 0 to 1, 1 to 100, 100 to 1 lakh அப்படின்னு 3 இதுக்கும் நான் வந்து சம்மப் பண்ணி சொல்லணும்னா இட் இஸ் கால்டு 5 Ds. ஃபர்ஸ்ட் டி வந்து டூயிங். ஓகே, ஆண்டர்பிரனர்ஸ் ஆர் டூயிங் அடிக்ட்ஸ். எல்லா வேலையும் அவங்களே செய்வாங்க. ஓகே, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தே ஹேவ் டு ரியலைஸ் எல்லா வேலையும் நான் செய்யக்கூடாது, என்ன டீம் போட்டு பண்ணணும். ஓகே, மை டீம் மே நாட் பி ஆஸ் குட் ஆஸ் மீ இன் த பிகினிங். நான் வந்து ஃபைனான்ஸ் பார்த்துக்கிற மாதிரி என்னோட ஃபைனான்ஸ் மேனேஜர் பண்ண முடியாது. ஓகே ஓகே, ஆனால் அவன் ஃபைனான்ஸை மட்டுமே திரும்ப திரும்ப பண்ணுறதுனால கொஞ்ச நாளில் என்னை விட பெட்டர் ஆகிடுவான். நான் வந்து 20% ஃபைனான்ஸ் பார்ப்பேன், 20% சேல்ஸ் பார்ப்பேன், 30% ஹெச்ஆர் பார்ப்பேன். இப்படி பார்த்து பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வேணா என்னோட ஃபைனான்ஸ் என்னுடைய பிஸ்னஸில் வந்து கம்மியாக இருக்கலாம், தவிர கூடிய விரைவில் அவர் ஒரே வேலையை செய்யும் போது அவர் என்னை விட மேலே வந்துடுவார். ஓகே, புரியுது. ஸோ அவங்க அந்த டூயிங் அடிக்ஸ்ல இருந்து அவங்க ஒரு ஸ்டேஜில் அவங்க வெளியே வந்தாகணும். ஓகே, ஓகே, அது நிறைய பேர் வெளியே வராதனால தான் அவங்க 0 to 1 இருப்பாங்க. ஓகே, ஏன் 0 to 1 கம்பெனி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க டூயிங் அடிக்ஸ். அவங்க இருந்தால்தான் கம்பெனி நடக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து டீமுக்கு வந்து பில்டு பண்ண மாட்டாங்க. டீமை எடுத்தாலும் டீமுக்கு பவர் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இந்த மிஸ்டேக் பண்றது தான் முதல் இது. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கான மெயின் விஷயமே நம்ம டூயிங்லேருந்து வெளில வந்து டெலிகேஷனுக்கு வரணும். அடுத்து டெலிகேஷன், அடுத்த டி டெலிகேஷன் தான். ஓகே, அது திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதான் அந்த முக்கியமான வேர்டு வந்து விடலாம். இதனை இந்த ப்ராப்ளம் திஸ் பர்சன் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, நல்லா ரெக்ரூட் பண்ணுவாங்க, நல்லா ஜாப் ப்ரொஃபைல போடுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அந்த விட மாட்டாங்களாம். ஓகே, நம்ம டிரைவரை வாங்கிட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு டிரைவரை டிரைவ் பண்ணுவோம். அப்புறம் எதுக்கு டிரைவர்? வேகமா விட்டு லெஃப்ட்ல போ, ரைட்ல போ. யோ நீ அவன் டிரைவர், உனக்கு இந்த அறிவு கூட, அவன் அறிவு இருந்தா அவன் எதுக்கு இந்த வேலைக்கு வரான்? புரியுது. So he has got a limitation, and within the limitation he will only allow him to do that. He will make couple of mistakes and he will overcome that and he will move forward. Okay, so you can't hire a cook and tell her how to cook. Okay, you can't hire a driver and tell the driver how to drive. So avan kan vidal endradhu romba mukkiyamaana vishayam. Adutha D வந்து deciding. Do not use your intelligence to dissect the past. Okay. Use it to construct the future. நம்ம வந்து அந்த காலத்துல 1990ல ECRல ஒரு 4 கிரவுண்ட் வாங்கியிருந்தேன்னா இன்னைக்கு எவ்வளவு விற்கும்? அந்த காலத்துல அந்த பவுனு அப்ப 400 ரூபாய்க்கு வித்துது. இப்ப வாங்கியிருந்தேன்னா எப்படி இருக்கும்? அந்த காலத்திலேயே நான் நாராயணமூர்த்தி இருக்கும் போதே நானும் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போயிருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும்? 2008 பிட்காயின். ஆமா, பிட்காயினை போட்டிருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும்? இப்படி வந்து நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு மேல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அப்ப அந்த பொண்ணை யோசிக்கும்ல இந்த ஆளுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து டூ நாட், இந்த டிசைடிங் ரொம்ப டிசிசிவா இருக்கணும். டிசைசிவ் டிசிஷன் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஆண்டர்பிரனருக்கு ரொம்ப முக்கியம். வெட்டு 1 துண்டு 2 ஏக்கு துக்குடா, ஏக்கு மாதிரி தோ துக்குடா, அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அந்த டிசிஷன் எடுக்கிறது தான். அந்த டிசிஷன் மேல அட்டம் பிடிக்கணும். சில டைம் தப்பான டிசிஷன் கூட இருக்கணும், ஆனா அட்டம் பிடிக்கணும். Okay, I have seen some decision which was wrong in the beginning, but adam பிடிக்கிறதுனால over a period of time அந்த decision right ஆயிருக்கு. இது பிராக்டிகலா எந்த அளவுக்கு நீங்க சொல்ல வரீங்க? சில பேருக்கு லாஸ் ஆகிட்டே போகலாம். இப்படி தப்பான டிசிஷன் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக மாற்றாமல் நம்ம அதுலேயே அடம் பிடிக்கும்போது நிறைய லாஸ் ஆகும். சார், மாற்றாமல் இருக்கக்கூடாது. நீ வந்து அந்த டிசிஷன் முதல்ல பார்க்கும் போது, சப்போஸ் நான் வந்து துபாயில் வந்து சலூன் ஆரம்பிக்கிறேன், முதல்ல ஆரம்பிக்கும் போது அது போயிட்டு வந்தபோது அது தப்பா இருந்தது. இன்னைக்கு அது கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா டிசிஷன் தப்பான்னு தெரியறதுக்கே நம்ம சம் டைம். இன்னைக்கு வந்து அமேசானை பார்த்து நீ தப்புன்னு சொல்லுவியா? நீ 11 வருஷம் 12 வருஷம் லாஸ். சாதாரண மக்களை கேட்டால் இதெல்லாம் என்ன ஒரு கம்பெனின்னு. பட் there is a method in his madness. புரியுது. ஓகே, so that is the deciding. Okay, அதுக்கு அடுத்து வந்து dropping.
entrepreneur should drop lot of things. நீ இன்னைக்கு வந்து the employee in you should die so that the entrepreneur in you will emerge. Okay. The poor person inside you should die. Okay. So that the rich person inside you will emerge. Okay. The lazy person inside you should die so that the active person inside you will emerge. நீயே உனக்குள்ள உங்களுக்குள்ள 2 டாக் இருக்கான். இந்த பிளாக் டாக் ஒயிட் டாக் நமக்குள்ளே இருக்கு. எதை நம்ம ஃபீட் பண்றோமோ அந்த டாக் ஜெயிக்கும். நம்ம ஒரு சில டைம் வந்து நம்மளுடைய ஆபீஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு எம்ப்ளாயி வந்து நல்லா ஒர்க் பண்ண மாட்டான். ஆனா நீ அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவனுடைய ஒய்ஃபோட தம்பி. உனக்கு பர்சனலா பிடிச்சவங்க எல்லாம் ஆபீஸ்ல கொண்டு வந்து வச்சுக்க வேண்டியது. ஓகே, இது ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த ரிலேட்டிவ் வச்சுக்கிறது, எனக்கு நம்பிக்கையானவங்களை வச்சுக்கிறது. எஸ், லாயல்ட்டி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் லாயல்ட்டி இஸ் ஆக்சுவலி எ ப்ராப்ளம் ஆஃப்டர் ஃபேஸ் 2 அவங்க சிஸ்டமை டேக் ஓவர் பண்ணாம அவங்க தான் தடுப்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும். நீங்க ஸ்டார்டிங்ல 0 to 1 அந்த பரவாயில்ல செலவு மிச்சம் பண்றதுக்கு. எஸ். பட் நீங்க ஆஃப்டர் ஸ்கேல் பண்ணும்போது கண்டிப்பா டிராப் பண்ணி ஆகணும். ஆமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து one bad tomato will spoil all the other good tomato. For the benefit of the other good tomato, நீ இந்த bad tomato நீ தூக்கி போட்டியா. உங்களோட attitude சரி இருக்காது சொல்லுங்க. ஆமா, இந்த bad tomato தூக்கி போடலன்னா basket ஃபுல்லா கெட்டு போயிடும். ஓகே, inefficiency ஃபுல்லா breed ஆயிடும் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் உங்களுடைய டைம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிராப்பிங். நீங்க உங்களுடைய டைம் ஆண்டர்பிரனர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரோட முக்கியமான விஷயம் டைம் தான். அவர் டைம் அந்த 24/7 டைம் இஸ் an equal opportunity employer. எல்லாருக்கும் ஒரே டைம் தான். பில் கேட்ஸுக்கு ஒரே டைம், உனக்கு ஒரே டைம், எனக்கு ஒரே டைம், எல்லாருக்கும் ஒரே டைம். அந்த 24 மணி நேரம் எப்படி யூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் லைஃப். உங்களுக்கு ஒன்று பில் கேட்ஸுக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் கிடையாது. இஸ் an equal opportunity employer. அந்த டைமை எப்படி யூஸ் பண்றோம், அந்த டைமை எப்படி நம்ம வந்து ஸ்மார்ட்டா யூஸ் பண்றோம். எது தேவையில்லாத விஷயம் நம்ம வந்து ஒரு காலத்துல இருந்திருக்கும். இந்த வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சில ஹேபிட்ஸா இருக்கும், சில வந்து உங்களுக்கு வந்து டைம் பாஸா இருக்கும், சில வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க அதுக்கப்புறம் வளர ஷார்ப்பா இருக்கணும். நீங்க இதெல்லாம் டிராப் பண்ணணும்ன்றீங்க. டிராப்பிங் சக்சஸ் ஆவறதுக்கு எது தேவையோ அதை நோக்கி மட்டும் தான் போயிட்டே இருக்கணும் தவிர தேவையில்லாத எல்லா கேரக்டருமே டிராப்பிங். ஓகே, ஃபைனலா வந்து டிசைனிங். காலையில எழுந்து 1 hour நீங்க வந்து உங்களுக்காக மட்டும் நீங்க திங்க் பண்ணி இன்னைக்கு வந்து நேச்சுரல்ஸா என்ன, புது ஜியோகிராஃபி என்ன போலாம், புது டெக் எப்படி நான் யூஸ் பண்ணலாம், இன்னைக்கு வந்து நான் புது சர்வீஸ் என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், நியூ ஆஃபர் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், இன்னைக்கு நியூ பிசினஸ் மாடல் என்ன கொண்டு வரலாம், இப்படி நான் வந்து திங்க் பண்ணணும். ஓகே, இப்படி திங்க் பண்றது தான் டிசைனிங். ஓகே, நியூ ஜியோகிராஃபி, நியூ டெக்னாலஜி. இது வந்து இன்னைக்கு டே டு டே ஆபரேஷனுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்கு வந்து திங்க் பண்ணணும். ஓகே, இந்த 5 திங்க் பண்றவங்க தான் சின்ன பிசினஸ்ல இருந்து பெரிய டிஃபரன்ஸுக்கு வராங்க. சூப்பர். தான் 5 Ds. சூப்பர். இந்த 5D மானிட்டர் பண்ணீங்கன்னா எந்த ஸ்டேஜுக்கு எந்தெந்த டி வேணும்னு நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த டிசைனிங்ன்ற ஃபேக்டர் தான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ 0 to 1 lakh ஆண்டர்பிரனர் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அவங்களோட கேலண்டர் உங்களுக்கு கிடைக்குது, அவங்க டைம் கேலண்டர். இந்த கேலண்டரில் பார்க்குறீங்க இந்த விஷயத்துக்குலாம் அவங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த விஷயம் டைமை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற டேட்டா வச்சு இவங்க 1 lakh தாண்டியும் போவாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் எப்படின்னு சொல்லுவீங்க? இல்லை, அவங்க வந்து டீம் பில்டிங்கில் அவங்க வந்து ஆண்டர்பிரனர்ஷிப் இஸ் நாட் நியூ டு இந்தியன்ஸ், ஸ்கேலிங் இஸ். ஓகே, எல்லாரும் இந்தியாவில் ஆண்டர்பிரனர் தான். நம்ம கவுண்டமணி பாஷையில் சொல்லணும்னா குண்டு ஊசி விற்கிறவன், பேரிச்சம்பழம் விற்கிறவன், எல்லாரும் ஆண்டர்பிரனர் தான். அப்படி வந்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அந்த ஸ்கேலிங் பண்ண தெரியாது. ஓகே, ஸ்கேலிங் பண்ணுறதுல என்ன பண்ணுவாங்க, இந்த சிதம்பரம் ரகசியம் மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட இதை வச்சுக்குவாங்க. அவங்களோட ஆட்டிடியூட்லேயே உங்களுக்கு புரியும். இல்லைங்க, ஏன் நான் இல்லைன்னா வேலை நடக்காது. இது வந்து இந்த காஃபி போடுற நமக்கு என்ன, இந்த சரவண பவனையும் அன்னபூர்ணாவை விட பிரமாதமாக ஸ்டார் பக்ஸ் காஃபி போட்டுருவானா? ஒன்றும் கிடையாது, வாய்ப்பில்லை. ஆனால் வந்து ஸ்டார் பக்ஸ் வந்து காஃபி போடுறத சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆக்கிட்டான். ஓகே, இவங்க வந்து சீக்கிரட் ஆக்கிட்டாங்க. செஃப் டிபெண்ட், அவன் சிஸ்டம் டிபெண்ட். ஓகே, இண்டிவிஜுவல் டிபெண்டன்ட் ஆச்சுன்னா ஸ்கேல் ஆகாது. சிஸ்டம் டிபெண்டன்ட் ஆக்கி மாத்தினீங்கன்னா தான் அது ஸ்கேல் ஆகும். இப்போ இந்த 0 to 1 ஆண்டர்பிரனரோட கேலண்டர்ல மோஸ்டா வந்து டீம் ட்ரைனிங், டீம் டெவலப்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி செகண்ட் லெவல் பில்டிங் பண்றது தான் டீம் பில்டிங் தான். டீம் பில்டிங் தான். அப்பதான் 0 to 1 அவரோட முக்கியமான வேலை. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா லெவல் 0ல இருந்து கிராஸ் பண்றோம் சார். இப்போ நம்ம லெவல் 1க்கு போறோம். அதாவது 1 lakh to 10 lakh per month ஸ்கேலிங்ல என்ன உங்களுக்கு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி அன்லாக் ஆச்சு? மந்த்லி 1 lakh to 10 lakh ஸ்கேல் பண்றது அந்த ப்ராசஸ்ல இல்லை, ஒன்று வந்து எனக்கு வந்து சக்ஸஸ் இஸ் லைக் நோயிங் த காம்பினேஷன் டு யர் நம்பர் லாக். இஃப் யூ புட் த நம்பர் ரைட், தி லாக் வில் ஓப்பன். தி லாக் ஒன்ட் மைண்ட் வெதர் யூர் அ மேல் ஆர் அ ஃபீமேல், பிளாக் ஆர் ஒயிட், எஜுகேட்டட் ஆர் அன்எஜுகேட்டட் ஆர் ரிச் ஆர் புவர். இந்த நம்பர் லாக்கில் இருக்கிற நம்பரை போட்டிங்கன்னா லாக் ஓப்பன் ஆக போகுது. அவ்வளோதானே, அவ்வளோதான் சார் சக்ஸஸ். ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான் சக்ஸஸ். அந்த நம்பர் லாக்கை வந்து நான் இன்னைக்கு சலூன் பிஸ்னஸில் எப்படி வந்து ரைட்டான ஃப்ரான்ச்சைசி செலக்ட் பண்ணணும்னோ, ரெக்ரூட் பண்ணணும், எப்படி கரெக்டான லொகேஷன் செலக்ட் பண்ணணும், அது வந்து 2வது நம்பர். ஓகே, 3வது நம்பர் எப்படி அது கரெக்டான வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், அது வந்து 3வது நம்பர். 4வது நம்பர் வந்து உங்களுக்கு வந்து எப்படி டீமை ரெக்ரூட் பண்ணணும். 5வது வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். 6வது என்ன மாதிரி ட்ரைனிங் பண்ணணும். 7வது என்ன மாதிரி வந்து ப்ரமோஷன் பண்ணணும். 8வது எப்படி வந்து லான்ச் பண்ணணும்.
அது இது 9வது எப்படி அவங்கள வந்து திரும்ப வர வைக்கணும். ஓகே, இதுதான் வந்து எங்கள் 9 நம்பர். இந்த நம்பரை நான் திரும்ப ஒரு டைம் போட்டுட்டு நான் இந்த நம்பரை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, இந்த நம்பரை நீங்களும் இதே மாதிரி போட்டிங்கன்னா, நான் சென்னையில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ திருப்பூரில் ஓப்பன் ஆகும், ஈரோட்டில் ஓப்பன் ஆகும், சேலமில் ஓப்பன் ஆகும். இந்த நம்பரை நான் சொல்கிற மாதிரி இதே சீக்வன்ஸில் போடுங்க, மாற்றி போடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்பரை கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க போயிடும். அவங்க போட்டாங்கன்னா அந்த மாதிரி நம்பர் ஓப்பன் ஆகிடும். என்னோட வேலை இப்போ என்னென்னா, அந்த ஆளை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது, அவங்க நம்பரை கரெக்டாக போடுறாங்களான்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அப்புறம் அவங்க நம்பர் கரெக்டாக போடுறாங்களான்னு அவங்கள மானிட்டர் பண்ண வேண்டியது. என்னோட வேலை இப்போ ஆன் தி பிஸ்னஸ், நாட் இன் த பிஸ்னஸ். இதுக்கு முன்ன நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், நான் எப்படி ரெக்ரூட் பண்ணுறது, எப்படி ட்ரெயின் பண்ணுறது, எப்படி கஸ்டமர் கேக் எப்படி பண்ணுறது, எப்படி புது சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, எப்படி நான் வந்து எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தேன். இதான் இந்த 0 to 10 முடிச்சுட்டு அந்த இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போனேன். என்னோட வேலை இப்போ B2B கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்றது, நாட் B2C. இந்த 1 to 10 lakh பேஸ்ல இதை பண்ணீங்களா சார்? இது செகண்ட் கரண்ட் ஃபேஸ். ஆமா, செகண்ட் ஃபேஸ் தான். B2B க்கு போயிடுறேன். முதல்ல B2C ல இருக்கும்போது இதெல்லாம் வேலை பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் B2B பண்றேன் நான். ஏன்னா B2B னா என்னோட வேலை இப்போ ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் ஐடென்டிஃபை பண்றது தான். ஓகே. 1 to 10 lakh per month ரெவென்யூல நீங்க மோர் ஃபோக்கஸ் பண்ணது ஃப்ரான்ச்சைஸ் பில்டிங்ல தானா? ஆமா. ஸோ இப்போ ஃப்ரான்ச்சைஸ் பில்டிங்னு வரும்போது இந்த மெயின் கொஷின், பிஸ்னஸ்க்காக ஒரு பெஸ்ட் லொகேஷனை செலக்ட் பண்ணோம்னா எந்த 3 பாயிண்ட் இருந்தால் இது ஒரு பெஸ்ட் லொகேஷன் சொல்லுவீங்க? எந்த 3 விஷயம் தான் இது ஒரு கம்ப்ளீட் அவாய்ட்? விசிபிலிட்டி. ரீட்டைல் பிஸ்னஸ் இஸ் அபவுட் விசிபிலிட்டி. ஓகே, அது வந்து நம்பர் 1 சிங்கிள் ஃபேக்டர். ஓகே, ஆமா. சொன்னா டக்குன்னு மக்களுக்கு புரியணும், இந்த இடத்துல அது எதிர்க்கு இந்த இடம் போர்டு போட்டா தெரியணும். இந்த விசிபிலிட்டியை ஈஸியா மார்க் பண்றது சொன்னா தெரியுற இடம். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு வந்து நீ வந்து கூகுள்ல தெரியணும். எல்லாரும் ஏன்னா மொபைல் போன்ல தான் பாக்குறாங்க. உள்ள எங்க இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ உங்க கடை எங்க இருந்தாலும் நீங்க கூகுள் மேப் அனுப்பிச்சிட்டீங்கன்னா எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு. ஐ டோன்ட் ஹேவ் டு. நீங்க 3வது ஃப்ளோர்ல கூட இருக்கீங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் டுடே we are living in a Google world. ஓகே, நாளைக்கு we are going to live in a AI world. ஓகே, கரெக்ட். ஸோ அதனால் வந்து உலகம் மாறிட்டே இருக்குது. நாங்கள் அந்த காலத்தில் ரீட்டைலில் நாங்கள் பார்த்தது வந்து ரொம்ப சிம்பிளாக விசிபிலிட்டி நம்பர் 1. நம்பர் 2 நெய்பர்ஹுட். உனக்கு வந்து கஸ்டமர் வந்து கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போகிற இடமா இருக்கணும். பக்கத்தில் ஒரு வைன் ஷாப் இருக்குது. ஓகே. கோர் ரீட்டைலர் விச் இஸ் நாட் கம்ஃபர்டபுள். 3வது வந்து கார் பார்க் இருக்குதா. ஓகே ஓகே. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் மெயினாக டிக் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, இது உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு பெரிய செக்லிஸ்ட் இருக்கும். எஸ் 18 பாயிண்ட் செக்லிஸ்ட் வச்சு. ஓ சூப்பர். ஓகே, அந்த 18 பாயிண்ட் செக்லிஸ்ட்டில் எது மஸ்ட் ஆகு, அதில் 6 வந்து மஸ்ட் ஆகு. இதில் இப்போ அதுக்கு வெயிட்டேஜ் மாறும். 18 இருந்தாலும் எல்லாத்துக்கும் 5 பாயிண்ட் கிடையாது. ஓகே, அந்த முதல் 6 பாயிண்ட்டுக்கு தான் இந்த 6 டிக் பண்ணிட்டா அப்புறம் வந்து மோர் ஆல் போடுவோம் நாங்கள். மெயினாக 2 விஷயம் சொல்கிறீங்கன்னா, அது விசிபிலிட்டி, ஒன்று கஸ்டமரோட கம்ஃபர்டபிலிட்டி. எஸ் அவாய்ட் பண்ணுவீங்க ஸ்ட்ரிக்ட்லி. இந்த விஷயம் தான் இது கம்ப்ளீட்லி நான் எடுக்க மாட்டேன் அந்த லொகேஷன் என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நெய்பர்ஹுட் வந்து ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபிள் நெய்பர்ஹுட் தான் எடுக்க மாட்டோம். கம்ப்ளீட் அவாய்ட். அதே மாதிரி அந்த கேட்ச்மெண்ட் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு இது நாட் ஒன்லி கஸ்டமர். நான் தமாஷா சொல்லுவேன், as long as your hair grows our business grows ன்னு சொல்லிட்டு. It is not only about hair growing, it is also whether you have a lifestyle to pay that money. உங்களுக்கு பிகர் சிட்டிஸ்க்கும் ஸ்மாலர் இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கணும். எங்களுக்கு ஒரு 5 கிராமம்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த 5 கிராமம் இஸ் ஒன் ஆஃப் தி டாப் பர்ஃபார்மிங் சலூன் ஃபார் அஸ். ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 5 கிராமம்ல வந்து இந்த கூடன்குளம் இருக்கு. கூடன்குளத்தில் வந்து கிட்டத்தட்ட 2000 கேப்டிவ் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து எக்கச்சக்கமாக வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கேப்டிவ் ஆடியன்ஸ் இருக்கிற உங்களுக்கு வந்து லொக்கேஷன் கிடைக்கும். வெதர் இட் இஸ் காலேஜாக இருக்கலாம். ஓகே ஓகே, இல்லைனா வந்து ஒரு டவுன்ஷிப்பாக இருக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து இப்போ நெய்வேலி டவுன்ஷிப் இஸ் அகெயின் அ கேப்டிவ் ஆடியன்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி உங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை சுற்றி கிரியேட் பண்ணப்பட்டதாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஐடியல் கஸ்டமர் இருக்கிற லொக்கேஷனில் ஷாப் போகிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் விஷயம். ஆமாம், நாங்கள் அவர் பிஸ்னஸ் வி ஹவ் டிஃபைன்ட் இட் அஸ் EST ஆஃப் ரீட்டைலிங். ஓகே, EST ஆஃப் ரீட்டைலிங் சார் உங்களுக்கு வந்து சீப்பஸ்ட்டு, ஃபாஸ்டஸ்ட்டு, பெஸ்ட்டு, ஸ்லோவஸ்ட்டு, வேல்யூவஸ்ட்டு, ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும். நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறது நியரஸ்ட். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, நேச்சுரல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறது நியரஸ்ட். ஏன்னா இதுக்கு வந்து யார் பக்கத்தில் இருக்காங்களோ அங்கே தான் போய் வாங்குவாங்களே தவிர, இதுக்கு வந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு தள்ளி வா அப்படின்னு சொன்னால் அது டெஸ்டினேஷன் பிஸ்னஸ். ஓகே, ஸோ அவர்ஸ் இஸ் a neighborhood business. ஓ EST நியரஸ்ட். ஏதாவது ஒரு EST இருக்கு. எங்களுக்கு நியரஸ்ட். ஓகே, நியரஸ்ட் நேச்சுரல்ஸ் தான் நேச்சுரல்ஸ் போவாங்க. இல்லைன்னா வேற எது யார் நியரஸ்ட் இருக்காங்களோ அங்கே போயிடுவாங்க. ஓகே, ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு நான் பக்கத்தில் கஸ்டமருக்கு க்ளோஸராக இருக்கணும், அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வந்து கஸ்டமர் வருவாங்க. ஸோ நம்ம லெவல் 1ல் பார்த்தா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்ஸ்லாம் என்னென்னா, ஸ்டோரு, ஐடியல் கஸ்டமரு, அவங்களோட நீடை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண சர்வீசஸ், அந்த சர்வீஸஸ்க்கு ஏற்ற ப்ரைஸிங், அந்த ப்ரைஸிங்கை குவாலிட்டி டெலிவரி பண்ணுறதுக்கு டீம் ஹையர் பண்ணி டீமை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சேல்ஸ் ப்ராசஸ், இதெல்லாம் இருக்குன்னு தெரியப்படுத்தி நம்ம பண்ண மார்க்கெட்டிங். ஸோ இந்த ப்ராசஸில், இந்த பார்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் 1 to 10 lakh நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதுக்கு எது உங்களுக்கு மோர் இம்பார்ட்டண்டாக இருந்தது?
1 to 10 lakh எனக்கு வந்து பண்ணுறது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து டீமை ஹையர் பண்ணுறது. டீம் ஹையரிங் டீம் ஹையரிங் அண்ட் டீம் ட்ரைனிங். ட்ரைனிங். ஏன்னா இந்த பிஸ்னஸ் இஸ் அ வெரி சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ். அதனால் அங்கே தான் வந்து ஏன்னா ஒரு டைம் கஸ்டமரை கொண்டு வரதுக்கு நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நான் கொண்டு வந்துடுவேன் நான். ஓகே. அதுக்கப்புறம் அவங்கள ரீட்டைன் பண்ணணும்னா அந்த டீம் அவங்கள ரீட்டைன் பண்ணுறது. இதில் குவாலிட்டியாக டீம். எஸ் குவாலிட்டியாக டீம் ஹையரிங் அண்ட் குவாலிட்டி அவங்கள ரீட்டைன் பண்ணுறது, இதுதான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான இதுவாக இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மாதம் 1 lakh to 10 lakh சம்பாதிக்கிற ஆண்டர்பனரா பணத்தை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? இந்த ஸ்டேஜில் எந்தெந்த விஷயம் ஆண்டர்பனர்ஸ் பண்ணவே கூடாது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில்? 1 lakh to 10 lakh வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய விஷன். எல்லாமே எவ்ரி திங் இஸ் கான்டெக்சுவல். எனக்கு பெரிய ட்ரீம் இருந்ததுனால 100 crore ரீச் ஆகிற வரைக்கும் எனக்கு கேஷ் ஃப்ளோ தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி எனக்கு 100 crore வரைக்கும் எனக்கு வந்து கேஷ் ஃப்ளோ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. எனக்கு கேஷ் ஃப்ளோ இருந்தால் எனக்கு போதும். ஏன்னா என்னுடைய ட்ரீம் இஸ் பிகர். நீ 1000 கோடி ஏர்ன் பண்ணனா உனக்கு வந்து கேஷ் ஃப்ளோ 100 கோடி வரையும் உனக்கு முக்கியம். உன்னுடைய ஏமை பொறுத்து இருக்குது. ஓகே, நீ வந்து நான் லாங் டேர்ம் பிளேயர். ஓகே. எனக்கு வந்து நாளைக்கு எனக்கு வந்து என்னைக்கு வேணாலும் நான் பணம் சம்பாரிச்சிக்க முடியும்னு எனக்கு தெரியும் எனக்கு. ஓகே, இன்றைக்கி நான் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறேன். அந்த நெட்வொர்க்கை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு அந்த கேஷ் ஃப்ளோவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு வந்து போதும். அதனால் நான் அதிலே தான் நான் கேஷ் ஃப்ளோ இதுதான் நான் வந்து ரொம்ப முக்கியமான இதுவாக சொல்லுவேன் நான். ஓகே. அதை பண்ணிங்கன்னா என்றைக்கு வேணால் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 100 ரூபா பொருளை நாளைக்கு 150 ரூபா 120 ரூபான்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 20 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் ஜீரோவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 100 கோடி ரூபா இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறேன், நாளைக்கு நான் 20 rupees ரைஸ் பண்ணுறேன், which means I am getting into 120 crores. 20 crores is my profit. I know when to tune that ball. அதனால் it depends on உங்களுக்கு வந்து என்னைக்கு நீங்கள் you want to play that. நான் அது 1000 கோடியில் நான் லிவரேஜ் பண்ண விரும்புகிறேன்னா அது நீங்கள் வந்து 500 கோடியில் லிவரேஜ் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை 100 இல்லையா, 50 இல்லையா, 10 இல்லையா, 1 இல்லையா? It depends on உங்களுடைய mindset and how you are looking at the opportunity. But ensure that your cash flow is good. You are able to, எங்கள் அண்ணா வந்து திரும்ப சொல்கிற பாயிண்ட் which is very important for the entrepreneur, which I did not know when I was struggling. எனக்கு இருக்க 10 வருஷம் இன்ட்டு நேச்சுரல்ஸ் பிஸ்னஸ்க்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பிஸ்னஸ்னால் அதுக்கு 6 ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேக் ஹோல்டர் கஸ்டமர், செகண்ட் ஸ்டேக் ஹோல்டர் எம்ப்ளாயீஸ், 3வது ஸ்டேக் ஹோல்டர் வெண்டர்ஸ், 4வது ஸ்டேக் ஹோல்டர் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க்கு, 5வது ஸ்டேக் ஹோல்டர் ரெகுலேட்டர்ஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், 6வது ஸ்டேக் ஹோல்டர் தான் நம்ம பணம் போட்டவங்க. இந்த 6 பேரோட இன்ட்ரெஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ். ஓகே. முதல்ல வந்து நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய கஸ்டமரை நல்லா பார்த்துக்குவேன், என்னுடைய எம்ப்ளாயிக்கு லேட்டாக சம்பளம் கொடுப்பேன். அப்புறம் வந்து என்னுடைய கஸ்டமரையும் எம்ப்ளாயும் நல்லா பார்த்துக்குவேன், வெண்டாருக்கு லேட்டாக சம்பளம் பணம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் 3 பேரை பார்த்துக்குவேன், பேங்க்குக்கு வந்து இயர் எண்டில் தான் பணம் கட்டுவேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த 4 பேரை பார்த்துக்குவேன், டேக்ஸ் கட்டுறது ஒன்ஸ் இன் அ வைல் தான் கட்டுவேன். ஓகே. இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருந்தபோது நான் வந்து ஐ வாஸ் கோயிங் 2 step forward 3 step backward, 2 step forward 3 step backward. என்னைக்கு நான் வந்து இதை பேலன்ஸ் பண்ணுறது தான் பிஸ்னஸ், இதை ஸ்மூத் ரைடு வேணும்னு சொல்லி டிசைட் பண்ணி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்புறம் தான் எனக்கு வந்து ரைடு ஸ்மூத் ஆச்சு. ஓகே. அதனால் ஆண்டர்ப்ரனராக இந்த 6 ஸ்டேக் ஹோல்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த ஆர்டரும் ரொம்ப முக்கியம். ஓகே. நான் சொன்ன 6 ஸ்டேக் ஹோல்டரும் முக்கியம், ஆர்டரும் ரொம்ப முக்கியம். இந்த 6 பேரை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் உங்களோட ஜேர்னி கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கே நீங்கள் ஷார்ட் கட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இன் லைஃப் லாங் கட் இஸ் த ஷார்ட் கட். எப்போ ஷார்ட் கட் எடுத்தாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஓகே. அந்த ஷார்ட் கட் எடுக்காதீங்க ஆண்டர்ப்ரனர்ஸ் எந்த ஸ்டேஜ்லையும். அதெல்லாம் தான் அந்த க்ரோத்தில் வரும் உங்களுக்கு. முதல் ஸ்டேஜில் எல்லாம் பண்ணுவாங்க. நீயா பண்ணும்போது உனக்கு வந்து சேலரி கொடுக்கலனால நீ தானே ஆள் இருக்கிற, புரியுது? அதனால் அந்த பிரச்சனை இல்லை. பட் நீ சம்பளத்துக்கு ஆள் வச்சுட்டேன்னா நீ அவனுக்கு 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தாகணும். ஓகே. அப்போ வந்து நீ கொடுக்க முடியலன்னா நீ மாட்டிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இந்த சின்ன ஸ்டேஜில் ஒரு எக்ஸாம்பிள் 10 lakhs per month பண்ணுறவங்களாம் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த விஷயம்லாம் பண்ணவே கூடாது, இந்த ஸ்டேஜில் இதை கரெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ண முடியாது. ஓகே. புலிவாலை பிடிச்சிக்க முடியும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் தான் இந்த 6 ஸ்டேக் ஹோல்டர், இந்த 6 பேரை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறது தான் பிஸ்னஸ்ஸு. நீ ஸ்லோவாக இருந்தாலும் உனக்கு வந்து நல்லாயிருக்கும். டேக்ஸ் கட்டியே ஆகணும். டேக்ஸ் கட்டுறது வந்து உனக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்லது கெட்டதுன்ற வேணால் டிபேட் பண்ணலாம் நம்ம. ஆனால் உன்னுடைய பேலன்ஸ் ஷீட்டில் டேக்ஸ் கட்டினா தான் எல்லாரும் வந்து உன்னை நம்பகத்தன்மையை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். உனக்கு யாராவது லோன் கொடுக்கணுன்னா உன்னுடைய டேக்ஸ் ஷீட்டை பார்த்து தான் கொடுப்பாங்க. ஆமாம். அதனாலேயே நீ வந்து அது ஆக்சுவலாக டேக்ஸ் கட்டு. ஓகே. உனக்கு அதனால் லோன் வேணும்னா நீ டேக்ஸ் கட்டுங்க. ஓகே. இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி டெய்லி ஹேபிட்ஸ் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். சம்திங் வந்து ஃபினான்ஸ் எனக்கு தெரியறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் சொல்லுவாங்க நான் மார்னிங் எழுந்தோடனே நான் பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சம்திங் அந்த டைம் ஆஃப் ஸ்மால் ஜர்னியில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நான் பணத்தை ஓகே. நான் பணம் எப்பயுமே வீணாக பார்த்துக்க வாப்பில். அதனால் எனக்கு அந்த பணத்தை பிரச்சனை கிடையாது. ஓகே. ஃபினான்ஸ் கம்ப்ளீட்லி மேம் தான். ஆமாம்.
ஓகே. ஸோ அதனால் எனக்கு வந்து நான் பணத்தில் நான் நான் டிசிஷன் எடுப்பேன். அதுக்கப்புறம் டே டு டே இம்ப்ளிமெண்டேஷன். எனக்கு மாதம் மாதம் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துருங்க. ஓகே, நான் இப்போ நிறைய பண்ண தப்பு இப்போ இந்த கற்றுக்கிறது. மாதம் பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். ஒரு பிஸ்னஸை தனித்தனியாக பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். மந்த்லி பேலன்ஸ் ஷீட். ஆமாம். எப்பயுமே கூட வெளியேந்து ஒரு ஆள் வச்சுக்கோங்க. ஓகே. யாராவது உங்களுக்கு வந்து நோ சொல்ல தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். ஓகே. ஆண்டர்ப்ரனருக்கு ஒன் ஆஃப் தி பெரிய ப்ராப்ளமே அவங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் அவங்களுக்கு பெஸ்ட் பாஸ் தான் நிறைய பேர் கூட இருப்பாங்க. கரெக்ட். அதனால் உங்களுக்கு நோ சொல்கிறதுக்கான அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க ராஜரிஷி. அந்த மாதிரி வந்து கிங்குக்கு கூட ஒரு ராஜரிஷி இருக்கணும். அவன் ஷுட் பி ஏபிள் டு பாயிண்ட் அவுட் யுவர் மிஸ்டேக் அண்ட் சேவ் டு யூ. கரெக்ட் சார். இதில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு லெவலுக்கு மேலே ஆண்டர்ப்ரனர் போயிட்டாங்கன்னா அவங்க தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர் வேணும். அவங்க எடுக்கிற டிசிஷனை எவாலுவேட் பண்ணி நோ சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது என்னன்னா, ஒரு லெவலுக்கு மேலே எல்லாத்துக்குமே எக்ஸ்பர்ட் நம்ம டிசிஷனை எவாலுவேட் பண்ணி நோ சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா நம்ம கண்ட்ரோல்டாக இருப்போம்னு சொல்லுவாங்க. இஃப் யூ சல்யூட் யுவர் பாஸ், யூ ஹேவ் டு சல்யூட் எவரி இடியட். ஓகே. இஃப் யூ சல்யூட் யுவர் ஒர்க், எவ்ரி ஒன் வில் சல்யூட் யூ. அதை வந்து ஒரு ஆண்டர்ப்ரனரும் ஆத்மார்த்தமாக புரிஞ்சுக்கணும். பாஸ் ப்ளீஸிங்கு இங்கே தான் வந்து எம்ப்ளாயீஸ் மாட்டிக்கிறாங்க. ஓகே. அவங்களோட ஒர்க்கை அவங்க வந்து இது பண்ணுறதை விட பாஸை வந்து அவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு அவங்க ஷார்ட்கட்டில் மாட்டிக்கிறாங்க. அதனால தான் அவங்க இவால்வ் ஆகிறதே இல்லை. கரெக்ட். ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு நான் சொல்கிறது தான், நீங்கள் உங்கள் ஒர்க் இஸ் வர்ஷிப். நீங்கள் ஒர்க்கை நல்லா பண்ணி நீங்கள் பாஸுக்கு எதிர்த்து நீங்கள் வந்து பேச கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்த்து பேசணும்னு இல்லை, ஆல்டர்னேட்டிவ் கருத்தை அழகாக சொல்ல தெரியணும். பாஸ் சொல்கிறாருன்றதுக்காக எதுவும் செய்யக்கூடாது. உங்களோட பிரதரே இந்த ஃபேக்டை கோட் பண்ணியிருப்பார் சார். எங்கள் கம்பெனியில் அப்படி தான் கல்ச்சரை கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிற டிசிஷனுக்கு எம்ப்ளாயி நோன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க டிசிஷனை நான் கன்சிடர் பண்ணுவேன். அது கரெக்டாக அவங்க எங்களோட ஃபோக்கஸ் பிஸ்னஸ் ஜெயிக்கணுன்றது தான், நான் ஜெயிக்கணுமோ அவங்க ஜெயிக்கணுன்றது கிடையாது. ஸோ அது சூப்பரான ஃபேக்ட் சார். இப்போ இந்த ஸ்டேஜில் நேச்சுரல்ஸ் நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வர கஸ்டமரை எப்படி நீங்கள் ரிட்டென்ஷன் பண்ணிங்க? வர கஸ்டமரை எப்படி திரும்ப வர வச்சிங்க, வந்து ரெஃபரல் பண்ண வச்சிங்க? சிம்பிளி உங்களோட கஸ்டமர் ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, ரெஃபரல் ஸ்ட்ராட்டஜினா என்ன? இப்போ ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு வாழ்க்கை. கூகுள் ரேட்டிங், கூகுள் ரிவ்யூ. ஓகே, கூகுள் தான் வந்து இன்னைக்கு வந்து காடு. மேக் ஷூர் அவங்க கூகுள் ரிவ்யூ போடுறாங்க. கூகுள் ரிவ்யூ, கூகுள் ரேட்டிங், இது ரெண்டும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் எப்படி பண்ணுறாங்கன்னு இங்கே பேக் எண்ட்லேருந்தே நாங்கள் ஃப்ரண்ட் எண்டை மேனேஜ் பண்ணிடுவோம். ஏன்னா இன்றைக்கி யாரும் எந்த சலூனுக்கு போகணுன்னாலும் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்னாலும் கூகுள் ரேட்டிங்கை தான் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்ல வருது என்னன்னா, வர கஸ்டமருக்குலாம் இந்த சர்வீஸ் பிடிக்குதுன்னு மற்ற கஸ்டமரை தெரியப்படுத்துறதே ஒரு பெரிய மார்க்கெட்டிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவ்வளோதான். அது மற்றவங்க இன்னைக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஓகே. கூகுள் இஸ் a very small business friendly platform. கூகுள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சின்ன பிஸ்னஸுக்கெல்லாம் கூகுளும் இன்ஸ்டாகிராமும் தான் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஓகே. அந்த ஊரில் இருக்கிற அந்த சலூன் எப்படி பண்ணுதுன்றது பார்த்துக்கிறதுக்கு கூகுள் ரேட்டிங் பார்ப்போம். கூகுள் ரேட்டிங் நல்லா இருந்தால் நம்ம போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். அங்கே நல்லா இருக்கா, கூகுள் ரேட்டிங் குறைஞ்சுதான் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லி கேட்போம் நம்ம. ஓகே. அதனால் அது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு இப்போ. சூப்பர் சார். ஸோ நீங்கள் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது இன் டர்ம்ஸ் ஆஃப் கஸ்டமர் ரிட்டென்ஷன், திரும்ப வர வைக்கிறதுக்குன்னா என்ன மாதிரி பண்ணுறீங்க? என்ன மாதிரி சொல்லுவீங்க? திரும்ப ஒரு கஸ்டமர் வராங்க, அவங்க திரும்ப ஒரு மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது உங்களுக்கு வந்து, மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து வேல்யூ கார்டு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களோட சிஆர்எம் டூலை வச்சு அவங்களோட கனெக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ஓகே. பட் ஃபைனலி வந்து எங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓல்டு கஸ்டமர், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நியூ கஸ்டமர்னு ஒரு சலூனும் மந்த் ஆன் மந்த் மெஷர் பண்ணுவோம். அதில் வந்து கம்மியாச்சு, நியூ கஸ்டமர் அதிகமாச்சு, இது கம்மியாச்சுன்னா அப்போ இன்டர்னலாக வந்து லீக் இருக்குன்னு அர்த்தம். சர்வீஸ் குவாலிட்டியில் பிரச்சனை. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதெல்லாம் எனக்கு தேங்க் டு கூகுள். ஐ திங்க் கூகுள் இஸ் ஹெல்பிங் அஸ் இன் a big way. Okay. All small businesses, if they know to use Google well, I think they have arrived in life. கூகுள் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் இன்ஸ்டாகிராம் இஸ் அ மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரெண்டை ஒழுங்காக யூஸ் பண்ணால் ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்ல வருது என்னென்னா, கூகுள் ரிவ்யூ ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு, ப்ளஸ் ஒரு ஸ்டோராக வந்து ஓல்டு கஸ்டமர்ஸ் அண்ட் நியூ கஸ்டமர்ஸோட ரேஷியோவை பார்த்து எவாலுவேட் பண்ணி இன்கேஸ் நியூ கஸ்டமர் சிங்க் ஆனாங்கன்னா குவாலிட்டியை கரெக்ட் பண்ணி திரும்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில்? அதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டியை கரெக்ட் பண்ணுறது, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே ஆஃப் ரெஃபரல் அண்ட் ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே. எஸ். ஸோ நேச்சுரல்ஸில் எந்தெந்த பார்ட்டில் நீங்கள் சிஸ்டம் கொண்டு வந்தீங்க? ஸோ அது உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் அக்ராஸ் ஃப்ரான்ச்சைஸில் குவாலிட்டியை கொண்டு வந்தது? இல்லை, உங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதான் இண்டிவிஜுவல் டோன்ட் ஸ்கில், சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஸ்கில்ஸ். ஓகே, எல்லாமே சிஸ்டம்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணணுமா, அதுக்கு ஒரு செக்லிஸ்ட், எல்லாமே செக்லிஸ்ட்டு தான். எல்லாமே செக்லிஸ்ட். ஆமாம், எல்லாமே செக்லிஸ்ட். செக்லிஸ்ட் அரைவ் பண்ணுறதுக்கு சார் அது ஒன் டைம் தானே அது ஒர்க்கு. ஓகே, அதை நாங்கள் அன்றைக்கே பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி அதை அந்த செக்லிஸ்ட் எடுத்து சாட் ஜிபிடியில் போட்டால் அது புது செக்லிஸ்ட் கொடுக்குது. ஓகே. அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப உலகம் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு.
ஓகே. ஏன்னா ஏஐ வேர்ல்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து அன்னைக்கு போடும்போது தான் இந்த செக்லிஸ்ட்டு எல்லாத்துக்கும் செக்லிஸ்ட் போட்டோம். ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும்னா எப்படி செக்லிஸ்ட்டு, லொக்கேஷன்னா எப்படி செக்லிஸ்ட்டு, ஃப்ரான்ச்சைஸினா எப்படி செக்லிஸ்ட்டு, எல்லாம் செலெக்ஷன் பண்ணுற ஒன் டைம் ஒர்க் ஃபுல்லாக எப்படி ஷட்டர் டவுன் ஷட்டர் அப் எப்படி செக்லிஸ்ட்டு, மந்த்லி ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி எல்லாமே வந்து இதுதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் இருக்கேன் இல்லைன்னு முக்கியம் கிடையாது. ஸோ இது பீப்புள் வில் பி ஏபிள் டு ரன் இட். ஸோ உங்களோட இன்டர்வியூ பார்த்து தான் தெரிஞ்சது சிஸ்டம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போ தான் தெரிஞ்சது சிஸ்டம்னா சிம்பிளி என்னென்னா நம்ம ஃபியூச்சரில் எடுக்க போகிற டிசிஷன்ஸை முன்னாடியே எடுத்து வைக்கிறது. ஸோ நம்ம ஃபியூச்சரில் டிசிஷன் எடுக்கும்போது எமோஷனல் பேரியர் இருக்காது அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ டிசிஷனை கம்மி பண்ணுறது தான் சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ டிசிஷனை கம்மி பண்ணுறது இல்லை, டிசிஷனை ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகே. உங்களுக்கு வந்து டிசிஷனை வந்து மேன்கிட்டேருந்து சிஸ்டம்க்கு டிபெண்ட் ஆக்குறது. இன்றைக்கி மேன் எடுத்தால் தான் இன்கன்சிஸ்டன்சி வரும். இப்போ நீங்களும் நானும் தனித்தனியாக டிசிஷன் ஒன்று எடுத்தோம்னா ஒரு ஆள் நம்மக்கிட்ட முன்னாடி வைக்கிறாருன்னா அவருக்கு பிரச்சனை. சிஸ்டம் எடுத்ததுன்னா ஒரே மாதிரி தான் எடுக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு அதனால் வந்து அப்ஜெக்டிவ் இஸ் டு மேக் தெம் சிஸ்டம் டிபெண்ட் தென் ஹியூமன் டிபெண்ட். இன்றைக்கி வந்து லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா 2 பேர் 2 வேறப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்ப்போம். ஓகே. வேற சிஸ்டம் பார்த்தா இந்த 18 செக்லிஸ்ட்டுக்கு ஒன்றுக்கு மார்க் இருக்குது. அதான் ப்ரீவியஸ்லி டிசைடட் நிறைய விஷயத்தை ப்ரீவியஸாக டிசைட் பண்ணி வச்சுறது தான். அதனால் அது வந்து உங்களுக்கு வந்து யார் பண்ணாலும் அது அதே மாதிரி ரிசல்ட் தான். ஸோ ஒரு பிஸ்னஸ் அவங்க சிஸ்டம் போடணும்னா ப்ரீவியஸ்லி அவங்களுக்கு என்னென்ன டிசிஷன்ஸ் வரப்போகுது, அதனால் என்னென்ன எமோஷனல் பேரியர் வருமோ அதை ஒரே நாள் எடுத்து வச்சு பிளான் பண்ணிட்டாங்கன்னா ஸோ எப்போப்பெல்லாம் அந்த டிசிஷன் வருது அவங்க ஏற்கனவே செக்லிஸ்ட் இருக்கும், இருக்கும். கரெக்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எமோஷனல் பேரியர்லாம் போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு நியூ ப்ராசஸ் கம்பெனியில் எடுத்து வரோம்னா நியூ சிஸ்டம் கொண்டு வரணும் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுன்னு சொல்ல வரீங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரேஷனலைஸ் யுவர் ஃபெயிலியர்ஸ். ஓகே. எமோஷனலைஸ் யுவர் சக்ஸஸ். வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் பண்ணுற தப்பு அதுதான். தி எமோஷனலைஸ் ஃபெயிலியர். நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விழுந்துருவாங்க. புரியுது. அந்த இடத்துல வந்து அவங்க ரேஷனலைஸ் பண்ணணும். ஐ ஹவ் நாட் ஃபெயில்டு, மை எஃபர்ட்ஸ் ஹவ் ஃபெயில்டுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி சக்ஸஸ் வந்தால் எனக்கு தான் 2 கொம்பு முளைச்சிருக்கு, என்னால் தான் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லி ஆடுவாங்க. அப்படி இல்லாமல் என்னோட டீம் தான் எனக்கு சக்ஸஸ்ஸு, என்னோட ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் தான் என்னோட சக்ஸஸ்ஸு. இந்த மாதிரி லார்ஜ் கம்பெனிக்கு நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிஜமாலுமே இன்றைக்கி வந்து என்னைக்கு நான் இருக்கிற பொசிஷனுக்கும் என்னோட எஃபர்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா எல்லாரோட கூட்டு முயற்சியும் எனக்கு வந்து சேருது. புரியுது. அந்த இதுக்கு நான் வந்து ஐ ஷுட் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல். ஓகே. மேலே போக போக நீங்கள் வந்து மோர் அண்ட் மோர் யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு யுவர் டீம். ஓகே. ஒரு சமயத்தில் நீங்கள் நிறைய டெலிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படி டெலிகேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜ் ஆஃப் 1 lakh to 10 lakhல நீங்கள் மட்டுமே பண்ண வேலைன்னு சிலது இருக்கும். அதை டெலிகேட் பண்ணும்போது உங்கள் லெவலில் பீப்புள் பண்ணுறதுக்கு எப்படி அவங்களை ட்ரெயின் பண்ணி? அவங்கள கூடவே வச்சு தான் ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கு சிஸ்டம்ஸ் ப்ராசஸை கொடுத்து ட்ரெயின் பண்ணுவோம். 2 விஷயம். ஓகே. ஒன்று வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங். ஓகே. வென் யூ ஆர் டூயிங் த டிசிஷன் மேக் தம் as a பார்ட் ஆஃப் தி டிசிஷன் மேக்கிங். 2வது யூ புட் இட் இன் த செக்லிஸ்ட். நீங்கள் அந்த 18 பாயிண்ட் செக்லிஸ்ட்டை கொடுத்துட்டோன்னா யார் வேணாலும் அந்த செக்லிஸ்ட்டுக்கு அந்த இதுக்கு மார்க்கெட் போடுவாங்க. அந்த மார்க் போடும்போது அவரோட சீனியர் ஒருத்தவங்க கூட இருப்பாங்க. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் சீனியர் 2 டைம் இவன் கரெக்டாக போட கற்றுக்கிட்டான்னா அவனையே கொடுக்குற மார்க்கை நம்ம எடுத்துக்குவோம் நம்ம. ஸோ அதனால் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஒன் சீனியர் அண்ட் 1 ஜூனியர், 1 லேர்னர் ஒர்க்கிங் ஹேண்ட் இன் ஹேண்ட். அதுதான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங். ஓகே. அந்த ஆன் தி ஜாப் ட்ரைனிங் அவர் 2 டைம் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு லே அவுட் டிசைன் பண்ணுறோம். ஓகே. அப்படின்னா சீனியர் ஆர்கிடெக்டும் ஜூனியர் ஆர்கிடெக்டும் உட்காந்து டிசைன் போடுவாங்க. சீனியர் ஆர்கிடெக்ட் போடும்போது ஜூனியரை பார்க்க வைப்பார். பார்த்துட்டு அவர் எப்படின்னு சொல்லுவார். 2வது அவருக்கு நெக்ஸ்ட் அவரை போட வைப்பார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் 1 to 10 lakh நீங்களே பண்ணுற விஷயத்த ஒரு எம்ப்ளாயி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் கொடுப்பீங்க? இட் டிபெண்ட்ஸ் ஆன். ஏன்னா இது எல்லாமே உங்களோட கேஷ் ஃப்ளோ பேர்னிங் ஆகுது. ஆமாம். பீப்புள் டு பீப்புள் அண்ட் இது அது வந்து அது பண்ணிட்டு தான் நான் அதான என்னோட வேலை. அதை பேர்ன் பண்ணுறது தட் தி மை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப் இஸ் டு கிரியேட் மை செகண்ட் லைன். அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்களா கொடுக்க வேண்டியது தான். சில பேர் அதிகமாக டைம் எடுத்துக்குவாங்க, சில பேர் கம்மியாக டைம் எடுத்துக்குவாங்க. சில பேர் வந்து ஆட்டிடியூட் ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம வந்து ட்ராப் பண்ணிடணும், எபிலிட்டி ப்ராப்ளமாக இருந்தால் ட்ரெயின் பண்ணிடணும். இந்த கிளாரிட்டிலாம் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்தந்த லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டுட்டு இருப்பீங்க. சி ஒன்ஸ் நீங்கள் யூ ஸ்டார்ட் வேல்யூங் யுவர் டைம், people will start valuing your time a lot more. Problem is lot of entrepreneurs, lot of people do not value their time. ஸோ நீங்கள் டைமை வேல்யூ பண்ணி பீப்புளை ட்ரெயின் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் டைமை மிச்சம் பண்ண போகிறாங்க ஃபியூச்சர்லன்றீங்க. அப்படி ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எபிலிட்டி ப்ராப்ளமாக இருந்தால் ட்ரெயின் பண்ணுவீங்க, ஆட்டிடியூட் ப்ராப்ளம் வந்து ட்ராப் பண்ணுறோம். அதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே டு பீப்புளை நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம லெவலுக்கு பண்ண வைக்கிறது, நம்ம டெலிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ நேச்சுரல்ஸை படிப்படியாக நீங்கள் ஸ்கேல் பண்ண வீணா மேமோட ரோல் எப்படி எவால்வ் ஆச்சு? வீணா மேடமோட ரோலு, என்னுடைய ரோலு எல்லாமே வந்து மாறிட்டே வந்தது. ஒரு காலத்தில் வந்து வீணா வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஃபைனான்ஸ். ஓகே. ஷி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் உங்களுக்கு ஹெச்ஆர். ஓகே. ஷி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ட்ரைனிங். ஓகே. ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்.
I was taking care of operations. I was taking care of marketing. ஓகே. ஸோ இது இப்படி தான் வந்து ரோலை டிவைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வர வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஆள் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபினான்ஸ் இஸ் ஹேண்டில் பை CFO, புரியுது. ட்ரைனிங் இஸ் ஹேண்டில் பை ட்ரைனிங் ஹெட்டு, இன்னைக்கு HR இஸ் ஹேண்டில் பை HR ஹெட்டு. இன்னைக்கு வந்து வீணாவோட ரோல் வந்து இஸ் மோர் அ ஃபிகர் ஹெட் அண்ட் மோர் அ கம்யூனிகேட்டர் டு தி வேர்ல்டு. ஓகே. ஓகே. இப்போ என்னுடைய ரோலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த மார்க்கெட்டிங் நான் பண்ணுறதில்ல, ஆப்ரேஷன் நான் பண்ணுறதில்ல, எல்லாத்துக்கும் ஆள் போட்டாச்சு. ஓகே. இப்போ நாங்கள் வந்து இப்போ நம்மளுடைய வேலை வந்து பேசுறது தான். கம்யூனிகேஷன். புரியுது. ஓகே. தி ரோல் ஆஃப் தி லீடர் ஆஃப்டர் சம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ் டு கம்யூனிகேட் தி வேர்ல்ட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் கம்பெனி. ஓகே. யூ டோன்ட் ஹேவ் டு டூ தி ஒர்க். ஓகே. Okay, the team will do the work and your job becomes communication. And you have to hone your communication skill accordingly. And communication today happens in multiple platforms. We should be able to speak in a LinkedIn in a particular way, in a Twitter in a particular way, in a social media in a particular way, direct communication, podcast, speaking, and one-on-one communication. All these things, it becomes, after some time, leader becomes a communicator. ஓகே. இப்போ கரண்ட்லி வீணா மேம் என்ன பண்ணுறாங்க சார்? ஸ்டார்டிங்கில் வந்து ஹெச்ஆர்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆல் தி நியூ ப்ராஜெக்ட் ஷீ இஸ் ஹேண்ட்லிங். இப்போ வந்து பிரைடல் ஸ்டுடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஓகே. பிரைடலை மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணி பிஸ்போக்னு ஒரு மென்ஸ் சலூன் போட்டிருக்கோம். ஜெண்டர்மான் ஸ்கின் கிளினிக் போட்டிருக்கோம். ஓகே. ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் தி 0 to 1 வாட் ஐ வாஸ் டூயிங் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம். டுடே ஷீ இஸ் டேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இன் தட். ஸோ இப்போ நியூ பிராண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணுறாங்க. அது 0 to 1 crore per month ஸ்கேல் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ். ப்ளஸ் விமன் ஆண்டர்பிரனருக்கு வீணா தான் ஷீ ஹேஸ் டு ரெப்ரசன்ட் தட். Today, Veena's success is no longer our success. She now represents the breed of woman entrepreneur who is looking up to her. Okay. So communicating to them, motivating them, inspiring them, and then growing along with them, building a community. A community of successful entrepreneurs, women create பண்றது is also a responsibility. ஸோ இந்த கொஷினோட நம்ம level 1 பிரேக் பண்ணி level 2க்கு போகிறோம் சார். நம்ம 10 lakh per monthலேருந்து 1 crore per monthக்கு போகிறோம். ஏற்கனவே நேச்சுரல்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண கம்பெனி ராகாவில் நீங்கள் 0 to 6 crore வித்தின் 3 yearsல ஸ்கேல் பண்ணியிருப்பீங்க. அதுவும் உங்கள் 20sல 10 lakh to 1 crore per month பண்ணுற ஸ்டேஜில் தான் உங்கள் கம்பெனி கிராஷ் ஆகி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். அந்த ப்ராப்ளம் எக்ஸாக்டாக உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு என்ன மென்டல் ப்ரெஷரை கொடுத்தது, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அதை யூஸ் பண்ணி இப்போ ஏற்கனவே ஒரு பிஸ்னஸில் பெரிய லாஸில் இருக்கவங்க வெளில வரணும்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ ஒரு பணத்தை வந்து கோலாக வச்சு நீங்கள் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி, எக்ஸ்ட்ரா ஜோஷ் உங்களுக்கு போயிடும். ஓகே. எனக்கு வந்து நேச்சுரல்ஸ் ராகாவில் வந்து அந்த 5 கோடின்னு டார்கெட்டை வச்சு 5 கோடி ரீச் பண்ண உடனே அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஜோஷ் இல்லை. ஓகே. ஸோ எப்பயுமே அதனால தான் இப்போ இந்த முறை நேச்சுரல்ஸ் பண்ணும்போது ஒரு டைமும் மாற்றிட்டே வருவேன். அப்போ வந்து 10 சலூன்னு சொல்லுவேன், 25ன்னு சொல்லுவேன், 50ன்னு சொல்லுவேன், 100ன்னு சொல்லுவேன், 500ன்னு சொல்லுவேன், 1000ன்னு சொல்லுவேன், 2000 சொல்லுவேன், 3000 இப்படி மாற்றிட்டே வருவேன். ஓகே. இப்போ என்னுடைய இதுவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டர்ன் ஓவர் கிடையாது. ஐ நவ் டாக் அபவுட் ஒன்லி ஜாப் கிரியேஷன், ஆண்டர்பிரனர் கிரியேஷன். ஓகே. தெர் இஸ் நெவர் இன் மை ஸ்பீச் ஆர் இன் மை திங்கிங், இன் மை ஆக்ஷன் is how much profit are you making, how much turnover are you making. That is immaterial. As long as you are able to get these two right, which is number of job creation and number of entrepreneur creation. Money is a byproduct. ஸோ அந்த இது கிளாரிட்டி வந்ததுனால எனக்கு வந்து அந்த பிரச்சனையே கிடையாது. அதனால் வந்து மை டீம் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங். நான் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணும், நான் ஒரு 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் டார்கெட்டை போட்டிருந்தேன்னா என் டீம் எல்லாம் எனக்கு ஆப்பு வச்சுருவாங்க. இவன் 100 கோடி சம்பாரித்து இவன் ஒரு ஐலண்டை வாங்குறதுக்கு நாங்கள் எதுக்கு ஒர்க் பண்ணோம்? Okay, today I am telling you, hey, you are creating a history, you are creating 50,000 jobs, we are creating 1,000 entrepreneurs, எல்லாரும் are working with me. புரியுது. So always entrepreneurs should not be money oriented. So right goal setting ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாரையுமே இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கின இந்த மென்டல் மணி இஸ் அ ஷார்ட் டேர்ம் கோல். லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வேறு விஷயம் பேசுகிறேன். விஷன் அப்படின்னு பேசும்போது பணமாக இருக்கக்கூடாது. ஓகே, புரியுது. அது மட்டுமே இருந்ததுன்னா டீம் எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணாது அந்த கோல் நோக்கி ஓடுறதுக்கு. நீங்கள் வேர்ல்டு நம்பர் 1ன்னு போட்டேன், அது ஒரு பெரிய விஷன். வேர்ல்டு நம்பர் 1 கம்பெனி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அந்த ட்ரீம்காகன்றது. வேர்ல்டு நம்பர் 1 நேச்சுரல்ஸ் ஆக போகுது, வேர்ல்டு நம்பர் 1 சலூன் செயின். அதுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அதோட இன்ட்ரெஸ்ட் லெவலே அதோட ஜோஷே வேறு. புரியுது. ராகாவோட ஃபெயிலியருக்கான மெயின் காஸ்ட் நீங்கள் நினைக்கிறது கோல் செட்டிங் தப்பானதுனால தான். இல்லை மணி நான் கோலை வச்சதுனால தான். கோல் செட்டிங் தப்பானது மட்டும் இல்லை, நான் வந்து என்ன தான் ஒரு இந்த மார்க்கெட்டிங் வில்லே நிறைய காற்றடிச்சிட்டேன், ஃபைனான்ஸ் வில்ல காற்றடிக்கலை. ரெண்டாவது வந்து நான் பயந்துட்டேன். ஒரு ஆண்டர்பிரனர் பயந்துட்டாருன்னா கேம் முடிஞ்சு போச்சு.
ஓகே ஓகே, அவர் பயப்படாதவரையும் தான் கேம். ஓகே, நான் இன்னைக்கு ரீலீவ் பண்ணேன்னா ஒன் ஆஃப் மை ரிக்ரெட் இன் லைஃப் இஸ் நான் பயந்துடக்கூடாது, ஓகே, ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணியிருக்கணும், அதை நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து திரும்ப திரும்ப எனக்கு சொல்லும். பட் பரவாயில்ல, அதை நான் ஓவர் கம் பண்ணிட்டேன். ஓகே, பட் இஃப் ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு ரீவிசிட், நானாக இப்போ ரீவிசிட் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஒன் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் இதுன்னா அதை மறந்துடணும். புரியுது. ஓகே, நீங்கள் முந்தா நேற்று நீங்கள் பிரியாணி சாப்பிட்டா என்ன, அது வந்து என்ன, அதை மறந்துடணும். அது ஓகே, இட் டசன்ட் மேட்டர், வி நீட் டு லிவ் ஃபார் எஸ்டர்டே சக்ஸஸ் கனாட் கெட் டுடேஸ் அப்ளாஸ். ஸோ அந்த மாதிரி நீ சில டைம் அது சக்ஸஸ் ஆச்சு, ஃபெயிலியர் ஆச்சு, ஸோ வாட், இட் இஸ் லேர்னிங். அதை கீழே போட்டுட்டு லேர்னிங்கை மட்டும் எடுத்துகிட்டு மேலே போயிட்டே இருக்கணும் லைஃப்பில். அது நிறைய பேர் அதை பழசியே மின்னுட்டு இருப்பாங்க. பழசியை மின்ன ஆரம்பித்தா உனக்கு அது வந்து ஹேண்ட் பிரேக் போட்டுரும். ஓகே, அதனால் ஒரு ஸ்டேஜில் அந்த லைனை கட் ஆஃப் பண்ணி நம்ம விஷயம். ஏற்கனவே இதே மாதிரி லாஸ் ஆகி பயந்துருக்கிற ஆண்டர்ப்ரனருக்கு நீங்கள் என்ன சஜஷன் சொல்லுவீங்க? ரேஷனலைஸ் பண்ணுங்கள், ரேஷனலைஸ் யுவர் ஃபெயிலியர். எவ்வளோ எக்ஸாக்ட் ஃபெயிலியர், எவ்வளோ பணம் எமோஷனலைஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் என்னோட பெரிய இதாக இருக்கும். நீங்கள் ரேஷனலைஸ் பண்ண ஆரம்பித்து அதுலேருந்து என்ன லேர்னிங் இருக்குது, அந்த லேர்னிங்கை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் அதே பிஸ்னஸில் இருக்க போகிறீங்களா, புது பிஸ்னஸில் இருக்க போகிறீங்களா. அதே பிஸ்னஸ்னால் உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் மச் ஹையர். புது பிஸ்னஸ்னால் திரும்ப புது லேர்னிங் வரும். ஓகே, எனி பிஸ்னஸ் மேன் நீங்கள் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ஃபெயிலியரில் அந்த பிஸ்னஸ்க்கு ஸ்கோப் இருக்கான்னு மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் விட்டு போகாதீங்க. ஓகே, அந்த பிஸ்னஸில் திரும்ப ட்ரை பண்ணுங்கள். யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் வெரி ஹை இன் தி பிஸ்னஸ் வேர் யூ ஹேவ் ஃபெயில்டு. அதனால் அது வந்து ஐ ஸ்ட்ராங்லி அர்ஜ் பீப்புள் டு பி ஸ்டே தேர் இன் தட். ஸோ இந்த டைமில் பயங்கரமாக கடன் வாங்கிட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து பயத்தில் இருக்கிற ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மெயின் சஜஷன் என்ன சொல்கிறீங்கன்னா, ரேஷனலைஸ் த ஃபெயிலியர். ஸோ ரேஷனலைஸ் பண்ணால் நம்மளுக்கு கிளியராக தெரியும் என்ன ப்ராப்ளத்தை மாட்டிட்டு இருக்கோன்னு. ஸோ எமோஷனலைஸ் பண்ணாமல் ரேஷனலைஸ் பண்ணி அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வேன்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறது வந்து நான் பிரச்சனையில் இருக்கும்போதெல்லாம் நான் இந்த லைனை திரும்ப திரும்ப எனக்கு சொல்லியிருக்கேன். திஸ் ப்ராப்ளம் வென் சால்வ்ட் வில் லுக் சிம்பிள். ஓகே, எப்படி சொல்கிறீங்க? திஸ் ப்ராப்ளம் ஓகே வென் சால்வ்ட் வில் லுக் சிம்பிள். ஓகே, நீங்கள் இன்றைக்கி பிரச்சனையில் இருக்கிறதுனால நீங்கள் ஃபியர் இஸ் அ ஃபேண்டசைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்பியரிங் ரியல் ஆர் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு இதாகிடுமோ இதாகிடுமோ 99% அது நடக்கவே நடக்காது. ஓகே, ரொம்ப வந்து நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, ரொம்ப ஃபியரை வந்து நீங்கள் வந்து இது ஃபீடு பண்ணாதீங்க. ஓகே, ஓகே, அதனால் வந்து நீங்கள் வந்து ரேஷ்னலாக அப்ரோச் பண்ணி அதுலேருந்து லேர்னிங்கை பார்த்து அதை கரெக்ட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. நீங்கள் அந்த பயந்துட்டிங்கன்னா கேமை முடிஞ்சு போச்சு. அதனால் பயத்துலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. ஓகே, ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் வந்து யார் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்களோ அவங்களோட பேசுங்க. ஓகே, ஒரு பிஸ்னஸ் மேன் ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க காலை உடனே எடுக்கிறவங்க கூட லேட்டாக எடுப்பாங்க. அவங்க பேச்சு நிறைய லிசன் பண்ணுறவங்க இன்டரப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபேமிலி அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமில் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கான ரியலான பயமே ஃபெயிலியருக்கு அப்புறம் வர சடன் சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பெக்ட் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீப் ஆஃப் ப்ராப்ளம் அண்ட் ஃபெயிலியரில் இருக்கும்போது எப்படி ஃபேமிலியை ஸ்டில் உங்கள் மேலே பிலீவ் பண்ண வச்சுருக்கீங்க? அதுக்கு நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டர் கம்யூனிகேஷன், டேரக்ட் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி ஏதாவது ஸ்கில் யூஸ் பண்ணிங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலியில் ஸ்டில் உங்களை பிலீவ் பண்ண வைக்கிறதுக்கு? ஏன்னா 5 crore ரொம்ப பெருசு, அதான் சொல்கிறேன். உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ ஃபேமிலி சப்போர்ட்டு கூட பண்ணணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் அ லோன்லி ஜேர்னி. நீங்கள் வந்து பிளேயர், மீதி எல்லாரும் ஸ்பெக்டேட்டர்ஸ். பிளேயர் வந்து விளையாடி ஆகணும். நீங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துன்னு அவங்களோட கைத்தட்டலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களால் கேமை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸ்பெக்டேட்டருக்கு வந்து அது ஃபேமிலி ஸ்பெக்டேட்டராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெக்டேட்டராக இருக்கலாம், எக்ஸ்டர்னல் ஸ்பெக்டேட்டராக இருக்கலாம். எல்லாரும் ஸ்பெக்டேட்டர் தான். யுவர் லைஃப் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் இட். நீ வேலை வந்தப்புறம் நீ எல்லாரையும் நீ கூட சேர்த்துக்கோ. ஓகே, இருக்கிற வரைக்கும் நீ தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். நீ ஒன்லி கிரியேட் பண்ண ப்ராப்ளம். யூ கேன் ஒன்லி சால்வ் இட். அந்த இடத்துல நீ வந்து உனக்கு வந்து பயந்துக்கிட்டு நீ வந்து சப்பை கட்டுறதுக்கு எல்லாரையும் கூட சேர்த்துக்கிற. நீ அதை சப்பை கட்டுறதை நீ விட்டுட்டு நீ வந்து அவங்ககிட்டேருந்து வந்து ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஓன் லைஃப் அப்படின்றத நீ உணர ஆரம்பிச்சிட்டன்னா நீ வந்து யூ ஆர் கிரியேட்டிங் எ டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். அப்படி இல்லை, உனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, வைஃப் ஹெல்ப் பண்ணுவாங்களா, இன்றைக்கி எங்கள் அண்ணாவோட ஹெல்ப் பண்ண எடுக்காதது தான் என்னால் ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை லைஃப்னு என்னால் உணர முடிஞ்சது. எடுத்திருந்தேன்னா நான் அப்படியே போயிட்டு பண்ணேன், ஆல்சோ ரேனாக இருப்பேன் நான். ஓகே, எனக்கு வேறு யாரும் ஹெல்ப் கிடையாது. அதாவது வந்து அந்த கமிட்மெண்ட் மீன்ஸ் when you don't give yourself two choice. ஓகே, நீ ஜெயிச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகே, I will not take another option. ஆமாம், வேற வழி கிடையாது. நீ ஜெயிச்சு தான் ஆகணும். அது ஒன்று தான் உனக்கு ஆப்ஷன். அப்போ எப்படி ஜெயிப்ப? அவ்வளோதான். ஓகே, அந்த மாதிரி விளையாடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்போ மக்கள் நினைப்பாங்க ஜென்ரலாக நம்ம ஏம் பண்ணுற ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோன்னா நம்ம ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடுங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம இருக்கிற ப்ராப்ளத்தை பெட்டரான ப்ராப்ளத்துக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம்.
ஸோ நீங்கள் 10 lakh per month சம்பாதிக்கும் போது என்ன ப்ராப்ளம் இருந்தது? 1 crore per month சம்பாதிக்கும் போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க? நிறைய இன்னைக்கு வந்து டீம் பில்டிங் ப்ராப்ளத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வந்து டே டு டே உங்களுக்கு லைஃப் ஸ்டைலுக்கே வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஓகே. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. பர்சனலாக ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. எல்லாம் பட் இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனலாக நான் மற்ற சலூன் செயினை விட நான் நல்லா பண்ணணும், மற்ற ஆந்திரப்ரனரோட நான் நல்லா பண்ணணும், நான் இன்டர்நேஷ்னலாக என்னோட பிராண்டு பண்ணணும், எனக்கு டீம் பில்டு பண்ணணும், இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் குட் ப்ராப்ளம் டு ஹேவ். கரெக்ட். பேட் ப்ராப்ளம் குட் ப்ராப்ளம்லேருந்து குட் ப்ராப்ளம் ஆகிடும். குட் ப்ராப்ளம் ஆகிறது ரொம்ப நல்லது. சூப்பர். இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பித்தவங்கள 95% வித்தின் 5 years ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஆனால் நேச்சுரல்ஸ் நியர்லி வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அந்த 95% ஆஃப் ஃப்ரான்ச்சைஸில் இல்லாதது நேச்சுரல்ஸ் என்ன கொண்டு வந்தீங்க இவ்வளோ ஃபாஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? I have taken a parental approach towards franchising. A parent will not want their son or daughter to fail. ஓகே. ஓகே. நான் என்னோட ஃப்ரான்ச்சைசி ஒருத்தவங்களும் என்னை நம்பி பணம் போடுறவங்க அவங்க பணம் லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய தாரக மந்திரம். லைக் என்னோட ஒன் ஆஃப் தி பிரான்ச் மாதிரி அதுன்ற மாதிரி. ஆமாம், அது என்னை நம்பி பணம் போடுறாங்க. ஓகே, இட் இஸ் அ ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் டிஃபிஷியன்ட் கண்ட்ரி நம்ம ட்ரஸ்ட் கேம் ப்ளே பண்ணணும். அவங்கள எப்படியாவது பண்ணி நம்ம பசங்களை நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அவுட் ஆஃப் தி வேயாவது நான் போய் வந்து அவங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதமும் ஒர்க் பண்ணுவேன் நான். ஓகே. அதான் டேக்கன் பேரண்டல் அப்ரோச் டுவர்ட்ஸ் ஃப்ரான்ச்சைஸ். எல்லாரும் சிஸ்டம் ப்ராசஸ்னுவாங்க. எனக்கு அது சிஸ்டம் ப்ராசஸ்க்கு மேலே ஃப்ரேம் ஒர்க் வந்து பேரண்டல் அப்ரோச். ஓகே. அந்த பேரண்டல் அப்ரோச்சுக்குள்ளே தான் சிஸ்டம் ப்ராசஸ். ஓகே. மெயின் விஷயம் கோல் ஆகணும், அவங்க க்ரோ ஆகணும் கண்டிப்பாக. அதை தாண்டி தான் இந்த சிஸ்டம்ஸ்லாம். எஸ் எஸ் எஸ். ஓகே. ஸோ இப்போது இந்த ஃப்ரான்ச்சைஸை கொண்டு போகிறதுக்கான மெயின் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அக்ராஸ் பிரான்ச்சஸில் கொண்டு வரது, அக்ராஸ் ஃப்ரான்ச்சைஸில் குவாலிட்டி கொண்டு வரது தான் ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற பெரிய பிரச்சனை. அந்த குவாலிட்டி ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க? ஏற்கனவே இப்போ 2-3 ஸ்டோர் வச்சுருக்கவங்க எப்படி அந்த குவாலிட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்? இல்லை, உங்களுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்னும் சால்வ் பண்ணலை. ஓகே. தட் ப்ராப்ளம் ஸ்டில் பர்சிஸ். ஏன்னா இவ்வளோ லார்ஜ் செயினில் ஒன் ஆஃப் தி அதான் நான் முதல்ல சொன்னேன், நான் சக்ஸஸ் கவர்ஸ் மல்டிடியூட் ஆஃப் பிளண்டர்ஸ். ஓகே. நான் கவர் பண்ணிட்டு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படி கிடையாது. சில பேசிக் லெவலில் கவர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து அட்வான்ஸ்டு ட்ரைனிங். இன்றைக்கி நேச்சுரல்ஸில் வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லாம் உங்களுக்கு வந்து மீட் ஆகிடும். அட்வான்ஸ்டு லெவல் உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணும்போது நான் ட்ரெயின் பண்ணி ரிட்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நேச்சுரலில் ஒருத்தன் 20,000 ரூபாய் 25,000 சம்பளம் வாங்குறான்னா, அவன் நல்லா ஒர்க் பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து உடனே காம்படிஷன் எடுக்குது. ஓகே. இது வந்து என்னால் வந்து எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுன்னு இன்னமும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஓகே. அதனால தான் ஐம் டெல்லிங் மை ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ், நீங்கள் வந்து அந்த 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 மெயின் ஸ்டாஃபை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு இது எப்படி R&R பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா இங்கே கான்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, எனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பையனுக்கு நான் சம்பளம் 10,000 ரூபாய் ஏற்றி கொடுத்தா எல்லாரும் 10,000 எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா சேலரியே எனக்கு வந்து 1,00,000 ரூபா ஆகிடும். ஓகே. ஸோ ஃப்ரான்ச்சைஸி அதுக்கு பேசாமல் அவனை விட்டுறது பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அ ட்ரக் ஆஃப் தி ட்ரேட். இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சில் இருக்கிறோம். இது எப்படி கிராக் பண்ண போகிறோம் 2-3 மெத்தட் திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் நாட் கிராக்ட். ஓகே. ஸோ இந்த பிஸ்னஸ் பார்ட்ஸில் ஏற்கனவே நம்ம பார்த்த பிஸ்னஸ் பார்ட்ஸில் உங்களோட டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் பார்ட்ஸில் எந்த பார்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணதுனால அது 10 lakh per month வந்து 1 crore per monthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயி ஹையரிங் அண்ட் ட்ரைனிங்கா, இல்லை உங்கள் கஸ்டமர் ப்ரொஃபைல் ஆல்ரெடி வச்சிட்டிங்க அதுவா, இல்லை மோர் லொக்கேஷன்ஸா? கூகுள் ரேட்டிங். கூகுள் மை பிஸ்னஸ். அப்படியா? ஓகே. இஃப் ஐ கெட் மை கூகுள் மை பிஸ்னஸ் ரைட், என்னோட பிஸ்னஸ் இன்க்ரீஸ்ட் ட்ரெமெண்டஸ்லி. ஓகே. ஸோ இது ஒன் ஆஃப் தி மார்க்கெட்டிங் மாதிரி கூகுள் ரேட்டிங்ன்றது. கஸ்டமர் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறத மற்றவங்க பார்த்தாங்கன்னா அது எல்லாமே அடங்கிடுது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், லேக், குவாலிட்டி ஆஃப் தி கூகுள் ரேட்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் 10 to 1 crore பிஸ்னஸ்? ஆமாம். ஓகே. ஏன்னா அதில் எல்லாம் அடங்கிடுது. அதில் கஸ்டமர் ட்ரைனிங் அடங்கிடுது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடங்கிடுது, உங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அடங்கிடுது. இதெல்லாம் இருந்தால் தான் கஸ்டமர் ரிவ்யூ. அதனால் அது அவங்களை கஸ்டமரை ஹாப்பி ஆக்கினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வரப்போகுது. கஸ்டமர் ரிவ்யூ. ஓகே. 1 crore மந்த்லி ஏர்ன் பண்ணும்போது நீங்கள் பண்ண பெரிய தப்பு என்ன? அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்கில், ஒரு கேரக்டர் ஸ்கில் தான் என்னன்னு சொல்லுவீங்க? நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணேன். யாரை சார்? எல்லாரையும். ஓகே. அதுக்கேற்ற சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் அந்த டைம் நான் போடலை. ஓகே. அந்த ட்ரஸ்ட் எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகி கொடுத்தப்புறம் தான் நான் சிஸ்டம் ப்ராசஸாக மாற்றினேன். எந்த அளவுக்கு அது ஒரு ஃபெயிலியர் ஆச்சு? சில பேர் வந்து பிராண்ட் நேமே மாற்றினாங்க. ஓ. ஓகே. நான் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட என்னோட ஈவன் மை டிஜிட்டல் ஹேண்டில்ஸை கொடுத்துருக்குறேன். ஓ அப்படியா? ஆமாம். அதை வந்து அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்கிட்டே. ஆமாம். ஐயோ. ஓகே. ஸோ அதை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க அதை வச்சு என்னுடைய கஸ்டமர் எல்லாம் அவங்க வந்து ஹைஜாக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல்.
ஓகே ஓகே. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன அதுலேருந்து? அதுலேருந்து வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை, பட் அந்த 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 கண்டிஷன்ஸ் அப்ளை. ஓகே. அந்த கண்டிஷன்ஸ் அப்ளையோட நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி அவங்க ரோல் இது, என் ரோல் இது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டிப்பாக இப்படி நான் அந்த கண்டிஷன் இப்படி வெரிஃபை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரஸ்ட்டை வெரிஃபை பண்ணுற ப்ராசஸ், இது ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த மாதிரி. ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மாதம் மந்த்லி இந்த சலூன் 10 lakh பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து 2 lakhக்கு அவங்க வந்து பொருள் வாங்கணும். அவங்க 4 lakhக்கு வாங்கினாங்கன்னா கணக்கை தப்பாக கட்டுறாங்கன்னு அர்த்தம். ஓகே. பேசிக் மேக்ஸ் ஈஸி, எல்லாம் மேக்ஸை தெரிஞ்சிடும்ன்றீங்க. நான் வேணா வாயில சொல்லலாம், பட் மேக்ஸை தெரிஞ்சிடும் எல்லாமேன்றீங்க. அதான் இப்போ வந்து கஸ்டமர்கிட்டே நான் டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. இப்போ ஸ்டாஃப்கிட்டே டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பிரான்ச் இருக்காங்களே சார், 400+ பிரான்ச். இன்னைக்கு வீடியோவில் பேசலாம். பிரான்ச்சஸ். ஓகே. இன்னைக்கு வீடியோவில் பேச முடியுது. இன்னைக்கு நான் வந்து 1 கோடி கஸ்டமருக்கு நான் வீடியோவில் பேசலாம். ஓகே. அதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு வர ஃபீட்பேக் வரது நெகட்டிவ் வந்தால் மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓ ஓகே. நான் தான் ஸோ என்னுடைய கஸ்டமரை ஒன்று நல்லா பார்த்துக்குவாங்க, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இல்லைன்னா எனக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள், இதான் என்னுடைய இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். யார் வேணுமோ எனக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஓகே. ஸ்டில் அது டைப் போட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்களா? ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியமானது, அதான் என் வேலையே. ஓகே. இந்த ஸ்கேலில் நீங்கள் இது பண்ணுறது வந்து ஒரு அதுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து இஸ் அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் முதல்ல முடியும். இதெல்லாம் பண்ணணும்னா முதல்ல காசு செலவாகும், டைம் செலவாகும், எக்கச்சக்கமாகும். இது ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஒரு பிஸ்னஸ் ஸ்கில் என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு நீங்கள் சொன்ன கேரக்டரிஸ்டிக் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை, பட் பிஸ்னஸ் ஸ்கில் என்னன்னு சொல்லுவீங்க? பிஸ்னஸ் ஸ்கில்னா டிஜிட்டல் ஸ்கில். டிஜிட்டல் ஸ்கில் நீங்கள் கற்றுக்கிட்டது. ஓகே. நான் மிஸ் பண்ணது டிஜிட்டல் ஸ்கில், இப்போ கற்றுக்கிறது டிஜிட்டல் ஸ்கில். ஸோ நீங்கள் நேச்சுரல்ஸில் பிராண்டிங்கில் பண்ண எந்த ஒரு விஷயம் மக்கள் எல்லாருக்குமே நேச்சுரல்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சு கரீனா கபூரை சைன் பண்ணது, ஜெனிலியாவிட்ட சைன் பண்ணது. ஒரு பியூட்டி பார்லரா கரீனா கபூரா, பியூட்டி பார்லர் ஜெனிலியாவா, பிராண்டிங். ஓகே. நான் அந்த பிக் பிராண்ட் ஃபீல் கொடுக்குறேன். ஏன்னா என்ன நம்பி 50 லட்சம் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்க பண்ண முடியாத ஏதாவது ஒரு வேலையை நான் செய்யணும். ஃப்ரான்ச்சைஸியால் 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும், அவங்க அந்த இடம் பண்ண முடியும். அவங்களால 5 கோடி ரூபாய் கொடுத்து கரீனா கபூரை வாங்க முடியாது. எப்போ நீ வந்து அவங்க செய்ய முடியாத வேலையை நீ செய்யறியோ அப்பதான் உனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஓகே. ஆல்வேஸ் தி பிராண்ட் ஷுட் டூ வாட் ஏ கஸ்டம் வாட் அ ஃப்ரான்ச்சைசி cannot do. இதுக்கு மற்ற ஃப்ரான்ச்சைஸ் இல்லாத அளவுக்கு நேச்சுரல்ஸ் கேஷ் ஃப்ளோ இருக்குமே சார், ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் கேஷ் ஃப்ளோ, அதான் அந்த ஒரே லெவரேஜ்ன்றீங்களா? ஆமாம், எனக்கு நம்பர் ஆஃப் பிரான்ச் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஐ எம் ஏபிள் டு புட் தட் மணி தேர். ஐ எம் ஏபிள் டு கிரியேட் அ பிக் பிராண்ட் ஃபீல். பிக் பிராண்ட் ஃபீல்னால கஸ்டமர் நிறைய பேர் வராங்க. இதெல்லாம் ஒரு சர்க்கிள் தானே. ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பிராண்டிங்கில் இந்த விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா என்னென்னு ஒரு சஜஷன் கொடுப்பீங்க? நீங்கள் சின்ன பிஸ்னஸாக இருந்தால் 1 crore per month உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. யூ ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 lakh இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். ரெண்டாவது, யூ ஷுட் ஹேவ் மினிமம் 10,000 லிங்க்டின் ஃபாலோவர்ஸ். லிங்க்டின் இஸ் த நியூ விசிட்டிங் கார்டு. இனிமேல் யாரும் விசிட்டிங் கார்டு அடிக்க போகிறதில்ல. உன்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்க்க போகிறாங்க. நீயா போய் சேல்ஸ்மேன் வச்சுக்கிறது வேற, உனக்கு வந்து லிங்க்டின் உன்னோட சேல்ஸ்மேன் ஆகிடும். உன்னுடைய இதை நீ ஒழுங்கான லிங்க்டின் ப்ரொஃபைலை வச்சுருந்தா people will start coming to you and searching for you. So get your LinkedIn profile right. Okay. That is B2B. B2C Instagram profile right. ஓகே. கான்டென்ட் கம்யூனிட்டி காமர்ஸ், இதான் உலகம். கான்டென்ட் கம்யூனிட்டி காமர்ஸ். ஆமாம், உன்னுடைய கான்டென்ட் நல்லா உனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சதுன்னா உன்னை சுற்றி ஒரு கம்யூனிட்டி உருவாகும். கம்யூனிட்டி உருவாச்சுன்னா அந்த கம்யூனிட்டியோட நீ காமர்ஸ் பண்ணலாம். கான்டென்ட் கம்யூனிட்டி காமர்ஸ் 3 ஒரு நேர்கோட்டில் சந்திச்சதுன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் யூ கேன் கிரியேட் மிரக்கல்ஸ். ஓகே. ஸோ நியூ பிஸ்னஸ்க்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா கண்டென்ட் கிரியேஷன்றது மஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ட்ரைனிங் சென்டரில் ஓவர் thousands of employees ட்ரைன் பண்ணுறீங்க. இந்த ட்ரைனிங் சென்டரோட கோல் என்ன? ட்ரைனிங் சென்டரோட கோல் வந்து இன்றைக்கி வந்து டு கிவ் குவாலிட்டி எஜுகேஷன். இன்றைக்கி வந்து அந்த இண்டஸ்ட்ரியோடைய ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ணணும். இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்டை 2 விதமாக ரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம வந்து அந்த இமேஜரி க்ரியேட் பண்ணுறது, ஆல் தோஸ் திங்ஸ் பண்ணுறது நம்ம பண்ணணும். இன்னொன்று உண்மையாலுமே கீழே இருந்து இது ஒரு அப்ரெண்டிஸ் பிஸ்னஸாக இருந்து யாரும் காசு கொடுத்து படிக்க மாட்டாங்க. இதை நல்லா ஃப்ரீயாக கொடுத்தா தான் படிப்பாங்க. அப்படி இருந்த பிஸ்னஸை காசு கொடுத்து இன்றைக்கி படிக்கிறதுக்கு மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா நிறையா வந்து ஹாபி லேர்னர்ஸ் வந்துட்டாங்க, ஃப்ரீலான்சர்ஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஹையர் லெவல் ஆஃப் செலெக்ஷன் தேவைப்படுது. அது கொடுக்கும்போது அதை பார்த்து தான் நம்ம ஆளுங்களும் அதை அவங்கள பாரி ரைஸ் ஆவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அதனால் we want to break that. We as an industry leader, our job is not only to train our team members. My job is also to train the entire industry people. ஓகே. இண்டஸ்ட்ரியே மேலே வளரணும், அதில் நேச்சுரல்ஸ் தானாக வளரணும். ஓகே. நிறைய பீப்புள் ட்ரைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை, நேச்சுரல்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஒரு இண்டஸ்ட்ரியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது. எஸ். அப்படி நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தனியாக வச்சிருக்கிறேன், ட்ரைனிங் சென்டர்னு தனியாக வச்சிருக்கிறேன். ஓகே. அகாடமி இஸ் ஃபார் தி இண்டஸ்ட்ரி,
ட்ரைனிங் சென்டர் இஸ் ஃபார் இன்டர்னல் கன்சம்ஷன். இப்போ அகாடமின்னு கம்ப்ளீட்டாக வச்சு நம்ம இண்டஸ்ட்ரியோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருக்கேன், நீங்கள் ரொம்ப டக்குன்னு பேசுவீங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பீங்க. நம்ம பெயின் பாயிண்ட்டை யார் பேசுகிறாங்க, ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்துட்டு டக்குன்னு நீங்கள் பேசுகிற விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து உங்களோட ஸ்பீச்சே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக கண்டென்ட் கிரியேஷன் ஸ்கில் அண்ட் இந்த சேல்ஸ் ஸ்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ்க்கு? அது இல்லாத பிஸ்னஸோட ஃபியூச்சர் என்ன நினைக்கிறீங்க? கண்டென்ட் கிரியேஷன், அதாவது சேல்ஸ் ஸ்கில், சேல்ஸ் த்ரூ வாட் யூ கால் வீடியோ மார்க்கெட்டிங் இஸ் நோ லாங்கர் அபவுட் தி ப்ராடக்ட்ஸ் யூ மேக் ஆர் தி சர்வீசஸ் யூ கிவ். இட் இஸ் அபவுட் த ஸ்டோரிஸ் யூ டெல். ஓகே, இப்போ ஸ்டோரி டெல்லர் தான் உலகம். வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே இப்படின்றது பழைய கதை. ஓகே, வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வீடியோ, இதுதான் புது கதை. ஓகே, நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு கதை சொல்ல தெரியணும். கதை என்ன நான் சொல்கிறது, ஐம் நாட் டாக்கிங் அபவுட், ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங் த்ரூ வீடியோ ஆர் தி நியூ வின்னர்ஸ். ஓகே, அதுக்கு நீங்கள் சொல்கிற கான்டென்ட் கிரியேஷனும் சேல்ஸ், இந்த சேல்ஸும் ரெண்டும் கம்பைன் ஆகுதாங்க தான். நீங்கள் சேல்ஸாக பண்ணக்கூடாது. ஓகே, நீ வாங்கி என்னை வாங்கு நான் தான் சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே, பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு செல் இட் இன் அ ஸ்டோரி ஃபார்ம், ஓகே, இன் அ கன்வின்சிங் ஃபார்ம், people will come in buckets and buy you. அந்த பொசிஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவும் இந்த மாதிரியான இது உங்களுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்குது. அதனால் உங்களோட ஸ்டோரியை ரொம்ப அழகாக ஸ்டோரியில் சொல்லுங்கள், வீடியோவில் சொல்லுங்கள். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது. அது இல்லைன்னா நீங்கள் யூ ஆர் இன் ஃபார் ட்ரபிள் ஜோன். நீங்கள் அதர்வைஸ் யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் சம்படி. சூப்பர் சார். கான்செப்ட் கால் ஜாப் வில் கோ அவே இன் தி நெக்ஸ்ட் 15 years. ஓகே, 2040 ஜாபே இருக்க போகிறதில்ல. ஓகே, எப்படி சொல்ல வரீங்க? எல்லாருமே வந்து இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு, அதே மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரி ஆகிடும். எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டு, எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் ஓனர்ஸ். ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ப்ராஜெக்டில் அசம்பிள் ஆவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இனிமேல் உலகம் வரப்போகுது. ஓகே, அந்த இதுக்கு வந்து இன்றைக்கி எம்ப்ளாயீஸ் எல்லாம் தயாராகணும். செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாம் பார்க்காம நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வளர்க்க ஏன் ஒன்றுங்க இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபரோ ஒரு மியூசிக் டைரக்டரோ இல்லைன்னா ஒரு டைரக்டரோ அவங்கள வந்து தேடி எல்லாரும் வராங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். அவங்களுக்கு ஸ்கில் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து அவங்க ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டிங்கன்னா கிடைக்கும், இல்லைன்னா ஜாப் கிடைக்காது. ஸோ இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். நிறைய மீட்டிங்ஸ் போகிறீங்க, நிறைய பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ், பயங்கர சோஷியலி ஆக்டிவ் பர்சனாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ணுறதை சின்ன தப்பு பண்ணி கற்றுருப்பீங்க. ஸோ உங்கள் முன்னாடி இப்போது 30 year old குமரவேல் சார் இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, இப்படிலாம் நீ அவாய்ட் பண்ண, இந்த மாதிரி நெட்வொர்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி இப்படிலாம் நீ பெஸ்ட்டாக நெட்வொர்க் பண்ணனா ஒரு நிறைய நல்ல பீப்புள் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். நீ அவங்களை நீ யூஸ் பண்ணி நல்லா வின் சுச்சுவேஷனில் பிஸ்னஸ் பண்ணலாம். நெட்வொர்க் பண்ணவங்கள நல்லா பார்த்துக்கணுன்னா உனக்கு லைஃப் லாங் ஒரு குட் சர்க்கிள் கிடைக்கும்னா என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க? உங்களோட பெயின் சஃபரிங் நீங்கள் கற்றுக்கினதில் என்ன மாதிரி அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவீங்க? இப்போ வந்து நெட்வொர்க் இஸ் யுவர் நெட்வொர்க் அப்படின்றது தான் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு இது சேயிங். அதில் வந்து உனக்கு என்ன தெரியும்ன்றது முக்கியம் கிடையாது, யாரை தெரியும்ன்றதா முக்கியம். விவேக் சொல்வார்ல, உங்களுக்கு வந்து எனக்கு ஐஜியை தெரியணும் முக்கியம் கிடையாது, ஐஜிக்கு ஒன்று தெரிஞ்சாதான் அது பேர் நெட்வொர்க். ஓகே, சூப்பர். ஓகே, அந்த ஐஜியை உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி முக்கியமான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ உன்னோட ஃபீல்டில் நீ ஒன்று மாதிரி ஒரு ஆள் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும். ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு நீ எப்படி நீ தெரிய வச்சுக்கிறன்றது தான் நெட்வொர்க்கிங். ஓகே, ஓகே, அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ரெண்டாவது, நான் பண்ண தப்பு என்ன பண்ணுவேன், நான் எப்பயுமே எனக்கு என் கூட இருக்கிறவங்க எனக்கு கீழே இருக்கவங்களோட ரொம்ப சகஜமாக பழகுவேன். நான் மேலே இருக்கவங்களோட எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த கணியன் பூங்குன்ற ரொம்ப அழகாக சொல்லுவார், நம்மளுடைய கீழே இருக்கவங்கள பார்த்து இகழ்தலும் தவறு, மேலே இருக்கவங்கள பார்த்து வியத்தலும் தவறுன்னு. கரெக்ட். அந்த மேலே இருக்கவங்கள பார்த்து அந்த வியத்தலில் வந்து கொஞ்சம் அவங்களோட ஃபோட்டோ எடுப்போம். ஒரு சினிமா நடிகர் பார்க்க அவங்களோட ஒரு சினிமா ஃபோட்டோ எடுக்கிறது தான் முக்கியமாக இருக்கும் தவிர நம்ம பேசுறது முக்கியமாக இருக்காது. கரெக்ட் சார். அந்த ஃபியர், ஆமாம், அதை எப்படி பிரேக் பண்ணி? ஆமாம், அதை வந்து உங்களுக்கு வந்து இருந்தது. அதனால் இப்போல்லாம் வந்து பேசுறது தான். அவங்களும் சரிக்கு சரி ஒரு மனிதராக வச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா, அது ஒரு பாலிட்டிஷியனாக இருக்கலாம், ஒரு சினிமா நடிகராக இருக்கலாம், ஆர் ஒரு அச்சீவ்டு பர்சனாக இருக்கலாம். அவங்க தென் ஸ்டார்ட் லைக்கிங் யூ. ஓகே, இஃப் யூ ஸ்டார்ட் ஹீரோ வர்ஷிப்பிங் தெம், தே வில் ஸ்டார்ட் இக்னோரிங் யூ. சூப்பர். அது வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து கற்றுக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்கில். ஓகே, நோ ஹீரோ வர்ஷிப்பிங். ஆமாம், நோ ஹீரோ வர்ஷிப்பிங். அவங்களும் ஈக்குவலாக இது பண்ணணும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து தேவைக்கு மட்டுமே நீங்கள் போய் கதவை தட்டினீங்கன்னா அவங்க திறக்க மாட்டாங்க. இன்ஃபார்மலாக எடுத்த உடனே நீங்கள் வந்து இந்தியன்ஸ் ஆர் வெரி குவிக் டு ஆஸ்க் ஃபார் ஃபேவரா. ஓகே, அது வந்து ஃபேவர் கேட்குறது ஒன்று அதே பண்ண மாட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் டோன்ட் பி இந்த எடுத்த உடனே நெட்வொர்க் பண்ணிவிட்டு உடனே போய் ஒரு பேப்பரோட நிற்காதீங்க. ஒரு கடன் கேட்பாங்க, ஒரு இது கேட்பாங்க,
ஒன்று அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் அவங்களோட நெட்வொர்க் பண்ணணும். அவங்க இன்னைக்கு லிங்க்டின் இஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். அகெயின் ஐ வில் டாக் அபவுட் லிங்க்டின் இன் நெட்வொர்க். இன்றைக்கி போகிறோம், ஒரு ப்ரோக்ராம் போகிறோம், அவங்கள மீட் பண்ணுறோம், அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அவங்களோட பேசுகிறீங்க. அதை ஃபோட்டோ போடுறத மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட நான் இந்த விஷயத்தை கற்றுக்கினேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் மோர் அபவுட் தி கான்வர்சேஷன், interesting learnings what you have had, interesting conversation with the people in the social media, that will make you more popular than the pictures. Yes, one picture equal to 1,000 words, that is true, but more important when you talk about the quality people, அவங்களோட நீ பிக்சர் எடுத்துக்கிறத பார்த்து அவங்க ஒன்றும் இம்ப்ரெஸ் ஆக போகிறதில்ல. ஓகே, ஒன்லி அதர் பீப்புள் வில் கெட் இம்ப்ரெஸ்ட் பை தட். இட் இஸ் தட் பீப்புளை நீ இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களோட நீ கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் அவங்களோட கற்றுக்கின விஷயங்களை அவங்களுக்கு நீ வந்து போடும்போது உனக்கு வந்து ரொம்ப நெட்வொர்க்கிங் ஈஸி ஆகிடும். அதனால் லிவரேஜ் நெட்வொர்க், கனெக்ட் வித் பிகர் உன்னோட மேலே இருக்கவங்களோடையும் தைரியமாக கனெக்ட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு அவங்க உங்களை அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கோ கனெக்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து உன்னோட ட்ரீமாக இருக்கலாம், உன்னுடைய லேர்னிங் ஸ்கில்லாக இருக்கலாம், நீ எது வேணா இருக்கலாம், உங்ககிட்ட எல்லா ஸ்கில்லும் அவங்க மேலே இருக்கிறாங்க. ஓகே, நீ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி ஐ லைக் நீ தி வே இன் விச் யூ ஆர் டூயிங் பிஸ்னஸ், ஐ எம் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆகுதுன்னு சொன்னால் எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் பிடிக்கும். நீ வந்து நல்ல உன்னுடைய கோட் நல்லா இருக்கு, உன்னோட டை நல்லா இருக்குன்னு சொன்னால் உனக்கு பிடிக்கும். ஐடென்டிஃபை ஒன் பாயிண்ட் விச் யூ லைக் அபவுட் தட் பர்சன் அண்ட் சே அபவுட் தட் பர்சன் இன் பர்சன் அண்ட் ஆல்சோ இன் தி சோஷியல் மீடியா. ஓகே, தட் இஸ் அன் ஈஸியர் திங். டோன்ட் இக்னோர் தேம் அண்ட் டோன்ட் கோ ஒன்லி ஃபார் பிக்சர். ஓகே, சூப்பர் சார். ஓகே, அது வந்து இருக்கணும். உங்களுக்கு யார் உங்களுக்கு தெரியணுன்றது ரொம்ப முக்கியம். Okay, network is not about how many people you know, how many people know you. அந்த ரிவர்ஸாக நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி அவங்களோட இதில் மனசில் எப்படி இருக்கிறீங்க, அவங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணுறீங்க, அவங்களுடைய ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு போய் அவங்கள போய் நேராக பார்த்து விஷ் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். சூப்பர். அதை தான் நம்ம தேவைக்கு மட்டும் இல்லாமல் அவங்க தேவையை பொறுத்து அவங்களோட தேவைக்கு நீங்கள் போய் நின்றீங்கன்னா தான் அப்போ தான் நம்ம இது பண்ண குவாலிட்டியான ரிலேஷன் கிரியேட் பண்ணி. எஸ் எஸ் எஸ். நீங்கள் நெட்வொர்க்கை பார்த்துக்கிறதுக்குனா இப்படி தான் நீங்கள் சொல்கிறது. ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ண நெட்வொர்க் பார்த்துக்கணுன்றதுலாம் ஜஸ்ட் நம்ம தேவைக்கு மட்டும் இல்லாமல் ஆஸ் குட் ஹியூமனாக இருக்கிறதே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நெட்வொர்க். ஆமாம், அதை சோஷியல் மீடியாவில் லிவரேஜ் பண்ணணும். ஏன்னா எனக்கு நிறைய நம்பர்ஸ் ஆயிடுச்சு, அதனால் எல்லாரும் எல்லாமே எதிர்பார்க்கறதில்ல. நீங்கள் பர்த்டேக்கு முதல்லாம் நேராக வரணும்னு எதிர்பார்க்குறவங்க ஒரு ஃபோனில் விஷ் பண்ணலாம். நீ இன்டிஃபரெண்ட்டாக நீ மெசேஜ் போட்டோன்னா யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஏற்கனவே எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியாது, நம்ம பண்ணோம்னா அது வேல்யூ இல்லை. பீப்புள் தெரியும் வேல்யூ என்ன பண்ணுங்க. ஓகே ஓகே, உங்களுடைய டைம் அதை வந்து அவங்க வேல்யூ பண்ணுற மாதிரி நீங்கள் கனெக்டிங் தி டாட் பண்ணிங்கன்னா தே வில் ஆல் ரெஸ்பெக்ட். சூப்பர் சார். எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா லொக்கேஷன் நம்ம ஏற்கனவே எங்கே இந்த குவாலிட்டி பீப்புள் இருக்காங்களோ அங்கே நம்ம போயிட்டு போல்டாக ஹீரோ வர்ஷிப் பண்ணாமல் பேசி ஒரு நல்ல ஹியூமனாக இருந்தோம்னா நம்மளால் நல்ல நெட்வொர்க் பண்ண முடியும். சம்மரைஸ் பண்ணலாம். சூப்பர் சார். ஸோ இந்த 1 crore per month கிராஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? அது இந்த கேமையே டிஃப்ரெண்ட்டாக பார்க்க வச்சுது. இல்லை, எனக்கு வந்து தமிழ்நாடு தாண்டி சவுத் இந்தியா அடுத்தது போட்டுட்டேன் நான். ஓகே, தமிழ்நாடு நம்பர் 1 ஆனவொடனே நான் 1 crore கிராஸ் பண்ணுறேன். அப்புறம் நான் சவுத் இந்தியா நம்பர் 1 அடுத்த கோல். சவுத் இந்தியா கிராஸ் பண்ணேன்னா இந்தியா நம்பர் 1, இந்தியா நம்பர் 1னா வேர்ல்டு நம்பர் 1. ஓகே, அதுக்கு நடுவில் வந்து அட்ஜசன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நேச்சுரல் சலோன் மட்டும் இல்லை, இப்போ பேஸ்ட்ரி சலோனு, பிஸ்போக்கு, பிரைடல் ஆர்டிசனு, ஜெண்டர்மா, இந்த மாதிரி பக்கத்தில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியிலும் நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த 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 ஃபீல்டோட தாதாவாக இருக்கணும். நம்ம வெறும் ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ணால் நம்ம மாட்டிக்குவோம் நம்ம. ஓகே ஓகே, அந்த அந்த இண்டஸ்ட்ரி ஈகோ சிஸ்டமே இன்னைக்கு ட்ரைனிங் அகாடமி ஒன்றா ட்ரைனிங் அகாடமி நடத்தணும், வெர்டிகல் இன்டெகிரேஷன், துபாய் அம்பானி மாதிரி. ஓகே, அந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணும்போது தான் அந்த இண்டஸ்ட்ரியோட தாதாவாக வரீங்க. ஓகே, வெர்டிகல் இன்டெகிரேஷன் ஒரு கீ. அந்த ஃபேக்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணிச்சு. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி லெவல் 2 பிரேக் பண்ணி லெவல் 3க்கு ரீச் ஆகிருக்கோம். பர் மந்த் 1 crore கிராஸ் பண்ணிட்டீங்க. இந்த ஸ்டேஜ் நம்ம பேச போகிற இம்பார்ட்டன்ட் விஷயம்னா உங்களோட ட்ரீம் அண்ட் விஷன் அண்ட் லெகசி பில்டிங். ஸோ லெகசி பில்டிங்கில் பல பிஸ்னஸ் மேன் சொல்கிறது என்னென்னா, ஒரு நல்ல லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், பணத்தை நிறைய சேர்த்து வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்தோம்னா நம்ம லெகசி பில்ட் ஆகிடுச்சு, யாருமே ஏழையாக இருக்க மாட்டாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா லெகசி பில்டிங்கோட இன்னொரு மீனிங் வந்து பேரண்டிங்னு பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் எம்பையரை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பிரதர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, நிறைய லெஜெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, எங்களோட அப்பா வந்து சின்ன வயசுல இறந்தார், அம்மா மட்டும்தான் எனக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணாங்க ஃபேமிலி க்ரோ பண்ணுறதுக்கு. எந்த மாதிரி அவங்க ஏன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, சிங்கிள் பேரண்ட் மட்டுமே வளர்க்குற ஹவுஸ் ஹோல்டில் அதிக சான்சஸ் ஆஃப் ஸ்கூல் ட்ராப் அவுட், அதிக சான்சஸ் ஆஃப் இயர்லி மேரேஜ், இந்த மாதிரி இவ்வளோ சான்சஸ் ஆஃப் ராங் வேல போகிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் எப்படி சிங்கிள் மதர் அம்மா வளர்த்து
ஸ்டில் நீங்கள் எல்லாருமே ஃபோக்கஸ்ட் ஆகும், டிசிப்ளின்ட் ஆகும், மாரல் அண்ட் பிரின்சிபலோட இப்படி ஒரு ஹைப்பர் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை அவங்களால கொண்டு போக முடியுது. அதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அதில் நீங்கள் என்ன பேரண்டிங் ஸ்கில் கற்றுக்கிட்டீங்க நெக்ஸ்ட்டு உங்கள் ஜெனரேஷனை செட் பண்ணுறதுக்கு? எனக்கு வந்து கேண்டிடாக சொல்லணுன்னா, நான் வந்து அப்பா இறந்த உடனே அடுத்த நாள் எங்கள் அம்மா எங்கள் 6 பேரையும் கூப்பிட்டு இன்னையிலேருந்து நான் தான் அவங்க அம்மா, நான் தாங்க அப்பான்னாங்க. அடுத்த 35 வருஷம் அவங்க அதை வாழ்ந்து காமிச்சாங்க. ஆனால் திரும்பி பார்க்கும்போது எங்கள் ஃபேமிலிக்கே நடந்த நல்ல விஷயமா நான் பார்க்குறது எங்கள் அப்பாவோட டெத்து தான். ஏன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஃபாதரோட டெத்து அதுக்கு முன்ன வரைக்கும் குடும்பம் எப்படி, அதுவும் இந்தியன் எப்படின்னா, ஒரு டிபெண்ட் சைல்டு வில் பிகம் அ டிபெண்ட் அடல்ட்டு, டிபெண்ட் அடல்ட் வில் பிகம் அ டிபெண்ட் பேரண்ட், டிபெண்ட் பேரண்ட் வில் பிகம் அ டிபெண்ட் கிராண்ட் பேரண்ட். ஓகே, எப்பயும் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் இந்தியன்ஸுக்கு கிடையவே கிடையாது. ஓகே, நீ சின்ன வயசில் பண்ணணுன்னா என்ன ஸ்கூல் படிக்கணும் எல்லாம் அவங்க அப்பா அம்மா டிசைட் பண்ணுவாங்க. காலேஜுக்கு வந்தோன்னா அவங்க டிசைட் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆனோன்னா அவங்க டிசைட் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆன அப்புறம் பார்த்தோன்னா வேற டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீ கிராண்ட் பேரண்ட் ஆனா நீ யூ வில் பி டிபெண்டன்ட் ஆன் யுவர் சன். உன்னுடைய சன் எல்லாத்துக்கும் டிசிஷன் எடுப்பார். அப்போ அப்பா ரொம்ப டாமினேட்னு சொல்ல வரீங்க? இல்லையா, அப்பா அப்படியே அவர் ஒரு ஸ்டேஜ் மாறும். ஓகே, உங்கள் ஃபேமிலி ஆஃப் லைஃப்ல அப்பா ரொம்ப மாறும். ஒரு இடத்துல இந்த இடத்துல கேப் வருது. ஓகே, இப்போ அப்பான்ற கேரக்டர் காணாமல் போயிடுறாரு. ஓகே, அப்போ என்ன ஆயிடுது, அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்கள் 6 பேரோட லைஃபுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் சொல்லிடுறாங்க. சின்ன வயசுலேயே அது 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 யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் லைஃப்ன்றத சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா வந்து வாழ்ந்து காமிச்சு அதை சொல்லி எங்கள் மேலே இன்கல்கேட் பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லி, நாங்கள் தப்பு பண்ணால் நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நல்லது பண்ணாலும் நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாங்கள் தான் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத சின்ன வயசுலேருந்தே ஆத்மார்த்தமாக உணர்ந்துட்டோம். ஓகே, ஸோ அதனால் நான் இன்றைக்கி வர பேரண்ட்ஸுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறதெல்லாம், இந்தியன் பேரண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி கொஞ்சம் பசங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, அவங்களோட லைஃப்பை அவங்கள வாழ்க்கை விடுங்க. நீங்கள் அமெரிக்கன் சைல்டெலாம் என்ன பண்ணுவாங்க, 16 வயசு 18 வயசுக்கு வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. நம்ம பணம் சம்பாரித்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுக்கு குழந்தை பிறந்தா அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனை செட்டில் ஆகிறது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இந்த தலைவலியே ஓடிட்டுருக்கு. அப்போ நீங்கள் கற்றுக்கின பெரிய விஷயம்னா சில்ட்ரன்ஸ்க்கு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதே கிடையாது. அதனால் சில்ட்ரனும் கற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா சோம்பேறித்தனம் தானே. ஓகே, நம்ம வேலையை ஒரு செய்யறதுக்கு நம்ம வீட்டில் நமக்கு நல்லா வாய்ச்சாங்கன்னா அவங்கள நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம்ல. ஓகே, அப்போ உங்களோட பெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் கற்றுக்கினது என்னன்னா, சில்ட்ரனுக்கு அவங்க சின்ன வயசுலேயே ரெஸ்பான்சிபிலிட்டி கற்றுக்கிறது. அது வீட்டை விட்டு அனுப்புங்க, அவங்களோட லைஃப் அவங்களுக்குன்னு புரிய வைங்க. ஸோ இப்போ சிகே நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் மற்ற நார்மல் ஜென்ரேஷன். அது நீங்கள் கற்றுக்கின பேரண்டிங் ஸ்கில்லை வச்சுன்னா என்னென்ன விஷயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? என்னோட சைல்டுக்கு இதான் ஸ்டாண்டர்டு. பொண்ணுக்கும் பையனுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண மாட்டேன். ஓகே, அது என்னுடைய ஜென்ரேஷனில் நடந்த மிகப்பெரிய தவறு. நான் என்னுடைய பையனும் பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, அது வந்து நாங்கள் வந்து பண்ணுற ஒன் ஆஃப் தி இது மெயின். ஆமாம். ரெண்டாவது, உன்னுடைய லைஃப் இஸ் உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஓகே, ஆனாலும் வந்து இன்றைக்கி வந்து திரும்ப ஹேண்ட் ஹோல்டு தான் பண்ணுறோம். ஓகே, திரும்ப வந்து இன்னும் ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன். இன்றைக்கி வந்து வர பணம் எல்லாம் நான் சம்பாதிக்கிறது, ஐ வில் ஸ்பெண்ட் த வே இன் விச் ஐ வாண்ட். நான் வந்து உனக்கு கொடுத்துட்டு போவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய லைஃப் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய லக்ஸரிக்கும் உங்களுடைய இதுக்கு கொடுக்க முடியாது. உங்களுடைய நீடுக்கு கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, பட் நாட் யுவர் லக்ஸரி. வி வில் நாட் ஃபீட் யுவர் லக்ஸரி. ஓகே, அது நீங்களே தான் மேக் பண்ணி. ஆமாம், அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, அதுதான் எங்களுக்கும் நல்லது. நான் உங்களுக்கு லக்ஸரி கொடுத்தேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த லக்ஸரி போயிடும், அப்புறம் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஓகே, ஓகே, அப்படின்றது தான் வந்து நான் வந்து இது பண்ணுறது. இன்னைக்கு இந்தியன் பேரண்டிங் இந்தியாவில் மிகப்பெரிய தவறு நடந்துருக்கு. அது நாங்களும் அந்த தவறு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தவறு இல்லை. ஆமாம், ரொம்ப வந்து வி ஆர் பேம்பரிங் தி சில்ட்ரன், வி ஆர் நாட் ப்ரிப்பேரிங் தி சில்ட்ரன். நமக்கு கிடைக்காததெல்லாம் நம்ம பசங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம் தவிர, பசங்களை வந்து இன்னைக்கு ரியல் வாழ்க்கைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமா, எல்லா அரைவ்டு பேரண்ட்ஸுக்கும் அந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. அது டிஃப்ரெண்ட் லெவலில் அரைவ்டு பேரண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி. ஏன்னா மற்ற பேரண்ட்ஸுக்கு அந்த ஸ்கோப் கிடையாது. சூப்பர், புரியுது. ஏற்கனவே இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நீங்கள் பணம் சம்பாரித்து தயவு செஞ்சு வந்து இன்றைக்கி இப்போ வாரன் பஃபெட்டும் பில் கேட்ஸும் வந்து அவங்க வந்து சொசைட்டிக்கு கொடுக்குறாங்க ஃபிலாந்தெரபி. இங்கே 7ஆம் ஜென்ரேஷனுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் தவிர பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்கறது கிடையாது. நீங்கள் போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போக போகல. ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் நாட் அபவுட் மணி மேக்கிங், இட் இஸ் அபவுட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பாசிட்டிவ்லி இம்பாக்ட் தி வேர்ல்டு. பணம் பண்ணுறதுக்கு மட்டும் தயவு செஞ்சு ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு வந்துடாதீங்க. பணம் சம்பாரித்து உங்கள் குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு பார்க்காதீங்க. சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கி வந்து தனி மனிதர்கள் மேலே வந்துட்டோம், சமுதாயம் மேலே வந்துடுச்சான்னா கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. இந்த கொஸ்டின் மார்க்லாம் போனோம்னா ஆண்டர்பிரினர்ஸ் வெறும் பணம் பே ஆகிடாதீங்க. ஓகே, ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிற சமுதாயம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் யூல் பி இன் ட்ரபிள்.
ஓகே, அப்போ பேரண்டிங்கில் இருக்கிற கீ விஷயமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பேம்பரிங்கை ஸ்டாப் பண்ணணும் கம்ப்ளீட்லி, நீங்கள் சொல்கிற விஷயம். ஸோ சூப்பரான விஷயம் சார். இப்போ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஏஐ வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜென்ரேஷன்னா ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இவ்வளோ பெரிய ஷிஃப்ட்டை பார்க்குறதுக்கு. ஸோ நேச்சுரல்ஸோட இப்போ 400 crore குமுலேட்டிவ்லி பண்ணுதுன்னா, அது 4000 crore ஆக்கிற ஜேர்னியில் ஏஐ எந்த அளவுக்கு பங்கு வகிக்க போகுது? AI is not going to replace the people. ஓகே. AI will amplify the human potential. ஓகே. 5 விஷயத்தில் AI ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கஸ்டமர் பெட்டர். இன்னைக்கு கஸ்டமர் சேஞ்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வராங்க. கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அண்ட் இது ஆம்பிஷன்ஸ் அண்டு இது அதை வந்து ஏஐயில் பண்ணோம்னா இன்னும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இல்லைன்னா நாங்கள் நினைக்கிறதுக்குள்ளே வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. AI will help us to understand the customer better. AI will automate the mundane. நிறைய தேவையில்லாத விஷயத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இந்த ஃபோன் எடுக்கிறதுலேருந்து இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் ஏஐ பண்ணும். அது will improve our efficiency and also decrease the AI sales calling will come to naturals. Yes. அதுக்கப்புறம் AI will help to predict the future. 5 வருஷத்தில் பியூட்டி சலூன் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து ஏஐ சப்போர்ட்டோடு எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி தயார்படுத்திக்க முடியும் எங்களால். அது வேலை பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஏஐ வில் ஹெல்ப் டு பர்சனலைஸ் தி ஆஃபரிங். இப்போ உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் போகணுன்னா அதுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பரேஷனு, உங்களுக்கு வந்து பார்ட்டிக்கு போகணுன்னா வேறு மாதிரி, நீங்கள் ஹாலிடேக்கு போகணுன்னா வேறு மாதிரி, ஆஃபீஸ் போகணுன்னா வேறு மாதிரி, உங்களோட பர்சனலைஸ் பண்ணும் ஆஃபரிங்கு. ஏஐ வில் ஹெல்ப் அஸ் டு ஸ்கேல் ஃபாஸ்டர். இந்த 5 விஷயம் தான் ஏஐ பண்ணும். இந்த 5 விஷயத்துலேயே நாங்கள் இப்போ வந்து ஒரு 25 வயசு பையனோட பார்ட்னர் பண்ணி ஏஐக்காக நாங்கள் வந்து தனி கம்பெனி ஃப்ளோட் பண்ணி அந்த பையனோட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ என்னோட என்னன்னா இன்றைக்கி வந்து 30-30-30. ஓகே, இதுதான் ஃப்யூச்சர். அதாவது பீப்புள் ஆவரேஜ் ஏஜ் குரூப் ஆஃப் லெஸ் தென் 30. ஓகே, கம்பெனியோட ஆவரேஜ் ஏஜ் குரூப் லெஸ் தென் 30 இருக்கணும். ஓகே, ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கம்பெனி ஷுட் பி ஒன்லி 30 people. ஓகே, அண்ட் பட் வித் அ விஷன் ஃபார் தி நெக்ஸ்ட் 30 years அலோன் கேன் சேஞ்ச் திஸ் வேர்ல்டு. ஓகே, இன்னைக்கு பெரிய கம்பெனியெல்லாம் இனிமேல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனி பேர் சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் டிஸ்இன்டெகிரேட் ஆகிடுவாங்க. ஓகே, சின்ன கம்பெனி தான் இனிமேல் உலகத்தை மாற்ற போகிறாங்க. வாட்ஸ்அப் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். சின்ன கம்பெனி யுக்ரைனில் இருந்தாங்க, போட்டாங்க, உலகமே மாறி போச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து சாம் ஆல்ட்மன் இருக்கிறான். இன்றைக்கி நிறைய ஏஐ கம்பெனிஸ் இருக்குது. எல்லாம் சின்ன சின்ன கம்பெனிங்க ஆர் கோயிங் டு டிஸ்ரப்ட் இட். அதனால் பெரிய கம்பெனியெல்லாம் இனிமேல் தேவை கிடையாது. சின்ன கம்பெனி, யங் கம்பெனி, பட் விஷன் இருக்கணும். புரியுது. விஷன் இருந்ததுன்னா 30 வருஷத்தில் சலூன் இண்டஸ்ட்ரி எப்படி போகுதுன்னு சொல்லி இன்றைக்கி வெளியேந்து வரவனால சொல்ல முடியாது, என்னால் தான் சொல்ல முடியும். அதை நம்ம போட்டுட்டு இந்த டீமை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணோன்னா உலகம் மாறிடும். ஓகே, ஸோ நான் ஒரு சஜஷன் நாங்கள் பிளான் பண்ணோம் சார் எங்கள் டீமு உங்கள் நேச்சுரல்ஸ்க்கு. என்னென்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்க நிறைய இந்த ஏஐ பேஸ்டு உங்களுக்கு கொடுக்குற பிஸ்னஸ் நீங்கள் எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்றதுல நீங்கள் சொல்லியிருப்பீங்க. உமன்ஸ்லாம் நிறைய வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நான் எப்படி இருக்கேன்றது பார்க்குறதுன்ட்டு. எப்படின்னா இப்போது ஒரு முன்னாடி என்னென்னா இப்போ ஹேர் கட் இந்த ஹேர் கலர் பண்ணுறோம், இந்த ஹேர் கலர் பண்ணுறோம், இந்த ஹேர் ஸ்டைல் வைக்கணுன்றதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏஐயில் ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல்ஸில் ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதில் ஒரு 20 இமேஜ் அப்லோட் பண்ணுறாங்க. இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சனோட ஸ்ட்ரக்சர், பாடி ஸ்ட்ரக்சரை ஏஐ கேப்சர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அவங்க கீழே ஒரு 5 கலர் கொடுக்குறீங்க, ஹேர் கலர் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ் ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸு ஆர் ட்ரெடிஷ்னல் கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்தோன்னா முன்னாடியே அவங்களுக்கு வந்து என்ன கலர் அவங்க போடுறாங்க, எப்படி இருக்கும் அந்த கலர், ஒரு ஹேர் ஸ்டைல்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த டைம் நீ ஒரு ஆக்டரோட நியூ ஹேர் ஸ்டைல் அஞ்சான் சூர்யா சம்திங் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அதை அங்கே மென்ஷன் பண்ணுறதுனால அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணுறது நிறைய யூசர்ஸ் வருவாங்க. ஸோ நேச்சுரல்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே நிறைய யூசர்ஸ் க்ரியேட் ஆவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி திங் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகே, நீங்கள் அதுதான் வந்து நீங்கள் சொல்கிறது ப்ரெடிக்ட் தி ஃபியூச்சர். அது பர்சனலைஸ் தி ஆஃபரிங் நீங்கள் சொல்கிறது. இந்த பர்சனலைஸ் தி ஆஃபரிங் டெஃபினட்டாக அது வந்து ஒன் ஆஃப் தி ஏஐயில் வச்சு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஓகே, ஸோ இது எங்களுக்கு தோணுச்சு அந்த டைமில் நீங்கள் கீழே புக் த கால்னு கொடுத்து கிளிக் பண்ணாங்கன்னா அப்பயே ப்ரீ பேமெண்ட் கால்லேயே வாங்கிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கள் டீம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ. அது எனக்கு தோணுச்சு, அதான் அவங்க மென்ஷன் பண்ணேன். இப்போ உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரா மாதிரிங்கிற ஒரு ட்ரீம்ஸ் நேச்சுரல்ஸு இப்படி சொல்லும் போதே கூஸ் பம்ப்ஸ் வருது, சில்ஸ் கொடுக்குதுன்னா என்ன ட்ரீம் நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு வந்து என்னுடைய ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ், நாங்கள் எங்களோட ஸ்டாஃபை ஸ்மைல் ப்ரொவைடர் சொல்லுவோம். அவங்க வந்து என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் இன்றைக்கி ஒரு கார் வாங்கிட்டாங்க, ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா அது ஓகே. இன்றைக்கி என்னுடைய அடுத்த லெவல் ஆஃப் மை பீப்புள் அவங்க கார் வாங்கணும், அவங்க வந்து வீடு வாங்கணும், அவங்க வந்து வாழ்க்கையில் செக்யூராக ஃபீல் பண்ணணும். ஓகே, இது மாதிரி என்னால் வந்து நிறைய பேரை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த இண்டஸ்ட்ரியை நான் மேலே கொண்டு வரேன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் என்னுடைய ஆசை. அடுத்த ஆசை வந்து என்னுடைய அடுத்த லெவல் ஆஃப் பீப்புளுக்கு ஐ ஹாவ் டு டேக் தி பிஸ்னஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். அது பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு விமன் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நிறைய அங்கங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுதுல நிறைய பேர் விமன் சக்ஸஸ்ஃபுல் விமன் வந்துட்டாங்க. பட் அது இன்னும் கொஞ்சம் வந்து அவங்கள வந்து ரோல் மாடலாக பார்க்கணும்.
இன்றைக்கி வீணாவோ நானோ போய் அவார்டு வாங்குறது முக்கியம் கிடையாது. என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸை இந்த சமுதாயம் வந்து ஒரு ரோல் மாடலாக பார்க்கணும். அது பார்க்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா எனக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பெருமை. அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், ரொம்ப டீப்பான கொஷின் இது. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் உங்கள் பிஸ்னஸை பற்றி நீங்கள் பேசின எல்லா இன்ஃபர்மேஷன் டெலீட் பண்ணிட்டேன், எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பிஸ்னஸ் பற்றி இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண எல்லா டைமையுமே உங்களுக்கு வெறும் 60 செகண்ட்ஸ் தான் இருக்குது நேச்சுரல்ஸை பற்றி உங்கள் ஃபியூச்சர் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னா நேச்சுரல்ஸை பற்றி நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? Naturals is not about pedicure, manicure, facial, haircut, hair color. It is about giving confidence to the customer. நீங்கள் ஒரு டைம் நேச்சுரல், நீங்கள் நிறையா சலூன் இருக்குது, எந்த சலூனுக்கு வேணால் நீங்கள் போகலாம், உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் நேச்சுரல்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் ஒரு இன்ச்சு டாலராக உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அனுப்புவோம். மீதி எல்லாரும் ஹேர் கட் கொடுப்பாங்க, இதெல்லாம் ஃபேஷியல் கொடுப்பாங்க. நேச்சுரல்ஸ் வில் கிவ் கான்ஃபிடென்ஸ். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். நேச்சுரல்ஸ் வில் கிவ் கான்ஃபிடென்ஸ் டு மை ஸ்மைல் ப்ரொவைடர். என்னுடைய ஸ்டாஃப் whom I call as ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ். அவங்களுக்கு என்னோட ஒரு பையன் என்னை வந்து பார்த்து என்ன சொன்னாப்புல, ஒரு டி நகரில் ஒரு குயிக் ஷேப் தேவைப்பட்டுச்சு. ஓகே, அது சொல்லியிருக்கேன். இந்த வந்து அந்த கடைக்கு போனவுடனே எனக்கு வந்து குயிக்காக எனக்கு பாருங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்க்கு என்ன அடையாளம் தெரில. நான் குஷியாயிட்டேன். ஓகே, இது நேச்சுரல்ஸ் நடந்ததா? ஓகே, என்னையே எங்கள் ஆளுங்களுக்கு தெரியலன்ட்டு. ஓகே, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆள் பார்க்குறாரு, அவருக்கு என்ன அடையாளம் தெரியல. ஓகே, செகண்ட் ஆள் பார்த்துட்டு சார் வாங்கன்னாப்ல. ஓகே, என்ன பாஸாக ட்ரீட் பண்ணுறாப்லையா கஸ்டமரானா தெரியல, சீக்கிரமாக ஒரு ஷேவ் கொடுங்கன்னு. உடனே வந்து சார் நீங்கள் தானே CK குமாரவேல்னாப்ல. அப்பா தேங்க்யூப்பா. ஆமாப்பா சார், நான் உங்களை பார்த்து வந்து தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சேன். நல்ல காலம் நீங்களே வந்துட்டீங்க. நான் நினச்சேன் என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் ஏதோ ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க, ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்குறாங்க, என்ன விஷயமான்னு கேட்டேன். சார் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் 14 வருஷமாக இருக்கேன். ஃபஸ்ட்டு 4 வருஷம் எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணேன். எங்கள் அப்பா இஸ் கால்ட் அ பார்பர், ஐ எம் கால்ட் அ ஹேர் ட்ரெஸ்ஸர். ஓகே, நேச்சுரல்ஸில் ஜாயின் பண்ணேன், ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனேன், அப்புறம் ஸ்டைல் டைரக்டர் ஆனேன், இப்போ சலூன் டைரக்டர் ஆனேன். The way in which I started looking at me has changed. The way in which my family looks at me has changed. Way in which society looks at me has changed. That is when I realized unknowingly ஒரு டேபு ஆக்டிவிட்டியை டச் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ண விளைவில் இன்றைக்கி சலூன் இண்டஸ்ட்ரியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதுதான் நேச்சுரல்ஸோட கான்ட்ரிபியூஷனாக பார்க்குறேன். நேச்சுரல்ஸ் இஸ் அபவுட் கிவிங் கான்ஃபிடென்ஸ் டு த ஸ்மைல் ப்ரொவைடர்ஸ் அண்ட் நேச்சுரல்ஸ் இஸ் அபவுட் கிவிங் கான்ஃபிடென்ஸ் டு மை உமன் ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ். என்கிட்ட இருக்கிற 850 சலூனில் கிட்டத்தட்ட 670 சலூன் உமன் ரன் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் வரும்போது என்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஐம் ஆஃப்டர் ஆல் அ விமன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு பிஸ்னஸே தெரியாது, எங்கள் அப்பா தான் பார்த்துக்குவார், எங்கள் அண்ணா தான் பார்த்துக்குவாங்க, என் ஹஸ்பண்டு தான் பார்த்துக்குவாங்க, பணம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்வாங்க. ஒன்றும் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி ஆரம்பித்து இன்றைக்கி ஐ கேன் வெரி ப்ரௌட்லி சே ஐ ஹவ் கிரியேட்டட் ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ். Women, my franchise partner have started earning more money than the men. Okay. சமுதாயம் அதுக்கு ரெடி இல்லை, பரவாயில்ல. Let the women, money in the hands of good people will build a great country. Okay. பணம், பெண்கள் கிட்ட பணம் பவர் போகணும். அதுதான் நேச்சுரல்ஸ், அதுதான் ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரீ இந்தியான்னு நான் சொல்கிறது. அது சொன்னால் எனக்கு மெயின் ப்ராப்ளமே பெண்கள் கிட்டே தான் வந்தது. என்ன ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன உங்களுக்கு கேவலமா? அது இல்லைம்மா, உங்களுக்கு பணம் உங்கள் கையில் வரணும்னு தான் சொல்ல வரேன் நான். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்கள், ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், எது வேணாலும் பண்ணுங்கள், கொஞ்சம் பணம் சம்பாதிங்க. பணத்துக்காக உங்கள் ஹஸ்பண்ட்லிக்கோ உங்கள் ஃபாதர்கிட்டயோ உங்கள் பிரதர்கிட்டயோ கை நீட்டாதீங்க. உங்கள் கை எப்பயுமே மேலே இருக்கணும். அப்படின்றதுனால தான் நான் வந்து அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரீ இந்தியாவை ஒரு ஸ்லோகனாக வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த மாதிரி பெண்கள் கிட்ட இன்றைக்கி வந்து பணமும் பவரும் போதும், அது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஸோ இப்போ வீணா மேம் வந்து உங்கள் பிஸ்னஸ் பெரிய லாஸ்ட்டாக இருக்கும் போதாக இருக்கட்டும், ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் போதாக இருக்கட்டும், இந்த 25 இயர்ஸ் ஆஃப் நேச்சுரல்ஸ் ஜேர்னியில் இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற ராகாவோட பெரிய ஃபெயிலியர்ஸில் இந்த என்டையர் ப்ராசஸில் உங்களை பிலீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கோட கீ ஃபேக்டர்னு ஐ திங்க் வி ஷுட் தேங்க் வீணாவோட அம்மா அப்பா. அவங்களுடைய வளர்ப்பு ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு அவங்களுடைய இதுதான் வந்து அவங்க ரெஃபரன்ஸாக வந்தது. அதான் நான் சொல்ல, நான் அவர் பேரண்ட்ஸ் லிவ் த்ரூ அஸ் அண்ட் வி வில் லிவ் த்ரூ அவர் சில்ட்ரன். அதனால் வீணா அம்மா அப்பா அவங்க வந்து வீணாவாக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து வர சுச்சுவேஷன், அப்போ வந்து அதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு இருக்குது. ஷேர் ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை வந்து ஒன்றும் அசராமல் என் கூட தோளோட தோல் நின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப் வீணா மேம் கிட்ட பேசின எல்லா கான்வர்சேஷனும் இந்த உலகத்தை விட்டு எரேஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வெறும் 60 செகண்ட்ஸ் தான் இருக்குது. எவ்வளோ கிராட்டிடியூடுன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னா என்னன்னு சொல்லுவீங்க த்ரூ அவுட் இந்த 25 இயர்ஸ் ஆஃப் நேச்சுரல்ஸ் ஜேர்னி? ஐ திங்க் என்ன மாதிரி ஒரு பர்சனை ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவான்னு சொல்கிறதா இல்லைன்னா அது வந்து வீக்னஸ்ன்னு சொல்கிறதா? ஸோ ஒன்றை மாதிரி ஒரு ஒய்ஃபு கிடைச்சதுனால தான் நான் வந்து என்னுடைய நிறைய வீக்னஸை வந்து என்னை வந்து பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அதுவும் அட் தி டைம் வென் ஐ மோஸ்ட் ரிக்வயர்ட். எல்லோரும் வந்து மழை பெய்யும் போது தான் கொடை கொடுக்கணும். அந்த மாதிரி ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு யூ
to your father, to your mother, for always standing by me, especially in the most hours of need. இந்த உலகமே என்னை கைவிட்டும் போது கூட நீங்கள் வந்து அந்த டைம் வந்து விடாமல் என்னை வந்து சப்போர்ட் பண்ணது. இன்றைக்கி வந்து உலகம் என்னை செலிப்ரேட் பண்ணலாம், ஓகே, இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணது முக்கியம் கிடையாது. என்னைக்கு வந்து என்னைக்கு வந்து இருந்ததுன்றது நீங்கள் தான் வந்து எனக்கு யூ ஆர் வித் மீ. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் பீன் வெரி தேங்க்ஃபுல். ஐ எம் ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட் கிராட்டிடியூட் ஃபார் தட். பட் ஹேவிங் செட் தட் எனக்கு வந்து என்ன எனக்கு வந்து இது பண்ணணும்னா, இன்றைக்கி வந்து யூ ஆர் நாட் அலோன் மை ஒய்ஃப், அந்த ஐடென்டிட்டி எனக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் எனக்கு ஒன் ஆஃப் மை ரொம்ப முக்கியமான என்னுடைய அஜெண்டாவே. ஒரு உமனுக்கும் அவங்களுக்கு சொந்த ஐடென்டிட்டி இருக்கணும், அவங்களுக்கு வந்து சொந்த ஆசாபாசங்கள் இருக்கணும், அவங்களுடைய சொந்த ட்ரீம் இருக்கணும். டுடே யூ ஹாவ் அன் ஐடென்டிட்டி and the entire women folks and entrepreneurs are looking at you as a role model. So your job is to more take this forward and inspire more people, so that more and more futureல நானும் வீணா மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறது அப்படின்றது வரத்துக்கான அந்த தேவைகளும் நீடும் இருக்குது. எஸ், யூ ஆர் டூயிங். ஐ திங்க் யூ ஷுட் டேக் தி, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்து நம்ம அதை என்ஜாய் பண்ண வேண்டியது பண்ண எஃபர்ட்டுக்கான இதுவாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அது சைட் பை சைடு பண்ணிகிட்டே இருக்கணும். பட் நம்ம கான்ட்ரிபியூஷனும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். அப்படி கண்டினியூ ஆகும்போது தான் நம்மளுடைய சில்ட்ரன் ஆர் நம்மளை பார்த்து, நம்ம சில்ட்ரன் மட்டும் இல்லை, உலகமே நம்மளுடைய சில்ட்ரன் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லி கணியன் பூங்கொன்றார் சொல்லிட்டாருன்னா, அது வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டில் நம்ம வாழணும். அது வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் ஒன்லி அவர் சில்ட்ரன் அண்ட் அவர் இன்னர் சர்க்கிள் அண்ட் அவர் பீப்புள். அது நம்மளுடைய சர்க்கிள் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகுதோ, உலகத்தையே நம்மளுடைய சில்ட்ரனாக, நம்மளுடைய குடும்பமாக பார்க்கறதுக்கான அந்த மனநிலையில் நம்ம ஆப்ரேட் பண்ணோன்னா, ஐ திங்க் வி ஹாவ் அ பிளேஸ் விச் வில் ஹாவ் அ பர்மனன்சி இன் திஸ் வேர்ல்டு. அந்த மாதிரி நம்ம வந்து சைன் பண்ணிட்டு போகணும். தட் இஸ் மை விஷ். ஃபேண்டாஸ்டிக் சார், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு ரைஸ் வித் கிஷோர் பாட்காஸ்ட். எனக்கு மை ப்ளஷர். நான் நிறையா பாட்காஸ்ட் போயிருக்கிறேன் நான். இது வந்து இன்னும் கொஞ்சம் சில கேட்காத சில கொஸ்டின்ஸ், சில டீப் கொஸ்டின்ஸ் யூ ஹவ் டச்ட் அண்ட் யூ ஹவ் பீன், நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் தி டே ஒரு இது வந்தது. ஏன்னா நான் ரொம்ப ஒரு ஸ்பான்டேனியஸ் ஸ்பீக்கர். டெப்த் ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ் ரிக்வயர்ஸ் அ லிட்டில் மோர் இன்ட்ராஸ்பெக்ஷன் அண்ட் லிட்டில் மோர் தாட். மேபி ஒரு கொஸ்டினும் நம்ம வந்து அந்த ஃபாஸ்ட்டாக 3 எபிசோடை பண்ணுறத ஒரு எபிசோடை பண்ணி ஒரு 15 நாளில் வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடு பண்ணி அதை மாதிரி பண்ணியிருக்கணுமோன்னு சொல்லுது. பட் ஐ எம் ஷுர் தட் யுவர் டீம் வில் டூ ஜஸ்டிஸ் அண்ட் வில் கோ வித் தி ஃப்ளோ அண்ட் ஐ எம் ஷுர் யூ வில் கிவ் அஸ் ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் டுகெதர். ஷோர் சார், ஒரு சின்ன கிஃப்ட் எங்கள் சைட்லேருந்து, டீம் சைட்லேருந்து. நல்லா இருக்கு, கொடுங்க.